வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கூட பாட்காஸ்ட்ல இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய த சீக்ரெட்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி முந்தின பதிவுல நம்ம கூட இணைந்த நம்மளுடைய யோகா மாஸ்டர் ஜலாதரன் மாஸ்டர் தான் நம்ம கூட இணைகிறார். இந்த பாட்காஸ்ட்ல அவர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை பகிர்றார். சோடச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோடசம்னா 16ன்னு அர்த்தம். சம்ஸ்காரம்னா நெறிமுறைப்படுத்தப்பட்டன்னு அர்த்தம். த பெர்ஃபெக்டட் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 16 நெறிப்படுத்தப்பட்ட முறைகள்னு அர்த்தம். என்ன 16 நெறிப்படுத்தப்பட்ட முறைகள்? ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து இறந்த பிறகு வரைக்கும், ஸோ ஒரு மனிதனுடைய என்டையர் லைஃப் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை 16 கட்டங்களாக நம்மளுடைய பெரியவர்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு கணவன் மனைவி பிள்ளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் கூடும் பொழுது, ஸோ அப்போ அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அங்கே ஆரம்பிக்குங்க. இறந்த பின் என்ன பண்ணணும் அது வரைக்கும் இருக்குங்க. இது 16 நெறிமுறைப்படுத்தப்பட்ட கட்டங்கள். இப்போ இந்த 16 ஏன் பின்பற்றணும், அது முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 16 என்னென்ன, ஏன் இந்த 16 பின்பற்றணும், இது பின்பற்றும் பொழுது நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் வரும், பின்பற்றவில்லைனா என்ன தீமைகள் வரும், இதற்கெல்லாம் அர்த்தம் இருக்கும் இல்லையா? சும்மா ரேண்டமாக எனக்கு போர் அடிக்குதுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்க போகிறாங்க இல்லை. அப்போ இது எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த முழு ஒரு ஸ்ட்ரக்சரையும் நம்மளுடைய ஜலாதரன் மாஸ்டர் நமக்கு சொல்லி தந்திருக்கார். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பாட்காஸ்ட்டை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயனுள்ள தகவல்கள் நிறைய அதில் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே வளவலான்னு பேசாமல் பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம். நமஸ்தே. எப்படி இருக்கீங்க? சௌக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக ஒரு தலைப்பு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் புதுசாக, அதாவது நான் இது வரைக்கும் என்னுடைய வாழ்வில் கேட்டுறாத ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. சோடச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக இருந்தது. நான் நெட்டில் போய் தேடி பார்த்தேன். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதில் இருக்கக்கூடிய 1, 2 விஷயங்கள் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வில் 1, 2 இருக்கலாமா இருக்கும். ஆனால் அந்த மொத்த சோடச சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய விஷயமும் இத்தனை இன்டெப்த்தாக ஒரு கலாச்சார ரீதியாக நமக்கு நம்ம பெரியவர்கள் கொடுத்துருக்காங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அதை நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விருப்பமான ஒரு இது, மகிழ்ச்சியான ஒரு இது. நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக நிறைய நாலேஜ் இதில் இருக்க போகுது. ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. சோடச சம்ஸ்காரம் 2 வார்த்தைகளுடைய கோர்வை தான் அந்த இது. ஸோ அதிலிருந்து அப்படின்னா என்னன்னுலேருந்து ஆரம்பிக்கலாமாங்க? ஷோடசம் அப்படின்னா 16. 16. சம்ஸ்காரம் ஆச்சரணம் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம இவ்வளோ நேரம் எத்தனை வருஷ காலம் பேசியிருக்கோம். திடீர்னு நமக்கு அது ஒரு லிங்க் ஆயிடுச்சு. கட்டாயமாக இன்னைக்கு சமுதாயம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை ப்ராப்ளத்துக்கும் ஆன்சரு இந்த ஷோடச சம்ஸ்காரத்தில் இருக்குது. ஓகே. இது இறை அருளால் நம்ம நம்ம ஒரு மீடியேட்டராக, ஒரு உபகரணமாகத்தான் நம்ம இன்னைக்கு இந்த கேமரா முன்னாடி உட்காந்துருக்கோம். யாரோடையோ நியதி இது சமுதாயத்துக்கு போயிடுச்சுன்னா இது லிசன் பண்ணக்கூடியவங்க 2 கேட்டகரி இருக்கலாம். இது கட்டாயமாக குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உண்டான விஷயங்கள், எப்படி ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், அவனை எப்படி வளர்த்த வேண்டும், அதுதான். பட் குழந்தைகள் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் மிகப்பெரிய ரோல் இருக்குது. அவங்களுக்கு பேர குழந்தைகள் வரப்போகுது கண்டிப்பாக, இல்லைன்னா அடுத்த சமுதாயம் வரப்போகுது. அப்போ எப்படி எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு, அந்த மிஸ்டேக்குக்கு இந்த ஷோடச சம்ஸ்காரத்தோட கடைசி போர்ஷன் அதுக்கு ஆன்சர். ஓகே. 1 ஃபஸ்ட்டு அண்ட் 16. 1ம் 16. 1 தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதுக்கு தீர்வு 16ல் ஆச்சாரியாஸ் சொல்லியிருக்கோம். ஓகே. ஓகே. அப்போ சம்ஸ்காரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரம், அதான் சம்ஸ்காரத்தினுடைய ஒரு ஆச்சரிக்க வேண்டிய விஷயங்கள் சம்ஸ்காரம். அதில் 2வது ஒரு சம்ஸ்கிருதத்தில் துராச்சாரம், அனாச்சாரம், சதாச்சாரம் எல்லாம் ஆச்சாரத்தோடு சம்மந்தப்பட்டது. ஓகே. துராச்சாரம் தவறாக ஆச்சாரம் பண்ணுறது, பண்ணவே கூடாது. ஓகே. தவறாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கோவில்களில் பலி கொடுக்கறது உண்டு. மிருகபலி, ஆடு வெட்டணும், கிடா வெட்டணும் சொல்லுவோம். அது துராச்சாரம் தான். அது ஆச்சாரத்தில் கிடையவே கிடையாது. அனாச்சாரம் பண்ணவே கூடாது. பண்ணவே கூடாது. அப்போ ஆச்சாரம், துராச்சாரம், அனாச்சாரம், சதாச்சாரம். சதா ஆச்சாரம் பண்ண வேண்டும், எப்போவுமே பண்ண வேண்டியது. அப்போ ஆச்சாரம் ஒன்று, சதாச்சாரம் ஒன்று. இந்த 2 நடுவில் 2 ஸ்மால் வில்லன் இருக்குது, அனாச்சாரவும் துராச்சாரவும். அது நம்ம விட போகிறதில்லை. அது இந்த ஷோடச சம்ஸ்காரத்தில் தெளிவாக ஆச்சாரியாஸ் சொல்லியிருக்கும்.
ம். இது வேத சம்ஸ்கிருதா. வேதத்தில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ம். ஒவ்வொரு ஆச்சாரியாஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வச்சிருக்கோம். ம். இப்ப நம்ம சாதாரணமா ஒரு யாத்திரை போகும்போது குரோசின் எல்லாரும் எடுத்துட்டு போறதுண்டு. ஆ. இல்லன்னா அவோமின் டேப்லெட் வாந்தி வராம இருக்கும். ம். ஏன்னா எமர்ஜென்சின்னு சொன்ன மாதிரி இந்த ஷோடச சம்ஸ்காரம் அவ்வளோ பக்தியா பண்ண வேண்டிய விஷயம். என்ன பண்ணிட்டோம்னா, இந்த அனாச்சாரம் வந்த உடனே அதில் 1, 2 விஷயங்கள் தவிர அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான விஷயத்தை எடுத்து ஓகே. கன்வீனியன்ட்டா அது நம்ம ஒண்ணு முயற்சி பண்ணுவோம். ம். சர்ச்சை பண்ணலாம். ம். ரீச் ஆகட்டும். இன்னைக்கு வரக்கூடிய யூத்தா இருக்கக்கூடிய ஜென் செட்ன்னு ஏதோ ஒரு ம். ம். புது தலைமுறை வந்திருக்காம. ம். அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே. இப்போ ஷோடசம் 16 விதமான ஆச்சாரங்களே அதில் சம்ஸ்காரம்னு சொல்லியிருக்கோம். சம்ஸ்காரத்துக்கு கல்ச்சர்னு சொல்லக்கூடாது. 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 ஓகே. ஏன்னா கல்ச்சர் வேற, சிவிலைசேஷன் வேற. ஓ! சம்ஸ்காரம்ங்கிறது சிவிலைசேஷன். ஒரு ஒரு இல்ல இது 2 இருக்கு. இது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு எனக்கு ஆங்கிலம் தெரியல. சம்ஸ்காரத்தை சம்ஸ்காரமாகவே சொல்றது பெஸ்ட். ஓகே. சம்ஸ்காரம் சொல்லும் இது கல்ச்சரா இல்ல சிவிலைசேஷன். ம். அந்த சம்ஸ்காரத்தில் இத்தனை விஷயங்கள் வருது. ஆச்சாரமும் இருக்கு, சதாச்சாரமும் இருக்கு, அனாச்சாரமும் இருக்கு, துராச்சாரம் இருக்கு. இதுல நம்ம ஆச்சாரியாஸ் இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் சதாச்சாரம். ஓகே. எப்பொழுதும் பேஸ்ட் செய்யக்கூடிய. ஆன் வேல்யூஸ் அண்ட் தர்மா. ம். ம். இதுதான் ஷோடச சம்ஸ்காரம். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லும்பொழுது இந்த பேசிக்ல இருந்து, அதாவது ஒருத்தங்க பிறக்கறதிலிருந்து அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. ஒரு குழந்தை பிறக்கறதிலிருந்துங்கும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாசத்துல பேர் வைக்கணும், இந்த மாசத்துல மொட்டை அடிக்கணும், இத்தனை வயசுல கொண்டு போய் இன்னைக்கு அது பெரளி போச்சு. பள்ளிக்கூடம் சேர்த்துறதுங்கிறது இன்னைக்கு அட்மிஷனை பொறுத்துங்கிற மாதிரி மாறி டெலிவரி போச்சு. முடிச்சு ஹாஸ்பிட்டல் வரும்போதே ஏதாவது ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சுன்னா சொல்ல மாதிரி பேபி இன்னைக்கு சிட்டிங். அது இன்னைக்கு குழந்தைய அப்படிதான். உட்காரல, அதுக்கு முன்னாடி பேபி சிட்டிங்ல Baby போடுவோம் sitting. நம்ம. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெருசு வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒரு மனுஷனுடைய 16 இடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிற சொல்றீங்க. இது எப்படிங்க மாஸ்டர்? இது 2 கேள்வி. முதல்ல அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, இது இன்ன காலகட்டத்திலயும் இது நமக்கு பொருந்தி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி இந்த காலகட்டம் நம்ம இப்ப சொல்றோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம். இந்த காலகட்டத்தில் இது நடக்குமான்னு. ஆ. இதே 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில தான் ஒரு மலர் டீச்சரை உருவாக்கணும் ஆன்லைன் கிளாஸுக்காக. ம். உண்மையிலே ஒரு மனிதனா கம்ப்யூட்டரான்னு தெரியாத தெரியாது. அளவுக்கு அந்த மலர் டீச்சர் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மலர் டீச்சர் உண்மையா இருந்தால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்தினாபுரத்தில் நடந்த தலகால பிரமம். துரியோதனாதிகள் ம். இந்திரபிரஸ்தத்துக்கு வர்றாங்க. தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, தண்ணி இல்லாத மாதிரி ஃபீலிங். அப்போ 2 உண்மைதான். ம். இல்லைன்னா அதுவும் போய் இதுவும் இதுவும் போய். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். Correct. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருந்திருக்கு, ஒரு ஏஐ இருந்திருக்குன்னு சொன்னா, உண்மையா பொய்யான்னு 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறை யோசிக்கிறதா இருந்தால் யோசிப்பாங்க கட்டாயமா. டாக்குமெண்ட் இன்னைக்கு டாக்குமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் ஃபெசிலிட்டி செல்லாது. ம். அப்போ வேணும்னா சொல்லலாம், இந்த மாதிரி புஸ்தகம் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போ அவங்க நம்புறாங்களா இல்லைன்னு நம்ம இன்னைக்கே யோசிச்சோம்னா மட்டும்தான் ம். இது ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு. எல்லா காலகட்டத்திலும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. 100 வருஷத்துக்கு அப்புறம் இல்லைன்னா 200 வருஷத்துக்கு அப்புறம் இனி மாறப்போகுது. கண்டிப்பா. மாறப்போகுது கட்டாயம். கண்டி- இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம அட்லீஸ்ட் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் என்ன, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பராவது படிக்கலாம். ம். அந்த நியூஸ் பேப்பர் உண்மையா பொய்யாது 2வது விஷயம். ம். பட் 12 பேஜும் பொய்யா இருக்க முடியாது. கண்டிப்பா. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கட்டாயமா பத்திரிகை தர்மம் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆளாவது ஒரு உண்மையான விஷயம் எழுதும். ம். அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ், ம். நிறைய ப்ராப்ளம். அதனால என்ன மக்கள் என்ன சொல்லியிருக்கோம், இது ஜென்னிசெட்டு இவங்களை திருத்த முடியாது. நான் அந்த கொள்கையை ஏற்றுக்கவே முடியாது. ம். ம். டீச்சர் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ம். ஹேண்டில் வித் கேர். அதனால தான் சுவாமி சின்மயானந்தஜி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க, யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவோம். யூத்துனே பார்த்து சொல்லுவோம், இவங்களை யூஸ்லெஸ் ஆகாதுன்னு. சுவாமிஜி சொல்கிறாங்க, யூத்ஸ் ஆர் யூஸ்டு. லெஸ். அப்போது அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே ப்ராப்பரான விதத்தில் பயன்படுத்தினா போதும். இப்போ என்னுடைய எல்லாம் சின்ன வயசில் நம்ம ஒரு நாள் உட்காந்துருந்து பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க்கு இன்னைக்கு ஒரு பையன் 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். Correct. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அவனுடைய அவர்ஸ் என்ன பண்ண முடியும்? அவன் ம். அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாறிப்போம். இந்த ம். தடுமாறாமல் இருக்கிறதுக்கு ம். ஆச்சாரங்கள் இருக்கு, ம். சதாச்சாரங்கள் இருக்கு, ம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கலாச்சாரங்களும் இருக்கு. கலாச்சாரங்கள் இருக்கு. ஸோ அதில் தான் ஷோடச சம்ஸ்காரம் எப்படி ஒர்க் பண்ணப்போ ஆ. ஆ. ஷோடச சம்ஸ்காரம் அதில் ஃபஸ்ட்டு கர்ப்பதான சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரத்தில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம்.
இதில் இந்த இந்த 16 സംസ്കാരത്തിൽ நம்ம முக்கியமாக சர்ச்சை பண்ண போகக்கூடிய 3 விஷயம்தான். ഒന്ന് ഗർഭധാനം, ഇനി ഒന്ന് വിദ്യാരംഭം ப்ளஸ் சமாவர்த்தனம், கடைசியில் வந்து அந்தியேஷ்டி. நடுவில் நிறைய வருது. அது நிறைய வரக்கூடியதெல்லாம் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி டொமஸ்டிக் ஃபெஸ்டிவலாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ஆழமாக போகிறதோடும் இந்த 2-3 விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லும்போது இது பேசித்தான் தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு மனுஷன் நிறைய பேர் கேட்கறது உண்டு, இது பேசித்தான் தெரிஞ்சுக்கணும். விலங்குகள் இது வேண்டே, அப்போ நம்ம விலங்குக்கு சமமா? கரெக்ட். நிறைய பேர் சொல்லு, நம்ம விலங்குகள் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, நம்மளே ஸ்கூலுக்கு அனுப்புறது உண்டு இல்லையா? அப்போ விலங்கு மனுஷன் நிறைய பேர் கம்பேர் பண்ணுவோம். சில விஷயத்தில் அவங்க என்ன விலங்குகள் எல்லாம் இது படிச்சுட்டா கல்யாணம் பண்ணுறாங்க, விலங்குகள் ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்களா, அதெல்லாம் கேட்கறது உண்டு மக்கள். என்ன எங்கள் விளையாட்டை எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா சொல்லுவார், சாப்பிடவான்னு கூப்பிட்டோன்னே ஏதோ ஒன்று வச்சு காலையில் நேரத்தில் பல்லு விளக்கில் ஆடு மாடெல்லாம் பல்லு விளக்கிட்டு இருக்கா, கைகளுக்கு விளையாட்டாக சொல்லுவாங்க. விளையாட்டாக சொல்லுவோம். ஆனால் அது ஒரு தர்க்கத்துக்கு போகும்போது அதவே முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு இப்போ அதே மாதிரி இந்த ஷோடச சம்ஸ்காரத்தில் கர்ப்பதான சம்ஸ்காரம் இதில் இங்கே தான் நம்ம வந்துட்டு வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம், வியாசனை வணங்க வேண்டிய இடமே இதுதான். ஓகே. வேதகர்த்தாவாக இருந்த வியாசன், அவருக்கு ஜாதியே கிடையாது. இன்னைக்கு சொல்கிற மாதிரி ஒரு பிராமணனோ க்ஷத்ரியோ இன்னைக்கு ஜாதி சம்ஸ்காரம் வந்திருக்கு, ஜாதியை பற்றி பெரிய விஷயம். ரொம்ப சாதாரண ஒரு மீனவ பெண்ணின் மகன் தான். அப்பா இனியொரு கம்யூனிட்டி, அம்மா இனியொரு கம்யூனிட்டி. இன்னைக்கு இருந்த சிஸ்டம் அங்கே இருந்தால் 2 பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்காது. அம்மாவுக்கு கிடச்சிருக்கும், பையனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும், வியாசனுக்கு கிடச்சிருக்கும். பட் அப்படி வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னு சொல்லி அந்த 4 வேதங்களையும் வகுத்துருக்கு, 4 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அந்த வேத அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். இது ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் தான் ஷோடச சம்ஸ்காரம். கர்ப்பதான சம்ஸ்காரம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கர்ப்பதானம், கர்ப்பதாரணம், கர்ப்ப சம்ரக்ஷணம். அதுக்கும் உள்ளேயே 3 இந்த 3 இருக்கு. மாடர்ன் சயின்ஸுக்கோ மாடர்ன் கைனகாலஜிஸ்ட்டுக்கோ இந்த டேமே அப்பிராப்பியம்னு சொல்லுவோம். அவங்களால இது ரீச்சே ஆக முடியல இந்த இடத்துக்கு. ஓகே ஓகே. கர்ப்பதானம் என்ன அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் தேவை கிடையாது இல்லை. கர்ப்பதாரணம் எப்படி வந்துட்டு கர்ப்பத்தை தரிக்கலாம், கன்சீவ் பண்ணணும். சம்ரக்ஷணம் எப்படி அந்த கர்ப்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே. அப்போது இந்த 3 விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான் ரெமடியா அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம டீப்பாக வந்துட்டு ஒரு ஆலோசனை பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி பகவத்கீதா ஒன்று ரெஃபர் பண்ணோம். பகவத்கீதையோட பிரதமாத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகத்தில் வர்ணசங்கரம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டும் வருது. வர்ணசங்கரம், வர்ணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜாதி சம்பிரதாயம் கிடையாது. அதனால தான் கிருஷ்ணன் வெரி பவர்ஃபுல்லாக சொல்கிறாங்க, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா. The 4 types of system ഞാൻ தான் உருவாக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் அவர் மேலே போடலாம். எதை பேஸ் பண்ணி? குண கர்ம விபாகச, குவாலிட்டி ஆஃப் பர்த், நேச்சர் ஆஃப் ஒர்க். எல்லாரும் பிறக்கிறாங்க, பட் அவன் வளரக்கூடிய சிச்சுவேஷன் மாறும். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கேரக்டர் மாறும். சோஷியலைஸ் அதுக்கேற்ற மாதிரி அதில் வரணுமோ இல்லை. ஒரே வீட்டில் அண்ணனும் தம்பி இருக்கும், அண்ணன் கவர்மெண்ட் வேலைக்கு போகும், தம்பி படிக்காமல் வீட்டில் உட்காருவோம். இல்லைன்னா தம்பி ஒரு அக்யூஸ் ஒரு கேஸில் இருக்கும். அப்போது ஒரே குடும்பத்தில் தான் இருக்கும். அவனோட சேர்க்கை, அவனோட சோஷியலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ அந்த குணத்தையும் கர்மத்தையும் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணது நான் தான். அந்த வர்ணத்தை பேஸ் பண்ணி வரும்போது கல்யாணத்தில் வர்ண சங்கரம் வந்தால் அப்போ இங்கே இந்த வர்ணம்ங்கிறது குண அடிப்படையில் வர்றது தானே தவிர இன்னைக்கு ஒரு பேப்பரில் வந்து நீ இப்படிதான்னு சொல்கிறது கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்தில் பிறந்தாலே பல வர்ணங்கள் சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ஆர்மையில் இருந்தால் அவன் க்ஷத்ரியன் தான், பூஜை பண்ணுறதா இருந்தால் பிராமணன் தான், பிஸ்னஸ் பண்ணுறாங்க பேங்க் எம்ப்ளாயி தான், வைசியர் தான். இவங்களுக்கு 3 பேருக்கும் துணையாக இருந்த ஒருத்தன் வேலை செய்கிறாங்க, சூத்திரன் தான். அப்போது நம்மளோட கான்செப்ட் தத்துவமசின்னு சொல்லக்கூடிய கீதா பொருளில் அந்த வர்ணசங்கரத்தை பேஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். இல்லை பூஜாரியோட மகன் பூஜை என்னன்னு கூட தெரியாது, அவன் பூஜாரின்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு அப்படிதான். பூஜாரியோட மகனாக இருக்க நான் அர்ச்சகனோட மகன், உனக்கு அர்ச்சனை தெரியுமா? என்ன தெரியாது, நம்பிக்கை. அப்போ அந்த பரம்பரையா இல்லை. ஆஸ்பேர் பகவத்கீதா ஒரு ஆஸ்பேர் அவர் சாஸ்திரம். அப்போ வர்ணசங்கரம் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய வர்ணசங்கரத்தினால் ப்ராப்ளம் வரும். எப்படி சொல்றாங்க? லுப்த பிண்டோதக கிரியா அந்தியேஷ்டிக்கு போது ஷோடச சம்ஸ்காரத்தோட 16வது சாப்டர். என்ன இது 2 கனெக்ட் பண்ணால் நமக்கு இந்த சப்ஜெக்ட் ஈஸியாக கொண்டு வரும். ஓகே. அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு வர்ணசங்கரம் வரும்போது அவனோட லைஃப்பில் வந்து அவனால் எதுவுமே வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அப்போ அந்த வர்ணசங்கரம் வராமல் கர்ப்பதானம் இருக்கணும். ஓகே. கர்ப்பதானம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணுறதா இருந்தால் ஒரு டைலும்
இனி ஒரு ரஃப் ஃப்ளோரும் கூட டைல் பண்ணலாம். அந்த டைலுக்கு பதிலா அங்க ஒரு வுட்டோ, ஒரு ஸ்பாஞ்சோ வந்துட்டு ஒட்டாது அந்த மெட்டீரியல் கூட. இந்த ஸ்பாஞ்சு டு ஸ்பாஞ்ச் வந்துட்டு ஸ்டிக் ஆகல. அதுக்குண்டான அடசிவ் இருக்கும். அந்த ஸ்டிக் பண்ணக்கூடியது அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், சதாச்சாரம், ஆச்சாரம் எல்லாம். அந்த ஆச்சாரம் எப்படி இருக்க வேண்டும்? அதான் ஷோடச சம்ஸ்காரத்தில் ஃபர்ஸ்ட் கர்ப்பதானம். இப்போ கர்ப்பதானம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 2 தம்பதிகள் மேட்சிங் இருக்கும். இது ஆக்சுவலி அஸ்ட்ராலஜி, நல்ல அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க இது பார்ப்பாங்க. ஆணில் 3 ஜாதி இருக்கு, பெண்ணில் 3 ஜாதி. அது விலங்குகளை மையமாக வச்சு தான் இந்த 3 ஜாதிகளை வச்சிருக்கோம். அப்போ அது என்னென்ன ஜாதி? அஸ்வம் ஒன்று இருக்கு, மிருகின்னு ஒன்று இருக்கு பெண்ணில், ரிஷபம் ஒன்று இருக்கு, நந்தி இருக்கு, சசாங்கன் இருக்கு, முயல் இருக்கு, பெண் யானை இருக்கு, முயல் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் இது. அப்போ ஆண் ஜாதி ஏதோ அந்த பெண் ஜாதி கூட தான் இணையணும். அதுதான் நல்ல அஸ்ட்ராலஜருக்கு இந்த பொருத்தம் தெரியும். ஆனால் இது விஷயம் வெளிவா எந்த அஸ்ட்ராலஜர் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. அது எதே பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் நமக்கு அது வந்துட்டு ஒரு சில விஷயம் நம்ம வந்துட்டு சென்சர் பண்ணி தான் பேசுகிறோம். என்ன ஜாதி அப்படின்னு, ஜாதி அல்ல, அதுதான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஏன்னா இது இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னு கூட தெரியாமல் ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 10 பொருத்தத்தில் இது ஒரு பொருத்தமாகவே வருது. ஓகே, அப்போ அதான் சொல்லுவாங்க, 10 பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்பிக்கை இல்லாதவங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு 2 நாள் போய் அந்த கோர்ட்டில் டைவோர்ஸ் கேஸு ஆர்கியூ பண்ணும் அங்கே போயிருந்தா போதும். 99.9% டைவோர்ஸுக்கும் காரணம் அந்த ஒரு பொருத்தம் இல்லாது. நம்ம ஆச்சாரியாஸ் என்ன சொல்லுவோம், எது இருந்தாலும் பரவாயில்ல, மனப்பொருத்தம் இருந்தால் போதும். இந்த மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நல்ல அஸ்ட்ராலஜி இது தெளிவாக கண்டுபிடிக்கலாம். விஷயம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு அதை பேப்பர் பார்த்தா உடனே இது சேராது, இது சேரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்து இல்லைன்னா படித்தவங்களுக்கும் இது மேலே நம்பிக்கை இல்லை. அஸ்ட்ராலஜி பொய்யே கிடையாது, அஸ்ட்ராலஜர் வேணும்னா பொய்யா இருக்கலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜி பொய்யா இருந்தால் பௌர்ணமி டேட்டு மாறணும், அமாவாசை டேட்டு மாறணும். ஏதோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ண பஞ்சாங்கத்துன்னு ஒரு டே முன்னாடி பின்னாடி பௌர்ணமி போனதே கிடையாது. ஆனால் அஸ்ட்ராலஜர் அவரோட அபியாசம் கம்மியானதுனாலையோ படித்த சாஸ்திரத்துக்கு மேலே அவருக்கு ஈடுபாடு இல்லாமல் ஒருவேளை ப்ரெடிக்ஷன்ஸ் தவறாக போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஹியூமன் எரர்னு சொல்ல முடியாது, சாஸ்திரம் படிக்காமல் இருக்கு, சாஸ்திரம் தவறில்லை. கரெக்ட். அப்போ இங்கே அந்த சாஸ்திர சம்பந்தியாக இணைந்த அல்லது செலக்டடான அந்த தம்பதிகள் கர்ப்பதானம், அந்த கர்ப்பதானத்துக்கு முன்னாடி அவங்கள செல்ஃப் பியூரிஃபிகேஷன் இருக்கும். இந்த செல்ஃப் பியூரிஃபிகேஷன் செலெக்ஷன் இருக்கோ, கோல் ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு எப்படி ஒரு மகன் பிறக்கணும், எனக்கு எப்படி ஒரு மகள் பிறக்கணும், இந்த மாடர்ன் சைக்காலஜி சொல்லக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் பிளான், கல்யாணம் ஆயிடுச்சு, செகண்ட் மந்த் கன்சீவா என்னங்க சொல்கிறது, நடந்து போச்சு. இது யார் உள்ள கேட்டுட்டு இருக்கோம், நான் விருப்பம் இல்லாமல் பிறக்கக்கூடியவனா? இது தெளிவாக IISH இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, கேரளா பேஸ்டு. டாக்டர் N. கோபாலகிருஷ்ணன் அவர் சயின்டிஸ்ட் கூட, DRDOவில் ஒரு சீனியர் சயின்டிஸ்டாக இறந்து போனவர். ஆனால் நம்மளோட அத்தனை ஸ்பிரிச்சுவல் ஸ்டடீஸும் டெக்ஸாஸிலும் மிலனிலும் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் கணபதி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணும்போது என்ன மாற்றம். அவரோட ஸ்டடீஸில் அவர் ஒரு ஸ்டடீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அபிமன்யு எஃபெக்ட்னு அதுக்கு பேர். அது வெளிநாட்டில் நடந்த ஸ்டடி. அபிமன்யு இங்கே கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சக்கரவியூகம் யுத்தத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சக்கரவியூகம் எப்படி உருவாக்கணும், எப்படி பிரேக் பண்ணணும் கிருஷ்ணன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாதியில் அர்ஜுனன் நம்மளே மாதிரி கிளாஸில் உட்காந்துட்டு தூங்கின மாதிரியே அர்ஜுனன் தூங்கியாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த சவுண்டு மட்டும் வருது. கிருஷ்ணன் அஸ் எ டீச்சர் கிரேட்டு, அது ஃபஸ்ட்டு பெஞ்சும் தேர்டு பெஞ்சும் எல்லாம் கிருஷ்ணனுக்கு ஈக்குவல் பார்த்தாச்சு. பார்த்தா கேட்டுகிட்டே இருக்கும், யாரோ ஒரு ஆள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அர்ஜுனன் கேட்கல, அபிமன்யு தான் கேட்டு. கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. கிருஷ்ணன் அந்த சாப்டர் அங்கே இது மர்மம். பகவத்கீதையும் சாஸ்திரத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க சொல்கிறாங்க கிருஷ்ணன் தானே அபிமன்யோட மரணத்துக்கு காரணம். ஸோ கிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஸ்வகுரு கிரேட் மாஸ்டர், ஒரு காரணம் இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக. அதனால தான் அந்த ஸ்டடீஸுக்கு இங்கிலீஷுக்காரன் அபிமன்யு எஃபெக்ட்னு வச்சுருக்கோம் நம்ம சப்ஜெக்ட். ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கும் போதே குழந்தைக்கு வெளியே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கேள்விப்படும். நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விஷயம், 3.5 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை முழு திருக்குறளும் மனப்பாடமாக சொல்லணும்னா அது எங்கேருந்து படிச்சிருக்கோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்டிஸ்ட்டு, நம்பிக்கை இல்லாதவங்களே, எத்திஸ்ட்டு, அறிவாளிகள் எல்லாம் இதுக்கு ஆன்சர் சொல்லணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது அவங்களால பேசவே பேச முடியும்.
அது எப்போ எங்கேயோ முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க் முடிக்கிறாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு நமக்கு ஆராய்ச்சி ஒன்றுமே கிடையாது. கிடையாது. பட் நம்ம சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. அவங்களுக்கு இல்லை, மாடர்ன் டூல்ஸோ மாடர்ன் ஸ்கெயில்ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு பிராபியம் அடையில்லை அது மெஷர் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த ஏன்னா இப்போ நான் முன்னாடி இது பண்ணும்பொழுது ஞானியர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய தாய் தந்தையர் அதை கேட்டு பெற்றாங்கங்கிற மாதிரி தான் அந்த கதைகளாகட்டும் புராணங்களாகட்டும் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே நம்ம நாட்டுக்குள்ளே தோன்றிய ஞானியர்களுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தோம்னா சாதாரண ஒரு குடும்பம் படிப்பறிவெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது, சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனோநிலை தெய்வத்துக்கிட்ட வேண்டும் பொழுது எப்படி வேண்டியிருப்பாங்கன்னா, எனக்கு இதுபோல் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது அது. அப்போது இதுபோல் எனக்கு குழந்தை வேண்டும்னு சொல்லி வேண்டி ஒன்று சேரக்கூடிய அந்த ஆணும் பெண்ணுக்கும் அதற்குன்னு ஒப்பான ஆன்மா கீழே இறங்கி வரும். சரிதானே மிஸ்? அப்போது சும்மா பை ஆக்சிடென்ட்னா பை ஆக்சிடென்ட் எந்த ஆன்மா வேணாலும் வரலாம். ஸோ அப்போ வந்து என் குழந்தை சரியில்லைன்னு சொல்கிறதுல எந்த விதமான கிடையவே கிடையாது. நம்ம கிராஸ்கட் ரோடில் நடந்து போகும்போது அன்னபூர்ணா ஒரு ஸ்வீட்டு சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனால் கிராஸ்கட் என்ட்ரு ஆகும்போதே லெஃப்ட் சைடில் அன்னபூர்ணா இருக்குது. நமக்கு ஸ்வீட்டு மட்டும் சாப்பிட்டோன்னு போனால் அந்த இதில் நிறைய இருக்குது. லாலா கார்னர் இருக்குது, எந்தெந்தையோ கடை இருக்குது. நம்ம ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கி நான் ஸ்வீட்டு சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். எனக்கு இதுதான் வேணும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அது கஷ்டம்தான். தேடணும், அந்த கடை எங்கே இருக்குன்னு தேடணும், அதை பற்றி ஒரு பூர்வஞானம் இருக்கணும். கரெக்ட் கரெக்ட். அன்னபூர்ணா ஸ்வீட்டுனா இப்படி தான் ஒன்றா யாரோ சாப்பிட்டவங்க சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நமக்கு அதை பற்றி ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். இது எதுவுமே கிடையாது. நம்மளோட மனசில் என்ன, எனக்கு ஒரு ஸ்வீட்டு சாப்பிடணும். திருஞான சம்பந்தரனுடைய அந்த வரலாறு நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்கும். அவங்க அப்பா, அதாவது அந்த அந்த திருஞான சம்பந்தரனுடைய அப்பாவும் அம்மாவும் அப்போ வந்து இங்கே முழுக்க சைவம் கெட்ட ஒரு சூழலில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் திருநீர் வச்சா அவன் பாவின்னு கருதக்கூடிய ஒரு சூழலில் இந்த இருந்தபொழுது இந்த சமுதாயத்தையே மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி தாய் வீட்டில் தவம் இருப்பாங்களாம். தந்தை வந்து நீருக்குள்ளே மூழ்கி, ஏன்னா வெளியில் எனக்கு சத்தம் கேட்டால் தானே எனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கும்னு சொல்லி நீருக்குள்ளே மூழ்கி தவம் இருப்பாராம். அப்படி இருவரும் ஒரு மனதோடு நின்று செய்த தவத்திற்கு கிடைத்த பலன் கிடைச்சது திருஞான சம்பந்தர். ஒரு சமுதாயத்தையே மீட்டெடுக்கிறதுக்குன்னு உண்டானதுன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் சொல்கிறது அந்த எஃபர்ட் இருக்கணும்னு, அவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டதுன்னு உண்டான பலன் தான் வந்து அந்த குழந்தை கிடைச்சிருக்கு. இப்போது நம்ம பாபி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் இந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் ஆச்சாரியா சொல்லக்கூடிய வார்த்தை கிரணந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ரா. பகவத்கீதையில் தெளிவாக சொல்லுவோம், அனகா. கிருஷ்ணன் அர்ஜுனை கூப்பிடக்கூடிய பேர் அனகன், குடாகேஷா, பரந்தமா, கேசவ், அல்டிமேட், எல்லாம் மோட்டிவேட்டட் ஸ்பீச். இந்த பாபி அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு வந்துட்டு டிமோட்டிவேஷன் தான். என்னடா நான் தப்பு பண்ணிட்டோமோ, தப்பு ஒன்று. சாதாரண சில டீச்சர்ஸு சில பேரண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஆகாதடா, உன்னாலே முடியாதடா, நீ எல்லாம் போய் இதாக பண்ண போகிற, அந்த டிமோட்டிவேஷன் கேட்க 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 அந்த குழந்தை வந்துட்டு இன்றைக்கி சமுதாயத்திலோட அத்தனை ப்ராப்ளத்துக்கும். ஏன்னா 2030 to 2047 சொல்லும் உலகத்திலே இந்தியாவுன்னு சொல்லக்கூடிய நாட்டோட ஒரு பெருமிதம் டெவலப்டு கண்ட்ரி ஆகும். அந்த டெவலப்டு கண்ட்ரியில் மேக்ஸிமம் யூத் பாப்புலேஷன் தான் இந்த தேசத்தை ஆழப்போம். அப்போ இந்த யூத் பாப்புலேஷன் எப்படி இருக்கு, அவனோட மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சத் சங்கம் அவன் உட்காரத்துக்கு அவன் தயார் கிடையாது. அவனோட சிலபஸில் அது கிடையாது. அவன்கிட்ட பேசுறதுக்கு அதுக்குண்டான ஆசிரியர்கள் இல்லை, இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதுக்கு அனுமதி கிடையாது, வீட்டிலும் பேசுறதுக்கு பேரண்ட்ஸு தயாராக இல்லை. அப்படி வரும்போது இந்த யூத், அதனால தான் இந்த ரோடில் 140 இல்லை அந்த 2 வீலர்லாம் போகும்போது பார்த்தாலும் தெரியும் 140 தான் போகும். அவன் போகிற வழியில் ஆரே அடித்தாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. என்ன சொல்ல, அது அவனோட விதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் என்னோட தவறு, என்னால் தான் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி யூத்து கிடையாது. அப்போது இந்த பாபி அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படி கிடையாதுடா, நீ அனகன், உனக்கு அழிவில்லாதவன், நீ அமுதுக்கு ஈக்குவலாதவன் அப்படின்னு கேட்கும். அந்த அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனசில், அப்பா குடாகேசன் அப்படா. அப்போ எல்லாம் வந்துட்டு அதனால தான் பழைய கர்ப்பதான சம்ஸ்காரம் முடிச்சு அந்த வித்யாரம்பத்துக்கு முன்னாடி நாமகரணம் ஒரு சப்ஜெக்டில் எப்படி பேர் வைக்கணும்னு கூட வரும். அப்போ கர்ப்பதானம் முன்னாடி முடிவு பண்ணிட்டோ சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த திருமணம் அப்படிங்கிறது திருமணம் நடக்கணும். அந்த பெற்றோரும் இப்படித்தான் குழந்தை வேணும் அப்படின்னு. இது நம்ம ரொம்ப கொலோக்கியலாக நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் உன்னை வரமிருந்து பெற்றேன்னு சொல்லுவாங்க.
அது ஆக்சுவலி அந்த வரம் இருந்து பெற்றோம்னு சொல்லி இந்த கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இருந்து 3-4 வருஷம் குழந்தைகள் இல்லாமல் இல்லைன்னு. கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்டடீஸ் அதுக்கு இருக்கு. ஆச்சாரியாஸ் பண்ணியிருக்கோம். ஓ லேட்டாக பிறக்கும், கல்யாணம் ஆகி லேட்டாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைனகாலஜிஸ்டை பார்ப்போம். ஐவிஎஃப் நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு இருக்கக்கூடிய படத்தை ஃபுல்லாக தொலைச்சதுக்கப்புறம் கடைசியில் டாக்டர் என்ன சொல்லும், நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாச்சு, நீங்கள் வேணும்னா இனி ஏதாவது கோவிலுக்கு இது ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாம். அப்போ டாக்டரோட ஃப்ளாட்டோட இஎம்ஐ எல்லாம் இந்த எல்லாம் கணக்கில் தான் அதுல வருது. சரியா கணக்கில் தான். அதுக்கப்புறம் எதோ கோவில்களை சுற்றுவோம். விரதத்தில் இருக்கும் 2 பேர். Correct, correct. கோவிலுக்கு போகிறோம், விரதத்தில் 2 பேருக்கும் ஒரே சங்கல்பம். அப்போ யார் ஒருத்தர் சொல்லுவோம், எங்க ஏதோ ஒரு கிருஷ்ணன் கோவில் வேண்டுதல் வைங்க, ஒரு குழந்தை பிறந்தா கிருஷ்ணன் 10 குழந்தைகளுக்கு என் சாப்பாடு போடுறேன். ஓகே. அப்போ எந்த குட்டி குழந்தை அந்த ரோட்டில் நடந்து போனால் அந்த குழந்தை மேலே ஒரு பாசமாக பார்ப்போம். Correct. இன்னைக்கு அப்படி கிடையாது. ம். இன்னைக்கு அது ஒரு ஹைஃபை சொசைட்டி. ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு ஒரு பையன் ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போனால் அவமதிப்பாக பார்க்காங்க. ம். இந்த கப்பிள்ஸு ஏன்னா ஒன்றுமே கிடைக்கல. ம். அப்போ எந்த ஒரு குழந்தை பார்த்தாலும் அவனுக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்பு. அப்போ டவுன் டு எர்த் அங்கே பகவான் அதான் ம். முன்னாடி வந்து நிற்கிறாங்க, இவன் எப்படி என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அவ தவம் இருக்கும். ம். இப்ப எனக்கு எப்படி எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்குண்டான ரூட்டில் அப்போ பயணம் ஆரம்பிக்கும். இதுதான் கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் சொல்கிறாங்க. ஓ! ஏன்னா இங்க முதல்ல வீட்டு பக்கத்துல இன்னும் இருக்காங்க அவங்க. அவங்க மருமக வந்து மாசமா இருந்தது. மாசமா இருக்கறக்கு முன்னாடியும், மாசமா இருக்கக்கூடிய காலத்துலயும் பார்த்தீங்கன்னா, இங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி அப்பதான் குழந்தை பொறந்து 3 மாசத்துல அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க இங்க. அந்த குழந்தை இங்க நம்ம வீட்லயே தான் வளர்ந்தது. அப்பப்போ என் மருமக கொஞ்சம் அந்த ஒரு இதுல இருக்காங்கன்னு எனக்கு புரியல. மருமக குழந்தை பெத்துக்கிறதுக்கு இந்த குழந்தைய எதுக்கு அவங்க தூக்கிட்டு போகணும்னு. அப்ப எங்க அம்மாட்ட கேட்கும்பொழுது, அந்த அம்மாவனுடைய பார்வை அந்த குழந்தை மேல இருந்துட்டே இருக்கும்பொழுது, அந்த ஒரு தாய் உள்ளம்ங்கிறது வெளிய வரும். அப்ப பிசிக்கலா உள்ள சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் அன் இன்டியூசிங் ஃபேக்டர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பதான் புரியுது அதெல்லாம் இந்த ஏன்னு. இன்டியூசிங் ஃபேக்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் இங்கிலீஷ் டாக்டர்ஸ் ஆ. கட்டாயமாக நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், ஹோமியோ ஆகட்டும், சித்தா ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், அவங்களுக்கு இது சப்ஜெக்டாக ஆயுர்வேதத்தில் தெளிவாக இருக்கும். ம். அஷ்டாங்க ஹிருதயத்தில் விரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால தான் இந்த வருஷக்கணக்கு ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஏதோ ஒரு கோவிலுக்கு போவோம், அடுத்த மாதம் பார்த்தா கிடைச்சிருக்கு. ம். இதுக்கு இந்த கைனகாலஜிஸ்ட்னாலே ஆன்சர் சொல்ல முடியல. 3 வருஷம் ட்ரீட் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டடீஸும் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டடீஸும் நார்மலு. இவங்களுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்ல பார்த்தா இந்த ஆன்சர் இவங்களுக்கு சொல்லவும் தெரியல. மெடிக்கல் மிராக்கிள்னு வேலை முடிஞ்சுதுங்களா? மிராக்கிள்னு வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். இங்கே கர்ப்பதானம் ம். தயாராகிறாங்க, கணவனும் மனைவியும் தயாராகிறாங்க. ம். குலதெய்வத்தை சங்கல்பம் பண்றாங்க, ஆ. தான தர்மங்கள் பண்றாங்க. ம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெற்றோர்களுடையும் தாத்தா பாட்டியோட அனுமதியோடு கூடி ம். ஒரு குழந்தை உருவாகணும்னு ஆசீர்வாதத்தோடு கூடி தான் அவங்க வந்து ஃபிசிக்கல் லைஃபே ஆரம்பிக்கும். ம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கிடையாது. இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது எல்லா ரிலீஜியன்லும் கர்ப்பதானத்துக்கு முன்னாடி பேச முடியும். டெத் ஆனதுக்கு அப்புறம் அது கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இஸ்லாமிசம் ஆகட்டும், ஹிந்துவிசம் ஒரு 16 நாள், 41 நாள், 51 நாள் அப்படி அந்தந்த ரிலீஜியனில் என்ன சொல்லுவோம், அந்த சோல் அங்கே தான் இருக்கும். ம். அதுக்காக ஒரு 48 நாள், அதில் 48 நாள் ப்ரேயர் எல்லா இடத்துலையும். அப்போ இறந்த உடனே இந்த சோல் அந்த இடம் விட்டு போகிறது எந்த மதத்திலும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. மத வேறுபாடு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே பொருத்தமாக தான் பேசுகிறாங்க. அப்போ இந்தியன் சிஸ்டத்தில் ஒரு ஆள் இறந்துட்டோம், இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 11 நாள் பண்ணுறாங்க, 16 நாள் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாள் பண்ணோம். அது முடிச்சதுக்கப்புறம் முடிச்சு ஓகே இனி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் பண்ணால் போதும், வருஷாந்திரம் பண்ணோம். அப்போ அந்த சோல் அங்கே இருக்கு. ம். ரைட். ம். என்னோட கேள்வி, இந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் ஆச்சாரியாஸ் சொல்லக்கூடிய விஷயம், அந்த கர்ப்பதானம் எங்கே வச்சு நடக்கணும், அதுக்குண்டான டிவினிட்டி வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்ல இதெல்லாம் தேவையா? ம். அப்போ இந்த சாஸ்திரம் எல்லா மதத்திலும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த சோல் இருக்கு இருந்தால் ம். நல்ல அப்பா அம்மா நான் சொல்லக்கூடியது ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, நல்ல தான தர்மத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும். திடீர்னு அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ தருதலையாக பிறக்கும். ம். அப்பா கோர்ட்டு வாசல்லே போயிருக்க மாட்டோம், ஆனால் பையன் வந்துட்டு ட்ரக் செக்ஸ் அபியூஸ் ஏதோ ஒரு கேஸில் பையனோ பொண்ணோ. அப்போ அந்த நல்ல அப்பா அம்மாவுக்கு எப்படி இந்த ஒரு இந்த மகன் மாதிரி பிறந்திருக்கு? நல்ல தான தர்மம் பண்ணுறாங்க, குலதெய்வ பூஜை பண்ணுறாங்க, யாருக்கு உதவி கேட்டனாலும் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சுத்தாத்மாவு. ஆனால் அந்த ஆத்மனுக்கு இப்படி ஒரு மகன் பிறந்து அல்லது ஒரு மகள் பிறந்து. அப்போ நம்ம சும்மா ஒரு பின்னாடி வந்து போகலாம். இன்றைக்கி கல்யாணம் முடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸு ஹனிமூனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு டிக்கெட் புக், கரெக்ட், வீடு விட்டு வெளியே தோறது. இவங்க போகிறோம், ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம். கடல் தாண்டவே கூடாதுன்னு சொல்லுவோம் இந்தியன் சம்ஸ்காரத்தில். கடல் தாண்டி வெளியே போனால் திருப்பி உள்ளே வந்து ஒரு சிஸ்டம் பண்ணி தான் அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றணுமாமா. கடல் தாண்டும் போது சம்ஸ்காரம் மாறும்.
ஓகே. அனாச்சாரம், துராச்சாரம் எல்லாம் வந்துடும். அதனால தான் இப்போ நமக்கே தெரியும், நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே இருந்திருக்கோம் ஒரு சிஸ்டம். திடீர்னு நம்ம பெங்களூர் போகும்போது நம்மள அறியாமலே நம்ம கேரக்டர் மாறுது. ஆமா. பெங்களூர் டெல்லி போகும்போது இனி மாறுது. இதே வந்துட்டு வெளிநாடுன்னு போகும்போது அந்த சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள அறியாமலே மாறும். அப்போது இந்த ஹனிமூன் சொல்லி போகிறாங்க. அந்த ஹனிமூன் போன இந்த இடத்துல இந்த கப்பிள்ஸ் ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அங்கே வந்து அவங்களோட லைஃப் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ. சப்போஸ் அந்த ஆரம்பிக்கிற அன்னைக்கு அந்த பொண்ணு கர்ப்பதானத்துக்கு ஏற்ற கண்டிஷன் இருக்கும், அது ஓவுலேஷன் பீரியடில் இருந்தால் அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன் வந்தால் கட்டாயமாக அந்த குழந்தை வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகும். இங்கே தான் கர்ப்பதானத்தோட சப்ஜெக்ட். சப்போஸ் அந்த ரூமில் ஒரு மர்டர் நடந்திருக்கலாம், ஒரு சூசைடு நடந்திருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த சோல் எங்கே? ஓ, ஓகே, ரைட். ஓ, அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் திருப்பி இந்த உலகத்துக்குள்ள வரணும். மாடர்ன் சயின்ஸில் நாங்கள் பார்க்கட்டும், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கட்டும், இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்சபிள் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டபிள் நாலேஜ். அவர் சாஸ்திராஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்சபிள் நாலேஜ். அப்போ ஆச்சாரியாஸ் சொல்லியிருக்கோம், எல்லா மதம் இதில் ஏற்றுக்கிறாங்க. இறந்து 51 நாளோ 16 நாளோ ஏதோ ஒரு சம்பிரதாயம், அந்த சோல் அங்கே தான் இருக்கு, அந்த புரோகிதன் வந்து பூஜை பண்ணணும், இல்லைன்னா அந்த பிரீஸ்ட் வந்து பூஜை பண்ணணும். அப்போ சோல் எல்லா மதத்திலும் இது பொருத்தமாக இருக்கும். அப்போ அந்த ரூமில் ஒரு டெத்து நடந்திருக்கலாம், அபமிருத்தியா இருக்கலாம், ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், ஆத்மகத்தியாக இருக்கலாம், எதாவது இருந்திருக்கலாம். அப்போ அந்த சோல் அங்கே இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் என்ன பண்ணும், போட்ட அந்த பெட்ஷீட் வேணும்னு வந்து வாஷ் பண்ணி போடுவாங்க. நம்ம டெத்து நடந்தால் என்ன பண்ணோம், எல்லாம் சுத்தம் முடித்து ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு ரெஜுவினேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதிலே தூங்கவே போகிறோம். இல்லைன்னா டெத்தான ஒரு அடப்புன்னு தமிழ்நாட்டில் அழகாக சொல்லுவோம், அடைப்பு இருந்துன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு தண்ணியும் தீபம் அந்த இதுக்குள்ளே வச்சிரும். இது எதுவுமே ஹோட்டலில் கிடையாது. அப்போ இவங்க வந்துட்டு அந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் இவங்க இணையும் போது அங்கே வந்து இந்த புள்ள ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே சன்னிவேசம் ஆகக்கூடிய அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க ஆச்சாரியா, சன்னிவேசம் என்றாக. ஓகே, அந்த சோல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பாத்திரம் வேணாம், இந்த பாத்திரம் கரெக்டாக ஒன்று கிடச்சிருக்கு என்றாகலாமே. அப்போ அந்த தருதலேன்னு சொல்லக்கூடியது ஒருவேளை அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய புண்ணியத்தினோட மிஸ்டேக் அல்ல, ஏதோ தவறான சூழ்நிலையில் இவங்க சந்திக்கும் போது அந்த தவறான சூழ்நிலையில் ஃபெர்டிலைஸ் ஆனால் காரணம் கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆன்மா இங்கே உருவாகி வர்றது, ஐ மீன் உடல் எடுத்து வர்றதுங்கிறது வந்து பெற்றோர்களுடைய மனோநிலை மட்டும் இல்லை, சூழலும் சரியா இருக்கணும் இருக்கு. இல்லைன்னா என்டையர் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஃபிலோசபியே தவறுன்னு வந்துடும். ஸோ அப்போ அதனால தான் அந்த திருமணத்தின் அப்போ அந்த இன்ன காலத்தில் தான் கணவன் மனைவி ஒன்று சேரணும், அந்த கால சூழல் எப்படி இருக்கணும், அந்த இடம் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறது. சும்மா ஒன்றும் நம்ம பெரியவங்க ஒன்று லூசு தரமாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் நம்ம படிக்கக்கூடிய சயின்ஸ் 400-500 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். மதுரை மீனாட்சி கோவில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கும். கல்லில் நாதம் வரக்கூடிய கோவில். ஒரு கல்லிலே நாதம் உருவாக்குற அளவுக்கு நாலேஜ் ஒரு மனுஷனுக்கு இருந்திருக்கு அன்னைக்கு. அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல. எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, சிமெண்ட்டும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அந்த அளவுக்கு பெரிய ஒரு டெக்னாலஜி உருவாக்கணும்னா எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கு நம்ம முன்னோர்களுக்கு. ரிஷி பரம்பரை வரைக்கும் ஒன்றும் போக வேண்டாம், ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போனாலே அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. அப்போ ஷோடச சம்ஸ்காரத்தில் கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் கர்ப்பதானம் எங்கே நடக்கணும், எந்த சூழ்நிலையில் நடக்கணும். ஒன்ஸ் கேரி ஆயிடுச்சு, அது கர்ப்பதாரணம் ஆயிடுச்சு. இந்த தாரணத்துக்கு முன்னாடி இது ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். இப்போ எங்கே வச்சு நடக்கணும். அதனால தான் மேக்ஸிமம் ஒரு சில சரியர்கள் சொல்லியிருக்கோம், ஒரு சில இடங்கள் சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல தான் ப்ரெக்னென்ட் ஆகணும். இது வந்து எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, முதல்ல இருந்த பழக்கமாக திருமணம் செய்து வைத்த உடனேயே பெற்றோர்கள் தான் வெளியே போவாங்களாம். அவர்கள் வந்து கோயில் குளத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ட்ரிப்புன்னு சொல்லக்கூடாது, கோயிலுக்கு போகிறதுனால. இன்றைக்கி எப்படி மாறிப்போச்சு. மீனிங் என்னென்னா, அந்த 2 பேர் வந்து இளம் வயதுக்காரர்கள், அவங்களுடைய முழு சுதந்திரத்தில், ஆனால் அந்த இடத்துல தான் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டாக மேட்ச் பண்ணி, அப்போ அதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து பெரியவர்கள் வந்து கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போச்சு, இவங்க வெளியே போயிடுறாங்க. இவங்க வெளியே போயிடும், அதுக்கு சுதந்திரம்னு பேர். இன்னைக்கு யூத்து சொல்லக்கூடிய ஃப்ரீடமா செக்யூரிட்டியான்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம பாரத தேசம் இந்தியன் கான்டெஸ்ட்ல கட்டாயமா ஃப்ரீடம் அல்ல, செக்யூரிட்டி தான். இன்னைக்கு இந்த ஃப்ரீடம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் செக்யூரிட்டி கூட அவங்களுக்கு இன்னைக்கு இல்லை. ஸோ அதனோட பின்விளைவு என்ன,
ഓട്ടിസം, ம் ന്യൂറോളജിക്കൽ ഡിസോർഡേഴ്സ്, ഷീസോഫ്രീനിയ. ம் எதனாலே? ம் அതാണ് அழகா சொல்றாங்க. 7 தலைமுறையில் உண்டான ஜீன் நமக்குள்ள இருக்கு. Correct. ஜீன் தெராப்பியில் அது ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சயின்டிஃபிக். அதுக்கு ஆமா. மேலே ஒரு எவிடன்ஸ் நமக்கு வேண்டாம். ஆமா. அப்போ 7 தலைமுறைக்கு பின்னாடி சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருந்தோ அது பக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ கர்ப்பதானத்தில் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பையனே தருதலையா பிறந்திருக்குன்னு சொல்ல இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லைன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அல்லது எப்படி நடந்திருக்குது? ம் நல்ல சிக்ஷணம் கிடச்சிருக்கோம், நல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கோம், நல்லபடியாக அவனை வளர்த்திருக்கோம். எல்லா பெற்றோர்களுடையும் என்னென்ன என் மகன் அல்லது என் மகள் நல்லபடியாக இருக்கணும், ம் மோசமாக இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது கண்டிப்பா. இல்லை. அப்போ மாதா பிதா குரு இந்த 3 விஷயங்கள், இந்த பிரிட்ஜிங் இருக்கணும். இந்த 2 பேர் கூட இந்த பிரிட்ஜிங் இங்கே போயிடுச்சு. ம் அம்மா அப்பா கரெக்டாக இருக்கும், குரு கூட பிரிட்ஜிங் இல்லை. அப்பாவும் குருவும் கரெக்டாக இருக்கு, அம்மா கூட பிரிட்ஜிங் இல்லை. இவங்க 3 பேரும் கரெக்டாக இருக்கு, பையன் கூட பிரிட்ஜிங். ம் அப்போது கர்ப்பதானத்தில் இது தென் கர்ப்பதாரணம் 2வது செகண்ட். அப்போது கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் இந்த 3 விஷயம் வருது. அப்போ கர்ப்பதாரணம், தாரணம்னா தரிக்கிறது, ரிசீவ் பண்ணுறது. ஓஜஸும் தேஜஸும் இருக்கணும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு. அப்போ ஓஜஸும் தேஜஸும் இருக்கணும்னா இந்த பெற்றோர்களுக்கும் அந்த ஓஜஸும் தேஜஸும் இருக்கணும். அப்போ அவன் எந்த மாதிரி உணவு எடுக்கணும், ம் எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கணும், நாம சங்கீர்த்தனங்கள் இருக்கணும், எந்த ரிலீஜன் ஆகட்டும் என்னோட ப்ரேயர் சம்பிரதாயங்கள் இருக்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ம் இன்னைக்கு உணவே போதையை தரக்கூடிய உணவு தான். கொக்கோகோலா போன்ற ஃபாஸ்ட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஃபாஸ்ட் ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அது ஒரு தரம் கிக்கு போதை தான் உருவாகும். அந்த போதையில் பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி விஞ்ஞானியாக பிறக்கும்? என்னோட கான்ஷியஸ் எங்கே இருக்கும்? இப்போ கர்ப்பதாரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்ப்பதாரணமும் கரெக்டாக இருக்கணும். கர்ப்பதாரணத்துக்கு முன்னாடி இன்றைக்கி யோகா எல்லாம் வந்ததுனால ப்ரீநேட்டல் யோகா, போஸ்ட் நேட்டல் யோகான்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த பெல்விக் சிஸ்டத்தை, பெல்விக் ஃப்ளோர்னை எப்படி கரெக்ட் பண்ணோம், இந்த பேபியை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த தாய்க்கு இருக்கா, ம் டொனேட் பண்ணக்கூடிய டோனரோட ஸ்பேம் குவாலிட்டி கரெக்டாக இருக்கா. இன்றைக்கி மேக்ஸிமம் நம்ம ஊரில் கல்யாணம் ஆயிடுச்சு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு கன்சீவ் ஆகலைன்னா ப்ளேம் ஆறு மேலே, பையன் மாப்பிள்ளை எப்படி ஜம்மன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை. நான் இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி ரேஷியோ பாய்ஸ் கேர்ள்ஸோட அதிகமாக இன்றைக்கி இருக்கிறதா இருக்குது. பாய்ஸ் வேரியஸ் ரீசன். மெயின் இன்றைக்கி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் கோடு ஜீன். இந்த ஜீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் வந்து இந்தியன் ப்ராடக்ட் ஆகும், சிந்தட்டிக் மெட்டீரியல். அப்போ என்ன ஆகும்? ஹீட். அப்போ அந்த ஸ்பேமோட குவாலிட்டி கம்மியாகும். ஸோ மோட்டிலிட்டி ஆஃப் டெத் ஸ்பேம்ஸாக இப்போ மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் போகும்போது டெத் ஸ்பேம்ஸும் அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ ஸ்பேமோட குவாலிட்டி. அப்போ கர்ப்பதாரணத்துக்கு கர்ப்பதானம் கரெக்டாக இருக்கும், எல்லா சிஸ்டம் ஃபாலோ பண்ணியாச்சு. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்? கர்ப்பதாரணத்துக்கு முன்னாடி ஔஷத சேவைன்னு ஒன்று இருந்திருக்கு, போத் சைடு தேவையான ரெஜுவினேட்டிங். இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு சிஸ்டம் கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு வெல் பிளான்டு ப்ரோக்ராம். எஜுகேஷன் நமக்கு இந்தியாவில் இன்றைக்கி மாறியாச்சு. ஏன்னா இது திருமூலர் கருக்கடை வைத்தியம் 600ங்கிறதுல அவர் எழுதுறாரு, ஒரு குழந்தை நல்ல குழந்தை 100 வயது இருக்கணும்னா எப்படி இருக்கும், இந்த கை கால் முடமாகவோ மூளை இதாகவோ இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்போ வரும்னா, இதுக்கு அவர் 2 காரணம் சொல்கிறார். அந்த ஆண் பெண் சேரும் பொழுது அந்த ஆணினுடைய மூச்சினுடைய ஓட்டம் எவ்வளவு தூரமோ அது அளவுக்கு தான் அந்த குழந்தையினுடைய ஆயுளும் உடல் பலமும். தாயினுடைய வயிற்றில் மலஜலம் தங்காமல் இருந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய சரீர அமைப்பும் அந்த மூளையினுடைய செயல்பாடும் இருக்குங்கிறாரு. இது 2ம் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இது மாதிரி இருக்கும்னு அதில் அந்த நூல் எழுதுறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறது அதுதான். அப்போ அந்த பையன் வந்து உண்டான ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ், அந்த மூச்சினுடைய ஓட்டத்தை அவன் சரி பண்ணியிருக்கணும். பெண்ணு தன்னுடைய உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா காரியமும். சேனோ ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. இந்த சேனோ ட்ரக்ஸு அந்த அவேர்னஸ் ராலி நடத்துகிற சமயம் இந்த திரும்ப படித்தாலே போதும். அப்போ மிஸ்டேக் எங்கே நடந்திருக்கு? ஆச்சாரியாஸ்டே அல்ல, எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். அட்லீஸ்ட் புரட்டி பார்க்கறது கூட நம்மளோட எஜுகேஷனலிஸ்ட் தயாரில்லை, பேரண்ட்ஸ் தயாரில்லை, யாருமே தயாரில்லை. இப்போ தயாராக இருந்தால் இந்த ஒரு விஷயம் போதுமே. கர்ப்பசுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஸ்பேம் சுத்தமாகணும், அந்த பாத்திரம் சுத்தம், நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டு நல்லா சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் விளம்பக்கூடிய பாத்திரம் சரியில்லை, பாத்திரம் இன்ஃபெக்டடாக இருந்தால் கட்டாயமாக ஃபுட் பாய்சன் ஆகும். அப்போ கர்ப்பதாரணத்தில் ஓஜஸ்யான ஃபுட்டு, தேஜஸ்யான ஃபுட்டு, கலாச்சாரம், ஃபேமிலியோட சிச்சுவேஷன், குலதெய்வம், குடும்ப கோவில்கள் போன சங்கல்பம், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கர்ப்பதாரணம் ஆகும். அப்புறம் அந்த கர்ப்பத்தை எப்படி சம்ரக்ஷணம் பண்ணணும், ஓகே, வளர்த்தணும், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், கர்ப்பத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த கர்ப்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விதம் தான் பர்த் வரைக்கும் சொல்லக்கூடிய மிச்சம் ஷோடச சம்ஸ்காரம். ஓகே. இந்த பும்சவலனமாகட்டும், சீமந்தம்,
எல்லாமே அந்த கர்ப்பத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஈவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்தாச்சு, மேக்ஸிமம் குழந்தைகள் இன்னைக்கு இன்னைக்கு சொல்லப்போனா கர்ப்பம் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய வியாதி. ம். மிகப்பெரிய என்ன கர்ப்பம் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து டாக்டர் தான் பார்க்கணும். டாக்டர் தான் பேசணும். என்ன சாப்பிடலாம், என்ன வேணுனாலும் சாப்பிடலாம். எப்படி வேணுனாலும் வாழலாம். பழையது அப்படி கிடையாது. இதுதான் சாப்பிடணும். கரெக்ட். இப்படி தான் இருக்கணும். நான் டாக்டர்கிட்ட போனா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் நீங்க மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு செக்கப் மட்டும் வந்துருங்க. ஸ்கேன் மட்டும் பண்ணு. எனக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும். என்னுடைய ஒரு மெடிக்கல் ஃபீல்டு ഞാൻ വർക്ക് பண்ணும்போது எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. அனாலிமஸ் ஸ்கேன்னு ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்கோம். பேபி வந்து பக்கா. 8th மந்த்ல ஸ்கேன் பண்ணியிருக்கோம், ரிப்பீட் பண்ணியிருக்கோம். பேபிக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய சோனாலஜிஸ்ட் செக் பண்ணியிருக்கோம். எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இனி ஒரு சோனாலஜிஸ்ட் செக் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, இல்லை பிரெயினில் ஒரு அன்வான்ட் growth இருக்குது. இந்த பேபி வந்துட்டு வேண்டாம், டெர்மினேட் பண்ணலாம். இப்போது 8th மந்த்ல பேரண்ட்ஸ் ரெடி அல்ல. பேரண்ட்ஸ் இந்த டாக்டரோட வார்த்தை கேள்வி. ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் தான் ஃபேமஸ் டாக்டர். செகண்ட் டாக்டர் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. பட் அவர் நேர்மையான மனுஷன், நல்லா ஸ்டடி பண்ணி. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேரண்ட் அந்த பேபியோட அம்மா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு நியர்லி 17-18 வயசு இருக்கும். இன்னைக்கு அந்த குழந்தை ம். உட்காரவே இல்லை. அப்போ அந்த மோஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜி மட்டும் நம்பிட்டு இருந்ததுன்னா சோனோ ஸ்கேனில் எவ்வளோ மைன்யூட்டான விஷயம் கூட பண்ணலாம். பட் அப்போ என்னாச்சு, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அஸ்ட்ராலஜி கரெக்டு தான், அஸ்ட்ராலஜர் தான் பொய்யன்னு சொன்ன மாதிரி. மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் கரெக்டாக இருக்கலாம். பட் அதை ரூல் அவுட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்ட்டு மிஸ்டேக். அதே நம்பி என்னாச்சு, ஒரு பரம்பரையே அந்த குழந்தையோட லைஃபே போயிடுச்சு. அப்போ கர்ப்ப சம்ரக்ஷணம் ஒரு கர்ப்ப ரக்ஷணம்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு விஷயத்தில் அதில் இயற்கையான விஷயங்கள் மெயின்லி அந்த ஆயுர்வேத கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ம். ம். எத்தனை மாதத்துல இந்த 3 மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது. நோ மோர் ஜர்னி. 3 மாதத்துக்கு அப்புறம் மைல்டு ஜர்னி, சிட்டிங் ஸ்டைல் மாற்றணும், செப்பல் எப்படி போடணும், எந்த மாதிரி செப்பல் கூட ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது. இன்னும் அந்த நூல் இருக்கு. இருக்கு. நல்ல ஆயுர்வேத டாக்டர்ஸ் இன்னைக்கு அவங்கள்ட்ட போகக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது உண்டு. ம். எப்போ போவோம் ஆயுர்வேத டாக்டர்ஸ்ட்டே? யாரோ சொல்லி ஏதோ ஒரு டிவியில் ஏதோ பார்ப்போம், ஆயுர்வேத கேர் ப்ரெக்னன்சியில் ஆயுர்வேத கேர் இருந்தால் வெள்ளி வந்து கம்மியாகும். அப்போ தான் போவோம், எப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம். பட் ஆரம்பத்துலேருந்தே ஆயுர்வேதம் போயிட்டு இருந்தால் டெலிவரி முடிச்சிருந்தாலும் டெலிவரி ஆன மாதிரி அந்த தாயை பார்த்தா தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பல்ஜ் ஆகக்கூடிய ஸ்டொமக்குனே ரீஷெட்யூல் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின் ஆயுர்வேதத்தில் ப்ராப்பரான கர்ப்பரக்ஷணம்னு சொல்லிட்டு இருக்குது. ம். அப்போது கர்ப்பரக்ஷணத்தில் ஆயுர்வேத மெடிசின்ஸ், நேச்சுரலான உணவு, நார்மல் லைஃப் ஸ்டைல். ம். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த சீமந்தோயனை எல்லாம் படிக்கும்போது, புன்சோயனத்தில் படிக்கும்போது கரெக்டாக சொல்லுவாங்க. கர்ப்பிணி எக்காரணத்தாலும் காம உத்தீபனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமம்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ரிலேட்டடான தாட்ஸ் வர்ற மாதிரி புதுசாக படிக்கக்கூடாதாமா. இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் ஆக்சுவலாக அதை அலோவ் பண்ணுது மாஸ்டர். இன்றைக்கி ஒரு யூடியூப் சிஸ்டத்தில் பேசலாமான்னு தெரியக்கூடாது. ஆனாலும் இது கேட்கக்கூடியவங்க பெரியவங்களும் இருக்கலாம். சின்ன குழந்தை ஆனாலும் 8 வயசு குழந்தை கேட்க போகிறதில்ல. 15 வயசு குழந்தை கேட்டால் 100% ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனால் டில் பேபிக்கு 3 மாதம் 6 மாதம் ஆகிற வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஃபிசிக்கல் ரிலேஷன். ஓ மை காட், நான் நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன். இது வந்து இன்னைக்கு அக்செப்டட் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஹஸ்பண்ட் லேபர் ரூமில் நிற்கலாம்னு வரைக்கும் வந்திருக்கும். இடியோட்டிக் ஸ்டேட்மெண்ட். இடியோட்டிக் ஸ்டேட்மெண்ட். அதை யார் உருவாக்கணும்னு தெரியல. அப்போ நம்மளோட பழைய ஆச்சார ஆசையில் என்ன ஆயிடுச்சு, ஷோடச சம்ஸ்காரத்தில் ரிஷிகள் ஆச்சாரியாஸ் என்ன சொன்னால் காம உத்தீபனம், அதாவது செக்ஷுவல் தாட்ஸ் வரக்கூடிய புஸ்தகமே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நாடகம் தான் இருந்திருக்கும். நாடகம் பார்க்கக்கூடாது, சர்ச்சைகள் வரக்கூடாது. மேக்சிமம் குடும்பத்தில் டெய்லி சத்சங்கம் இருக்கணும், புனித நூல்கள் படிக்கணும். அது அவங்கவுங்க ரிலீஜியனில் என்ன இருக்கோ அதை அட்லீஸ்ட் படிக்கணும், விஜிந்தனம் பண்ணணும், சர்ச்சை பண்ணணும். ஏன்னா இந்த கர்ப்பிணியை பொறுத்த வரைக்கும் அந்த கர்ப்பரக்ஷணம் அந்த டைமில் அந்த டியூரேஷன் இந்த குழந்தைக்கு அபிமன்யு எஃபெக்ட் போய் சேர வேண்டிய இன்ஃபர்மேஷன் அத்தனையும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். இப்போது நம்ம கலாச்சாரமாகட்டும், இப்போ நம்ம மேலை நாட்டவர்களோட இதில் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மா வந்து சரியாக ஒரு 7லிருந்து 8 மாதத்திற்குள்ளாக தான் அந்த உடலை நோக்கி வருது அப்படிங்கிற அந்த ஒரு கூற்று அதில் சொல்கிறாங்க. நம்மளோடதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நூல் தெரியாது, கேள்விப்பட்டது தான். அந்த குழந்தை வெளியே வரும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சித்திரகுப்தர் அவருடைய விதி எழுதுறதாகவும் சொன்னப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது 7 வயசில் தான் நம்மளுக்கு 7 மாதத்தில் தான் நமக்கு அந்த பெண்ணுக்கு சீமந்தம் பண்ணுவது. ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும்.
சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதனால் கிரகித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த பீரியடுக்கு முன்னாடியும் அந்த தாய்க்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன் அந்த ஒரு இது இருக்குங்க மாஸ்டர்? ஏன்னா அவ்வளோ நாள் வரைக்குமே அந்த குழந்தை இன்னும் ஃபார்ம் ஆகல. அது எல்லாமே ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நான் இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா யாராவது ஒருத்தர் கேட்பாங்கள்ல, நீங்க தான் சொன்னீங்க 7 மாசத்துல வந்து நான் அதுக்கப்புறம் அப்படி இருந்துக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு யாராவது கண்டிப்பா கேட்பாங்க. அது வரைக்கும் சுதந்திரமா இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லி. அதுக்காக நான் கேட்கிறேன். ഞാൻ ആക്ച്വലി പ്യൂർ വെജിറ്റേറിയൻ. இந்த எக்கில் வந்துட்டு ஒரு ஐட்டம் பண்ணுவோம், புல்சையா பெருசா சாப்பிட பார்த்துருக்கோம். இந்த எக் உடைச்சிட்டு சரி. இந்த ஃபுல் பாயிலும் அல்ல ஹாஃப் பாயிலும் அல்லாத ஒரு டைமில் ஓ கலக்கி கலக்கி அது ஒரு மாதிரி கொல கொலான்னு இருக்குன்னு தானுங்க. குழகுலான்னு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எக் அதோடைய எல்லோ மேட்டரு, ஓகே. அந்த எல்லோ மேட்டர் உடையாமல் எடுக்கணும்னு சொல்லுவோம். ஓ நிறைய வீடுகளில் அந்த குழந்தைகள் அதுக்காக சண்டை போடுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் போனால் சண்டை என்னென்னு வந்து எல்லோ மேட்டர் உடஞ்சி போச்சு, அவனுக்கு அப்படியே அந்த தோசைக்கல்லேருந்து அது அப்படியே வரும். ஓகே ஓகே. அது அந்த கேர்ஃபுல்லாக அந்த ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சா தான் அந்த எல்லோ மேட்டர் உடையாமல் வரும். அந்த எல்லோ மேட்டர் அந்த ஃபோம் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகுமாம்மா அந்த தோசைக்கல்ல. ரொம்ப போனால் அது வந்துட்டு ஆம்லெட்டாக மாறிடும். அந்த ஆம்லெட்டாகவும் மாறக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த எல்லோ மேட்டர் அப்படியே இருக்கும், பட் அது துடிச்சிட்டு தான் இருக்கும். அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தோசை அந்த பிளேட்லேருந்து கரண்டி வச்சு எடுத்து ஷிஃப்ட் பண்ணும். அந்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய டைமுக்குள்ளே அது ஷேக் ஆகுது, அந்த எல்லோ மேட்டர் உடஞ்சிடும். அதுக்கு கருவும் தானே, மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னு சொல்லுவோம். இதில் கர்ப்பத்துக்கும் தமிழில் தானே சொல்லுவோம், கருவும் தானே சொல்லுவோம். அப்போ இந்த கரு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டைம் இருக்குது, அவனே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அம்மா அந்த அதனால தான் இப்போ எல்லாம் கர்ப்பம் கன்சீவ் ஆனால் அந்த பொண்ணுக்கே தெரியாது. 3 மாதம் 4 மாதம், ஏன்னா இரகுலர் பயாலஜிக்கல் சைக்கிள் இருக்கிறதுனாலே கன்சீவ் ஆகிச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பழைய காலத்து அப்படி இல்லை, தாய்மார்களை நோட்டீஸ் பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பிரேக் ஆயிடுச்சு, அது வச்சு தான் கன்சீவ்னு சொல்லி. இன்றைக்கி தான் கார்டு ரீடிங் எல்லாம் வந்திருக்கும். இந்த கார்டு ரீடிங் வரதுக்கு முன்னாடி என்ன, அந்த ஃபஸ்ட்டு மந்த்லி எல்எம்பின்னு இன்றைக்கி டாக்டர் சொல்கிறாங்க, லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். அந்த இப்போ எல்எம்பி ஓகே எதிலிருந்து ஆரம்பிக்குது, அதிலிருந்து அந்த ப்ரெக்னென்சியை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அந்த டே 1லிருந்து 4th மந்த் வரைக்கும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த அந்த கர்ப்பத்தை. அதனால தான் மெதுவாக நடக்கணும், இந்த போஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த போஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாமே. இன்றைக்கி அந்த சிஸ்டம் எதுவுமே கிடையாமல் இருக்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல் டெலிவரி, நிக்கு நியூபோர்ன் ஐசியூ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்றும் சிஸ்டம் கிடையாது. இன்றைக்கி ஃபோட்டோ தெராப்பி பிறந்த 600 கிராம் பேபிஸ் 800 கிராமில் பிறக்கிறாங்க. ப்ரீமெச்சூர் பேபி 6th மந்த் 5th மந்த். ஆனால் எப்படியும் மாடர்ன் சயின்ஸ் எப்படியும் அவனே ரெடி பண்ணி வெளியே கொண்டுறாங்க. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்டாக இருக்கலாம், என்ன ஆஃபீஸராக இருக்கலாம், யாருக்கும் இல்லாத ஒரு ஒரு இம்பேலன்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்குது. அப்போ ப்ராப்பராக மெச்சூராக அவனுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு எலக்ட்ரிக் லைட்டினாலே கொடுக்க முடியாது. அது எங்கே இருக்கணும், அது அங்கே இருந்து வளர்ந்து வெளியே வரும். அதனால தான் இந்த இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இதெல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தோடு கூடி. இப்போது ஒரு ஷார்ப்பு கர்வ் இருக்குது, ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும், என்ன எழுதியிருக்கும், ஷார்ப்பு கர்வ் டிரைவ் ஸ்லோ. நம்ம பசங்களுக்கு இந்த அவன் நல்லா ஓட்டி பழக, அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, அவன் என்ன ஆகட்டும் அப்படியே ஓட்டி போட்டுருக்கும். பட் அந்த டயர் மொட்டையாக இருந்தால் அவன் கீழே விழுந்துடும். அந்த ஷார்ப்பு கர்வன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன் தான், உனக்கு ஆபத்து வரக்கூடாது. இந்த இண்டிகேஷன் தான் இந்த ஷோடச சம்ஸ்காரத்தில் அத்தனையும். உனக்கு நல்ல ஒரு லைஃப் வேணுமா, அவனுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், அவன் பிறந்தது மட்டுமா, அவனோட அந்தியேஷ்டி வரைக்கும் அவனோட லைஃப் எப்படி இருக்கு, இதுக்குண்டான இண்டிகேஷன் தான் இந்த கர்ப்ப ரட்சணத்தில் வரக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு அது நடக்கும்னு நான் சொல்லலை, ஒருவேளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம், அதுக்கு இதெல்லாம் ஃபாலோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான். சரி, இப்போது இவ்வளோ தூரம் வந்தாச்சு. பெண்ணுக்கு இந்த சீமந்தனம் அது நமக்கு தெரியும், ஏன்னா அந்த குழந்தை இது இருக்கும், அந்த அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த குழந்தை நல்லா உருவாகி வருது அப்படின்ட்டு. குழந்தை பிறந்தாச்சு. பிறந்த உடனே இது போலவே ஏதாவது உண்டான நியமங்கள் ஏதாவது இருக்குங்களா? பொக்கிள் கொடின்னு சொல்லுவோம், அம்பிளிக்கல் கோடு கட் பண்ண. அம்பிளிக்கல் கொடி கட் பண்ண உடனே அதிலிருந்த சம்ஸ்காரம் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி கர்ப்பத்துக்குள்ளே இருந்த சம்ஸ்காரம் மதர் மட்டும் ஃபேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இவன் சொசைட்டி வந்து ஆதார் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. இன்னைக்கு ஆதார் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி வந்த உடனே இவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நிஷ்கிரமணம் ஒன்று இருக்குது 4th மந்த். அதுக்கு முன்னாடி 11th டே ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. 11th டே அவனோட வேதோ சீதி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதி சொல்கிறோம். அந்த சப்தம் தான் அவன் கேட்கணும் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு என்ன பண்ண, சப்தமாக ஏதோ பாட்டு போட்டு விடுறாங்க. அப்போ நீ வேதத்தினுடைய குழந்தை, வேதம் தான் நாலேஜ், நீ அறிவோட குழந்தை, அறிவு குழந்தை சொல்லுவோம்ல, ஞான குழந்தை. அப்போ அது அவனோட காதில் சொல்லி கொடுக்குறாங்க பெற்றோர்கள். அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வைக்கிறோம். அதுவும் 11வது நாள். 11வது நாள். ஒரு சில இடத்துல 11, 28 அப்படி டே மாறும். இன்னைக்கு டே ஒன்றும் கிடையாது.
அவனுக்கு எப்போ சோறு பழைய காலத்து எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். இன்னைக்கு லேட்டாக எந்திரிச்சா போதும். எப்போ என்ன லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து அதுக்கு என்ன குழந்தை பிரஞ்ச் அப்படி ஒரு பேர் வச்சிருக்கோம். அப்போ அவங்க சௌகரியத்துக்கு. பட் இதில் மட்டும் விளையாடக்கூடாது. ஏன்னா இது விளையாடுறதுக்கு உண்டான சப்ஜெக்டா. இப்போ வெளியே வந்தாச்சு, அவனுக்கு வேதோ சீதின்னு ஒரு இது வைக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. திடீர்னு 10 பேரை பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்றேன். இது ஒரு கேதரிங் தான். இந்த கேதரிங் எது அந்த குழந்தையோட பேரில் அந்த குடும்பத்தில் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இல்லைன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கு ஏதோ தகராறு இருந்தால் கூட அந்த குழந்தைக்காக ஒரு கேதரிங் இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அங்கே போகும். ஒரு வேத மந்திரம் சொல்லுவோம், ஒரு ப்ரேயர் சொல்லுவோம். அப்போது செலக்டடான வேத மந்திராஸ் இருக்குது. ரிக்கு யஜுர் சாம அதர்வத்திலே ஒரு சில பத்ரம் கர்ணே பிஸ்ருடயாம தேவாக பத்ரம் பஷ்யே மாஷபிரிய ஜத்ராக. பத்ரமான விஷயங்கள் மட்டும்தான் உன்னோட காதில் கேட்க வேண்டும். பத்ரம் பஷ்யாமி, நீ பத்திரமான விஷயம் மட்டும் பார்த்தா போதும். நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பத்திரமான விஷயங்கள் மட்டும்தான் நீ பார்க்கணும். இன்னைக்கு அப்படி கிடையாது. எது வேணுனாலும் கேட்கலாம், எது வேணுனாலும் பார்க்கலாம், கிடையாது. நீ இதுதான் பார்க்கணும், இதுதான். இதே மாதிரி செலக்டடான மந்த்ராஸால் அந்த அட்மாஸ்பியர் மாற்றும். அப்போ அங்கே ஒரு டிவைன் ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாம் முடிச்சு 4th மந்தில் தான் அதில் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிஷ்கிரமணம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம். நிஷ்கிரமண சம்ஸ்காரம் இந்த குழந்தைய 4th மந்தில் தான் வெளிச்சத்துக்கே கொண்டு வரும். இது நான் நீங்கள் சொல்லி படிக்கும்போது படித்தேன். இன்றைக்கி நான் இது எங்கள் அம்மா ரொம்ப சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. இங்கே நிறைய பேர் இந்த ராத்திரி நேரத்துலலாம் குழந்தை வெளியே, எங்கள் அம்மா அவ்வளோ இது பண்ணாங்க. இன்றைக்கி யார் சொன்னால் கேட்க போகிறா, அது பாட்டுக்கு துண்டு போத்தி இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. காலை பொழுதுலேயே பார்க்கும்போது எங்கள் அம்மா அவ்வளோ கோவம் வரும். அந்த குழந்தை வெளியே அதை இன்னும் நிறைய இது சொல்லுவாங்க. அம்மா வந்து குழந்தை இப்படி தான் பிடிச்சிருக்கணும், நசுக்கக்கூடாது, அதுக்கு இப்படி போத்தி இருக்கணும். எதுக்குமா இவ்வளோனா, அது குழந்தையினுடைய பாதுகாப்புக்கு. அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா, அப்பா அம்மா இப்படி உட்காந்து குழந்தைய ஏதோ சாண்ட்விச் மாதிரி நடுவில் வச்சிடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துட்டா அவங்களால ரீசன் சொல்ல முடியலனாலும் அந்த பழக்கம் அவங்ககிட்ட இருக்கு. இது அவங்களுக்கு என்னன்னா, படிக்காத ஒரு பாட்டி சொல்லி கொடுத்துருக்கோம். பாட்டி பிஹெச்டியோ படிப்பு கிடையாது, யூனிவர்சிட்டி போயிருக்க மாட்டோம். ஆனால் பாட்டிக்கு ஒரு கர்ப்பத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் தெரியும். அந்த அன்னைக்கு பாட்டி இப்படி பேசுறேன்னு மறுகேள்வி கிடையாது. பாட்டி சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு ரிசர்ச் பையன் 5 வயசு கூடிய பையனுக்கு இன்னைக்கு அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதனால தான் அவன் கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் அவன் ஏற்றுக்குவாங்களாமா. அன்னைக்கு அப்படி கிடையாது. ஓகேம்மா, சரி, அதனால ஆபத்து கிடையாது. நல்ல பீடியாட்ரிஷியன் சொல்கிறாங்களே, 1 வயசு வரைக்கும் குழந்தைக்கு க்ளவ் போட்டுக்கோங்க, சாக்ஸ் போட்டுக்கோங்க, செஸ்ட் கவர் பண்ணிக்கோங்க, காது கவர் பண்ணிக்கோங்க, அப்போ இன்ஃபெக்ஷன் வர. இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த பைக்கில் எல்லாம் 3 months பேபியே ஈவன் ஒரு இயர் கேப்பு கூட இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நிஷ்கிரமண சம்ஸ்காரத்தில் 4வது மாதம் 3rd to 4th மந்தில் தான் வெளிச்சத்தில் கொண்டு வந்து இவனை காமிக்கணும். ஏன்னா 3rd மந்தில் இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை வந்து கலர் ரெக்கக்னைஸ் பண்ணும். அது வரைக்கும் 2வது மாதம் பெரியப்பா வரும், தங்கம் பெரியப்பாவே பாரு, பெரியப்பா மாதிரி மூக்கு இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம சொல்றதா ஓகே, எனிவே நல்ல விஷயங்கள் தான். அந்த குழந்தைக்கு அப்போ மூக்கே டெவலப் ஆகல. அதுக்கப்புறம் அந்த குளிக்க வைக்கக்கூடிய ஆயமா உருட்டி மூக்கு எடுப்போம். அப்போ பார்த்தா பெரியப்பா மாதிரி மூக்கே இருக்காது. அப்போ நம்ம சொல்லுவோம், பாரு பெரியப்பாவை பார்த்தோன்னே சிரிக்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லை. ஈவன் ஹியரிங் கூட அப்போ இருக்காது. ஃபஸ்ட்டு இது எல்லாமே இப்போ நீங்கள் இதை சொல்லும் பொழுது இது சாஸ்திரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே எங்கள் அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைக்கு வந்து இன்னைக்கு சயின்ஸ் அது ஒத்துக்கிறாங்க. அதுக்கு மோப்ப சக்தி மட்டும்தான் இருக்கும், அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. நீ தூரத்துலேருந்து இப்படின்னு நீ மட்டும்தான் கையாட்டிகிட்டு இருக்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காரணம் இல்லைங்க. என்னன்னா இன்னைக்கு இவ்வளோ சாஸ்திரம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் கைனகாலஜிஸ்ட்டுகள் எல்லாம் மேக்ஸிமம் யங் கேர்ள்ஸாக இருக்கும். கல்யாணமே ஆயிருக்காது. கல்யாணம் ஆனால் கூட குழந்தைய வளர்த்துறது ஆயமாக தான். கரெக்ட், ரைட். அப்போ அந்த குழந்தைய பற்றி ஒன்றும் தெரியும். இதே மாதிரி ஒரு பாட்டியோட பேச்சு கேட்கறது அவங்களுக்கு பாக்கியம் கிடையாது. தாய்மார்கள் இருந்து இந்த பாட்டிஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறது புண்ணியம். கரெக்ட். பசங்களெல்லாம் சொல்லுவோம் ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட பொருள்கள் இதெல்லாம். ஆனாலும் அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு புண்ணியம் தான். ஏன்னா ஒரு சில கைடன்ஸு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நமக்கு அது புரிஞ்சுக்க முடியல. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாம இரு. இன்னைக்கு அந்த குழந்தைய நீவி குளிக்க வைக்கிறத வந்து ஏன் குழந்தைய தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அம்மா சொல்லுவாங்க, அப்படி நீவுலைன்னா அந்த எலும்பு பலப்படாது. அது குழந்தை அழுகுதுங்கிறதுக்காகலாம் அவங்க குழந்தை அழுகிறதுக்குன்னு விட்டேன்னா குழந்தை நாளைக்கு நடக்காது, எந்திரிச்சு சீக்கிரம் எலும்பு இப்படியெல்லாம் ஆகி போயிடும். அதை அப்படி பண்ணி தான் ஆகணுமாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு அப்போசிட்டாக டாக்டர்ஸ், இங்கிலீஷ் டாக்டர்ஸ் மட்டும். அபு ரொம்ப தெளிவாக அந்த வர்மா தியரி சொல்லும்போது எப்படி மசாஜ் பண்ணணும், எப்படி எடுக்கணும் எல்லாம் 3 மாதம் வரைக்கும் பேபியை வந்து மல்லாக்கு தான் வைப்போம். ஃபீட் பண்ணிட்டு வந்து எடுத்து தோல் போடும்போது கூட கை வந்துட்டு அந்த சர்வைக்கல் ரீஜனில் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா கழுத்தை வந்து அப்போ கூட ஸ்டேபிள் ஆகலை, கழுத்தை ஆடிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு 2 மாதத்துல அப்படி அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிட்டு அம்மா ஆடுறாங்க.
தெரியல பாவம். ஏதோ சயின்ஸ் படிச்சிருக்கோம், ஏதோ டிகிரி எடுத்திருக்கோம், ஏதோ பெரிய பெரிய காலேஜ் படிச்சிருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட ஃபேமிலியே. பட் இந்த பாவம் இந்த பேபியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க. இப்போ இந்த நிஷ்கிரமணத்துக்கு பெரிய விஷயம். நான் அந்த இயற்கை கூட ஒட்ட போகிறேன் நான் 4th மந்தில். அப்போ தான் அவனுக்கு அந்த விஷயம் தெரியுது. ஓகே, அப்போ தான் புதுசாக அவன் பார்க்குறான். அது வரைக்கும் அவனே பெரிய அளவுக்கு லைட்டே இருக்கக்கூடாதாம்மா அந்த ரூமில். அந்த லைட் இல்லாத ரூமில் தான் அவனை வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பூரா எல்இடி லைட்டாக போட்டு அடிச்சு தள்ளிக்கிட்டு. அதனால தான் பாருங்க 65% குழந்தைகள் இன்னைக்கு கண்ணாடி போடுறாங்களே. பழைய காலத்தில் ஒரு 55+ வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்பெக்ஸ் இல்லாத குழந்தைகளே இல்லையே. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க, மொபைல் யூஸ் பண்ண. மொபைல்னாலே அல்ல, மொபைல்னால இதுவே பிரச்சனை தான். அப்போ பழைய காலத்தில் அந்த இருட்டில் தான் இருப்போம். இல்லைன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவோம், நியூபன் டக்கு அந்த கண்ணு மறைக்கிறேன். நல்ல ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் மறைச்சிட்டு தான் அந்த ஃபோட்டோ தெரப்பி லைட்டில் கூட வைக்கிறேன், கண்ணுக்கு போகக்கூடாது. ஆனால் இது இன்னைக்கு ஒரு வீடியோக்காக படிக்க போனேன். சர்க்காடியம் ரித்தம்னு சொல்லி இது இருக்குன்ட்டு. நீங்கள் குழந்தைங்கன்னு சொன்னால் கூட யாராவது ஒருத்தர் மனசில் வந்து என்னங்க அப்படின்னு இருக்கலாமா இருக்கும். அப்படி கிடையாது, பெரியவங்களுக்கே இது அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இயற்கையாக சூரியன் இறங்கும் பொழுது அவனுடைய சுற்றுச்சூழலும் இருட்டு ஆகணும். ஆனால் மட்டும்தான் அங்கே செரோட்டோனின் செக்ரீட் ஆகும். அவன் வந்து இந்த இவ்வளோ பளீர்னு வெளிச்சத்துலேயும் அந்த லைட்டையும் மொபைலும் எல்லாமே பார்க்கறதுனால அந்த செரோட்டோனின் செக்ரீட் ஆகாமல் இன்னும் பகல் தான் போலன்னு மெலட்டோனினே இது ஓடிட்டே இருக்குது. அதனால தான் அவனுக்கு தூங்க முடியறதில்ல. உடம்புல சர்க்காடியம் ரித்தம் பாதிக்கப்படுது. ஜீரண கோளாறு, உடம்புல நோய் வர்றது, எல்லா பிரச்சனையும் வர்றது. நீ சராசரியாக ரூம்குள்ளே போட்டிருக்க விளக்குலேருந்து எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். டே நைட் வித்தியாசம் எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது டேயா நைட்டா, நான் தூங்க வேண்டிய டைமா இல்லை ரிலாக்ஸ் ஆக வேண்டிய. ஸோ என்னோட ப்ரொடக்டிவிட்டி மாறுது. ஓஜஸும் தேஜஸும் வைட்டல் எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ நிஷ்கர்ம சம்ஸ்காரம் பாருங்க, நிஷ்கர்மம் ஒரு சின்ன ஒரு பொடி விஷயம் ரிஷிகள் வச்சிருக்கோம், எவ்வளோ ஆழ்ந்து திங்க் பண்ணியிருக்கோம். பல வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ப்ராப்ளம் வரலாம், வரக்கூடாது அப்படின்னு முடிவு. பட் நம்ம அதை ஏற்றுக்கிற தயாரில்லை. ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனாலே ஒரு ஃபுட்டுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வேணும். இங்கே கொஞ்சம் சீக்கிரம் தான், 3 நிமிஷத்தில் ஹாஃப் பாயிலாக. இன்றைக்கி ஹாஃப் பாயில், ஈவன் மாம்சம் கூட ஹாஃப் பாயிலாக தானே சாப்பிட்றோம். ஐயோ ஆமாம்மா, நான் எனக்கு இந்த யூடியூப்பில் இந்த இது பார்க்குறது உண்டு, ஃபாரினர்ஸினுடைய சாப்பாடு எப்படின்னு சொல்லி. ஏன் வந்து அந்த கவு மீட்டை ரெட் மீட்டுன்னு சொல்கிறான் அப்படிங்கிறத நான் அதை டீட்டெயில்டாக சொல்ல போனேன். நான் டாபிக் மாறிடும். நீங்கள் சொல்கிறது சரிதான். அது ஹாஃப் குக்குடு கூட கிடையாது, வித்தவுட் குக்குடே அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்கிறத எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். டைம் இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால் ஒரு சில ஃபுட்டு வந்துட்டு அப்படி அந்த ஹாஃப் மீட் ஃபுட்டு வந்து பேன் பண்ணியிருக்கோம் ஒரு சில ஸ்டேட்ஸில். கேரளாவில் கூட நிறைய டெத்து நடந்திருக்கும் இந்த ஷவர்மா எல்லாம் சாப்பிட்டுட்டு. ஏன்னா அது ஸ்லைஸ் பண்ணும், அந்த ட்ரெயில் இருக்கும், அந்த ட்ரெயில் இருந்தால் வித்தின் செகண்ட் அதில் வந்து ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியா சாப்பிட்டோம்னா அப்போ பாய்சனாக மாறும். நம்ம இது எதுவுமே எல்லாமே ஃபாஸ்ட் எது சீக்கிரம் போக முடியும். அதனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தானே சிசேரியன் டெலிவரி. இந்த லேபர் பெயின் தாங்க முடியல அப்படி. இங்கே நம்ம இந்த நிஷ்கிரமண சம்ஸ்காரம் இப்போ நல்ல விஷயம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெலிவரி முடிச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லைன்னா டெலிவரிக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும். பட் இந்த போகக்கூடிய பேரண்ட்டுக்கு அல்லது இந்த மதருக்கு அது தேவை. எங்களுக்கு எல்லாம் யூடியூப் இதில் இருக்கே, ஜிபிடியில் இருக்கு, நாங்கள் அதில் தரேன். யூடியூப்பில் இருக்க நல்ல நல்ல விஷயம் இருக்குது, நல்ல விஷயம் சர்ச் பண்ணவும் மாட்டாங்க நாட்டகம். ஸோ நிஷ்கர்ம சம்ஸ்காரம், கர்ப்பதானம், அதுக்கப்புறம் இன்பிட்வீன் சீமந்தோயனம் சூடாகர்மம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிஷ்கிரமண சம்ஸ்காரம் முடித்ததுக்கப்புறம் இந்த பேபியோட க்ரோத்து ப்ராப்பர் சேனல் இழுத்துட்டு வராங்க. அப்புறம்தான் இந்த வித்யாரம்பம் சமாவர்த்தனம். இந்த வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த காலத்தில் இல்லைனால ஸ்கூல் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூட 3 lakhs பெர் இயர் ஆர் பெர் செமஸ்டர் கேட்டால் பெஸ்ட் ஸ்கூல் அப்படி. இது ஒரு வேளை கிரிட்டிசைஸாக எடுக்கலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஓவரால் ஒரு யூத்தோட ஹெல்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சாஸ்திரம் கூட கனெக்ட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே, அதனால தான் தமிழ் எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்ல அமர உட்கார்ந்துருந்து சாப்பிடு அப்படின்றது ஒரு தமிழ் சொல்லுவோம். அமர்ந்து அது மீன்ஸ் உட்கார்ந்துருந்தா சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர் 100% ஸ்கூல்ஸிலும் லஞ்ச் டைமில் குழந்தைகளுக்கு உட்கார்ந்துருந்து சாப்பிட்றதுக்கு எந்த விதமான கிடையாது. ஆனால் பேர் இயர் அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய 3 or 4 lakhs. பொள்ளாச்சியில் ஒரு ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலோட பேர் சொல்லும்போது அது காமன் பிளாட்ஃபார்மில் ஒரு வேளை அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் பார்த்தா அவங்க பெரிய ஒரு ஹால் இருக்கும். அந்த பெரிய ஹாலில் ரெடிமேடு டைனிங் டேபிள்ஸ், மீன்ஸ் குழந்தைகளுக்கு கீழே தான் உட்காரணும். அந்த சுவரோட ஒரு டேபிள் வச்சுருக்கோம். அது தேவையில்லாத டைம் மடித்து வைக்கிறான். டைனிங் டைமில் அவங்க ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டாண்டு வரும், அதில் உட்காந்துருந்தா சாப்பிடணும். எல்லாரும் ஷுகர் கழட்டிட்டு 1 மணி நேரம் லஞ்ச் கீழே தான் உட்காரணும். கோயம்புத்தூரில் 35-45 minutes தான் லஞ்ச் டைம்.
அந்த 45 மினிட்ஸ் தான் லஞ்ச் டைம். 1 மணிக்கு பெல் அடிச்சுன்னா அந்த 1 மணிக்கு கரெக்டாக ஹோம்ஒர்க் அந்த டீச்சர் என்ன பண்ணும், ஒரு 10 நிமிஷம் எழுதுறதுக்கு உண்டான சப்ஜெக்ட் எழுதி விட்டுட்டு தான் போவோம். இது எழுதாமல் இவன் லஞ்சுக்கும் போக போக முடியும். முடியாது. அப்போ என்ன 1:10 1:15 தான் இவன் வரும். 1:15 வந்து அடுத்த டீச்சர் ரெடியாக இருக்கும் போகிறதுக்கு. இவன் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம, அப்போ உட்காந்துட்டு சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஸோ ஸ்லோலி நம்மளோட டோட்டல் கல்ச்சர் மாறும்போது இவன் டிஸ்டர்ப்ட் ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் ஏன் டிஸ்டர்ப் ஆகிருக்கும்? நாலேஜ் இருக்குது, எல்லா விதமான போவர்ட்டி கிடையாது, பேரண்ட்ஸ் எஜுகேட்டடாக இருக்கும், ஈவன் எஜுகேட்டட் இருந்தால் கூட டியூஷன் கிளாஸில் அனுப்புகிறாங்க. அப்போது குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம் ஃபீடர். பட் எங்கேயோ ஒரு மிஸ் ஆகுது. அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இது வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அப்போது அந்த சமாவர்த்தன சம்ஸ்காரம், வித்யாரம்ப சம்ஸ்காரத்தில் அம்மா, அப்பா, குரு. அம்மாவும் அப்பாவும் அம்மா கொடுக்கணும். எப்போ கர்ப்பதானத்திலிருந்து கர்ப்ப சம்ஸ்காரம் கொடுக்கணும். அப்பா கூடயே இருந்து நிறைய விஷயங்கள், பிறந்த உடனே குழந்தைகளை என்ன பண்ணும், உட்கார முடியும் அப்படின்னு சொல்ல வருந்த காலகட்டத்தில் அப்பா ஒரு தாத்தா வந்து தோளில் வச்சு நடப்பாங்க. அது இன்றைக்கி மாடர்ன் நல்ல சைக்காலஜிஸ்ட்டுகள் அதனை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா தோளில் ஏறி ரோடில் தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட் டாக் வருது. மேலே இருக்கக்கூடியவனுக்கு பயங்கர தைரியம். அவன் அங்கே இருந்து கையில் காமிப்பான், நாயை அப்பாவோட தோல் தானே. இது நடந்து போகுது. இந்த மாடர்ன் புது இந்த ஃபாதர்ஸ் இருக்கு, பெரிய படித்த ஃபாதர், எதுக்கு குழந்தை பிறந்தேன்னே தெரியாத அப்பா அம்மா இருக்கு. அவன் என்ன பண்ணும், ஒரு வயசுடைய குழந்தைய அப்படியே நடத்தி டாக் வருது. அந்த நாயை பார்த்து இந்த குழந்தைக்கு அவ்வளோ பயம் வரும். அந்த பயம் வரும், அந்த அப்பாவோட காலை அப்படி டைட்டாக இறுக்கி பிடிக்கும். உடனே இவன் கிளாஸ் விடுவேன், ஹே சி டாக். அவனுக்கு பிராண வேதனையோடு கூட பயந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல படிக்காத ஒரு அப்பா இருந்த டக்குன்னு அந்த குழந்தைய தூக்கி தோல் வச்சிருவோம். தோல் வச்சுட்டு அவனை எஜுகேட் பண்ணுவோம். ஒன்றும் பண்ணா தங்க, இப்படி பண்ண, இல்லை நீ ஒரு பிஸ்கட் வாங்கி போடு. அவனுக்கு அந்த கொடுக்கணும்னு ஒரு எண்ணம், அதாவது பசியோடு கூடி வருது, அவனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். தோல் இருக்கும், அவன் தோல் இருந்த எல்லாவரையும் பார்ப்போம். அந்த உலகத்தில் நான் தாண்டா ஹைட் ஆனவன், சுப்பீரியாரிட்டி. அது வந்து நெகட்டிவ் அல்ல. அவனுக்கு அங்கே டிமோட்டிவேஷனும் கிடையாது. அவன் நடக்கிற பிராயத்திலிருந்தே அவன் ஒரு சேஃப் ஜோன் தான் போயிட்டுருக்கோம், பாதுகாப்பான இடம். இது இன்னொன்று வந்து அந்த தகப்பன்கிற ஒரு ஸ்தானம் இன்னும் உயர்ந்து போயிருது அந்த இடத்துல. எல்லாமே சைக்கலாஜிக்கல் தான் இல்லையாங்க? எல்லாமே சைக்கலாஜிக்கல் தான். ஃபிசிக்கல் எல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். அப்போது அப்பாவோட தோல் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். 5 வயசு 6 வயசுல இல்லை அன்னைக்கு பார்த்தா ஒரு தாத்தா வயசு, பட் அவர் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு 70+ இருக்கும். ஒரு 5.5 வயசு இருக்கக்கூடிய பையனை தோல் வச்சு நடந்து அப்படியே கை பிடிச்சி கதையை அடிச்சுட்டு போகிறாங்க. 2 பேரும் ஈவினிங் வாக் போகிறாங்க. அது எவ்வளோ குடுப்பனை தெரியல. என்ன ஒரு அவங்க தான் லவ்வர்ஸ். உங்களுக்கு எனக்கும் தெரியுது, இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு இல்லைங்களா? அவங்க தான் லவ்வர்ஸ். பியூட்டி அந்த குழந்தை கேட்குற எல்லா கேள்விக்கும் இந்த தாத்தா ஆன்சர் சொல்கிறாங்க. ஏன்னா பேசாம வா. அதோட கூட சப்ரஷன். இந்த சப்ரஷன் வீட்டில் மட்டும் இல்லை, நேராக ஸ்கூலுக்கு போகிறோம், டொனேஷன் கட்டி அட்மிஷன் கொடுத்து போனோம். ஃபர்ஸ்ட் டே ப்ரீகேஜி ஒரு எல்கேஜி டீச்சர் வர்றாங்க. என்ன ஃபர்ஸ்ட் டே வார்த்தை, ஃபிங்கர் ஆன் லிப்ஸ். அவனோட வேகமே முடிஞ்சிருக்கு, எல்லாம் முடிஞ்சது. பேச்சு வராமல் பிரார்த்தனை பண்ணி பேசி சரஸ்வதி, அதை விகட சரஸ்வதி இல்லை, நல்ல சரஸ்வதி தான் வாயிலிருந்து வரணும். அவன் ஆடணும், பாடணும், பேசணும். அப்படி ஆசையோடு கூடி அவன் ஸ்கூலுக்கு வரும். அந்த ஃபிங்கர் ஆன் லிப்ஸ்ன்னு சொல்லக்கூட அந்த டீச்சரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது இவனுக்கு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டோம். இப்போது ஃபாரினர்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல் எஜுகேஷன் அது வந்து சமுதாய சீர்கேடுக்கு தான் கொண்டு வந்து இது பண்ணுது அப்படின்னும், இப்படி சீர்கெடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வந்து சில 100 வருடங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்ததாகவும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோம். பட் ஈவன் தான் நம்மளால் இதை இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறனால நிறைய பேர் அதை வந்து கன்ஸ்பிரசி தியரின்னு சொல்லி ஈஸியாக இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க. பட் ஈவன் தென் அந்த வெள்ளைக்காரங்க சொல்கிறது, இந்த காரணங்கள்னால உன்னுடைய மூளையினுடைய வளர்ச்சி, உன்னுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே கெட்டு அப்படின்னு நாசமாக போயிடுது கம்ப்ளீட்டாக. விச் மீன்ஸ் பண்டைய கால பழக்கமான வீட்டுக்கு ஆசிரியர் வந்து அந்த 1-on-1 முறை இருக்கு, எஜுகேஷன், அதுதான் இன்னைக்கு சரி. உன் குழந்தை வந்து அந்த குழந்தையினுடைய சுதந்திரத்தில் இருக்கணும், ஆனால் அப்பா அம்மா ஒழுக்கம் சொல்லித்தரணும், ஆசிரியருக்கு மரியாதை கொடுன்னு. அந்த சுதந்திரத்தோடு இருக்கும் பொழுது தான் உன் குழந்தை நல்ல குழந்தையாக வளரும். இந்த ஒரு 60 எண்ணத்தை கொண்டு போய் ஆட்டை பட்டிக்குள்ளே அடைச்ச மாதிரி அடைச்சேன்னா இட் இஸ் நோ மோர் வேலிட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மேலை நாட்டவர்கள் இன்றைக்கி அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியாவில் வந்துட்டு இது கொடுத்ததே மெக்காலே தானே. மெக்காலே கொடுத்த எஜுகேஷன். அதுக்கு முன்னாடி நமக்கு பிரம்மாண்டமான 4 யூனிவர்சிட்டியில் இருந்திருக்கு. நலந்தையும் தட்சசிலையும் இன்றைக்கும் இருக்கும். அப்போது
அந்த 4 யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது சிஸ்டமே வேறு. Correct. ஸோ அதை உடைச்சு நம்ம இது மாடர்ன் எஜுகேஷன் வந்திருக்கோம், இங்கிலீஷ் தான் வேணும், கட்டாயமாக இங்கிலீஷ் வேணும் வேண்டாம் இல்லை. பட் நம்ம புனித நூல்களும் அது கூட ஆமா. வேற எங்கேயும் வேண்டாம். அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய கிரந்தங்கள் இந்த குழந்தைய கம்பல்சரியாக படிக்க படிக்க வைக்கும்போது வைக்கணும். அவன் வேற எங்கேயும் தர்மார்த்த காம மோட்ச அறம்பொருள் இன்பம் வீடு படித்தாலே போதுமே. நீங்க இந்த ஜதகர்மம் கரெக்ட் தானே மாஸ்டர்? ஆமாம். அதுக்கு அதுக்கு படிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது, முதல் வார்த்தை அவங்களுக்கு சொல்லி தரதே பார்க்கும்பொழுது, இறை அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் வந்து அவங்க சொல்றாங்க. பிரம்மம் அப்படிங்கிறது. நீ பிரம்மம்ங்கிறத தான் அதில சொல்றாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் முதல் வார்த்தை அந்த குழந்தையினுடைய காதுல ஓதுறதே பார்க்கும்பொழுது, நீ பிரம்மம். அப்போ இது வந்து நீ அழிவற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவிட்டிய ஊட்டி தான் அந்த குழந்தைய வந்து அதுக்கப்புறம் பாடத்திற்கு எடுத்துட்டு போறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டுங்க மாஸ்டர் அந்த ஒரு பொதுவாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில? இந்த ஜாதகர்மம் இந்த பொக்கிள் கொடி ரிமூவ் பண்ண உடனே அவனுக்குள்ள இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சார்ஜிங். ம். அப்போ அதிலிருந்து ஓகே நான் இதுதான் பிரம்மன் தான், பிரம்மாம்சம் தான் நான் அப்படின்னு வரும்போது அவனுக்கு ஈவில் தாட்ஸ் வராது. அதுக்கப்புறம் தான் நாமகரணம் வருது. ஜாதகர்மத்துக்கு அப்புறம் நாமகரணம் வரும், பேர் வைக்கிறது. ம். அது ரொம்ப தெளிவாக நம்ம சாஸ்திரம் அது இன்றைக்கும் ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டம் இருக்கு. இருக்கு. மாடர்ன் மதர்ஸும் மாடர்ன் ஃபாதர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். ஓகே. பேர் பசங்களுக்கு எப்படி பேர் வைக்கணும், ம். வீரியம் தரக்கூடிய ம். பேர். அந்த பேர் கேட்டனால ஒரு வீரபத்ரன். ம். பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப லவபிளான குட்டி குட்டி பேர்கள். அதில் ஐஸ்வர்யம், ஸ்ரீத்துவம், லட்சுமி கடாட்சம் எல்லாம் இருக்கிற மாதிரி பேர். ஷைன் அப்படின்னு ஒரு பையனுக்கு பேர் வைப்போம், அல்ல ஷையன்னு வைப்போம். இவன் வாழ்நாள் ஃபுல்லாக ஷையாக தான் இருக்கும். வீரா வீரபத்ரன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூடு வீரா அப்படி தான் கூடும். வீரான்னு கூப்பிடும்போது அவனுக்கு நீ என்னடா இப்படி இருக்கு, வீரம் தானே நீ, இந்த வீரம் வரும். அப்போ பழைய நம்மளோட எல்லா பேர்களும் எல்லா மொழியிலும் இன்னைக்கு வைப்போம், குலதெய்வத்தோட பேர் வைப்போம், ஆனால் சர்டிஃபிகேட்ல இருக்காது. சர்டிஃபிகேட்ல இருக்கா அந்த குலதெய்வத்தோட பேர் இல்லைன்னா தாத்தாவோட பேர் எல்லாம் சேர்த்து வைக்கும்போது அவனுக்கு அவன் அறியாமலே அவனுக்கு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு இதான். அப்போது இன்றைக்கி அந்த நாமகரணம் ஜாதகர்மம் முடிச்சு நாமகரணத்தில் போகும்போது இதுதான் வரும். ஸோ நாமகரணம் முடிச்சு நிஷ்கிரமணம் முடிச்சு தான் அன்னப்பிராசனம் அண்ட் சூடாகர்மம். அன்னப்பிராசனம் 6th month அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6th month வரைக்கும் எந்த விதமான உணவும் கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பால் மட்டும். இன்னைக்கு தாய்க்கு பால் கிடையாது. ஏன்னா தாய் சாப்பிட்றதே வந்துட்டு அரை தோசை மிச்சம், ஜங்க் ஃபுட்டு. 6 மாதம் வரைக்கும் நல்ல டாக்டர் சொல்ல 1 வயசு வரைக்கும் 6 month வரைக்கும் கம்பல்சரி மதர் மில்க்கு போதும். 6 monthக்கு அப்புறம் வேணும்னா ஆல்டர்னேட்டாக வேறு ஏதோ கொடுக்கலாம். அந்த அன்னப்பிராசனம் சொல்லக்கூடிய உணவு அந்த குழந்தை அவன் வாழ்நாள் ஃபுல்லாக எது சாப்பிடணும் நம்ம பிளான் பண்ணிட்டு அந்த ஃபுட்டு தான் அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கணும். அதே சேம் டைம் அன்னதானம் பண்ணலாம். ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், அன்னதானம்னு சொன்னால் ஃபேமிலியில் கூட எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு பிரம்மாண்டமான பார்ட்டி அல்ல. அன்னத்துக்காக கஷ்டப்படக்கூடிய அன்னத்தோட மதிப்பு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. அவங்களுக்கு அன்னைக்கு போய் மிருஷ்டான போஜனம்னு சொல்லுவோம். மிருஷ்டானம்னா எல்லா வடை பாயசத்தோடு கூடி சாப்பாடு. ஓகே. நல்ல உணவு கொடுத்து இன்னைக்கு எங்கள் குழந்தையோட அன்னப்பிராசனம் அவங்களுடைய அந்த ஆசீர்வாதம் வாங்கணும் அந்த இடத்துல. ஓகே. பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரி லக்ஸுரியான ஒரு ஃபுட் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. முடிஞ்சால் அந்த சடங்கின் அவங்களையும் வர வைக்க. ஸோ அன்னப்பிராசனத்தோடு கூடி ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் சூடாகர்மம் ஆண்டு உபநயனம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு திடீர்னு இது பண்ணுறேன்னு இது பண்ண வேண்டாம். அந்த குழந்தைக்கு வந்து திட உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது 6வது மாதம் பிறகுன்ட்டு சின்ஸ் இந்த பேச்சு வந்ததுனால என்ன மாதிரியான உணவு கொடுக்கலான்னு. ஏன்னா இன்னைக்கு அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்கங்கிறதுக்காக குழந்தைக்க ஊட்டி விட்டுறாங்க. அதுக்காக நான் கேட்க வந்தேன். அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும், அவன் இப்போவே எல்லாம் சாப்பிட்டு பழகட்டும் அப்படிதான் சொன்னாங்க. நான் இதை கேட்டிருக்கேன் நிஜமாலுமே. நான் அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அன்னப்பிராசனத்தில் அதாவது ஆஃப்டர் 6 months அன்னப்பிராசனத்தை அன்னைக்கு கொடுக்குறது வந்துட்டு நல்லா வெந்த சாதம், பருப்பு, நெய், பேருக்கு வந்துட்டு தயிர். ஓகே. ஓ, தயிரே பேருக்கு தான். ஓகே. பேருக்கு ஜஸ்ட் ஒரு ட்ராப் டைல்யூட் பண்ணணும். ரிச் கீ பருப்பு, ஆனால் அதில் தெரிஞ்சிச்சு ப்ரோட்டீனு பிரெயினுக்கு உண்டானது எல்லாம் கொடுத்தாச்சு. 6 மாதத்திலிருந்து சாலிட் ஃபுட் அல்ல செமி சாலிட் ஃபுட்டு கொடுக்கலாம். இந்த கூழ் வகை அதாவது இது பெஸ்ட்டு. பார்ட்டிஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் பெஸ்ட் கைனகோல்.
வீட்டில் எழுதி வைக்கலாம். இப்போ ஒரு பழனியம்மான்னு ஒரு பாட்டு இருக்கா, டாக்டர் பழனியம்மா கைனகாலஜிஸ்ட் அந்த எழுதியே வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரிச் நாலேஜ் இருக்குது. Correct. ரிச் நாலேஜ் இருக்கு. எப்படி குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி படுக்க வச்சு, நிறைய குழந்தை ஃபீட் பண்ணவே தெரியல. நேசல் பிளாக்காக எத்தனையோ குழந்தைகள் டெத் ஆகிருக்கும். ஈவன் ஃபீடிங் டைமில் டெத் ஆன 2 நாள் முன்னாடி ஃபீடிங் டைமில் மில்க் பிளாக் ஆகி குழந்தை டெத் ஆகிருக்கும். ஏன்னா குழந்தை தெரியல. பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம், ஃபீடிங் முடிச்சு டக்குன்னு தோல் போட்டு தட்டி அடிப்போம். கொடுப்பாங்க. ஒரு ஏப்பம் வந்துன்னா ஓகே ஃபைன். தெரியாது. ஆமா ஆமா. இது டாக்டர் சொல்லி கொடுக்கறதா இல்லை. அப்போ அன்னப்பிராசன சமயத்தை என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் அப் டு 9 months செமி லிக்விடு செமி சோலிடான ஃபுட்டு. எந்த ஸ்பைசி உணவு அதுக்கு செய்யறவே கூடாது. கஞ்சி கொடுக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு இட்லி கொடுக்குறாங்க, கூழ் ராகி கூழ் அந்த மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு இந்த எருமைப்பாலில் தயார் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட் கொடுக்காம இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா எருமைப்பால் அடர்த்தி ஜாஸ்தி. அடர்த்தி ஜாஸ்தி. இப்போ 1 லிட்டர் எருமைப்பால் 1 லிட்டர் எருமைப்பாலுக்கும் ஒரு லிட்டர் பசு மில்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலாக நான் எருமைப்பால் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வந்து எருமைப்பாலே குடிச்சு வளர்ந்தவங்கங்கிறனால அவங்க சொல்லுவாங்க, நீ சாப்பிட்றதெல்லாம் தயிரும் கிடையாது, நீ குடிக்கிறதெல்லாம் பாலும் கிடையாது, நான் குடிச்சது. அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க எருமைப்பாலை. பிகாஸ் அதனுடைய அடர்த்தி அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பயங்கர ஹெவி ஃபுட். ஸோ அந்த ஹெவி ஃபுட் இந்த பேபிக்கு சேராது. மேக்ஸிமம் பாருங்கள், இந்த செர்லாக்கு பிராண்டி சொல்லக்கூடாது, அது வேற. ஸோ அந்த டின் ஃபுட்டு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வரும். பீடியாட்ரிஷியன் சொல்லுவோம், நல்ல பீடியாட்ரிஷியன் சொல்லுவோம், தயவு செஞ்சு டின் ஃபுட்டு கொடுக்காதுங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பாட்டி இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டால் எப்படி ராகி கூழ் தயார் பண்ணணும். நான் அதிலும் வந்து ராகி கூழ் தயார் பண்ணி ஒரு ட்ராப்பு கீ, ஒரு ட்ராப்பு மில்க் ஆட் பண்ண சொல்கிறாங்க. சின்ன வயசு தான். நம்மளுடைய கலாச்சாரம் வந்து இந்த நெய்க்கு ரொம்ப அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா அது மூல வளர்ச்சிக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்க மாஸ்டர். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எந்த குடும்பத்திலையுமே அதை செய்யறது இல்லைங்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு. அது குடும்பத்தை சொல்றதுன்னு இந்த டாக்டர்ஸ் சொல்றாங்க. கூடவே கூடாது, கொழுப்பு அப்படின்னு. நான் தரக்கூடிய மாத்திரை மட்டும் நீங்க சாப்பிட்டா போதும், வேற எதுவுமே அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்ளம் இல்ல, நெய் தான் பிரச்சனை. ஆனா நெய் சாப்பிடக்கூடிய ஒரு சில வயசான புரோகிதரை எல்லாம் பார்த்தா தெரியும், 85 வயசு அழகா 3.5 மணி நேரம் உட்கார்ந்து ஹோமம் முடிச்சுட்டு போடுவாங்க. ஆமா, நான் நிறைய பேர்த்த ஆச்சரியப்பட்டிருக்கேன். உடம்பு நல்ல புசு புசுன்னு இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, அப்படி உட்கார்ந்த மாரிக்கே இருப்பாங்க. நமக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு ஆயிருது. அழகா உட்காந்துட்டு எந்திரிச்சு ஜம்முன்னு போறாங்க. நீ பெயினும் கிடையாது, பேக் பெயின் கிடையாது. ஸோ ஜாயின்ஸோட ஃப்ரிக்ஷனு, பிரெயின் எத்தனை மந்திரம், 1,25,000 மந்திரம் முடிக்கிறாங்க. அடுத்த நம்மளோட சப்ஜெக்டே உபநயனம் தான். உபநயனம் முடிச்சுன்னா 1,25,000 மந்திரங்கள் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுறாங்க. கணபதி கோவில் பூஜை ஓகே ரெடி, விநாயகர் சுப்பிரமணியனா ஓகே, ஐயப்பொங்கல் எந்த கோயில் போனால் அந்த மூல மந்திரம் மனப்பாடம் எப்போவோ படிச்சது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். போட்ட அடுத்த நிமிஷம் அவங்களால அது எடுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டு சிஸ்டம் அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிடும். நம்மளையும் அப்படி தான் பண்ணிடும். பட் இன்னைக்கு வந்திருக்கோமே நிறைய ஃபுட்டு டெலிவரி பாய்ஸ் நிறைய வந்திருக்கோம். நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டனாலும் ஃபுட்டு வரும். ஆமாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, ஒரு தடவை ட்ரெயின் விட்டு இறங்கும் பொழுது நீங்கள் 2 மணிக்கு வெளியூர்லேருந்து எங்கேயோ கோயம்புத்தூருக்கு வீட்டுக்கு வர்றீங்க. 2 மணிக்கு வரும்பொழுது ஒரு ஆள் வந்து நல்லா ஃபுல் மீல்ஸ் பிரியாணி அட்டி சாப்பிட்ருக்கோம். நீங்கள் அடுத்த நாள் எங்களுக்கு கிளாஸுக்கு வர்றீங்க. நீங்கள் அதை சொல்லும் பொழுது அவ்வளோ கோவம், உடம்பு என்ன ஆகிறது, அவன் 2 மணிக்கு சாப்பிட்ருக்கான். நானும் பக்கர் தான் சொன்னோம், பாவம் பசியில் இருந்திருப்பான் சாப்பிட்ருப்பான்னு. பசிச்சா ஏதாவது பாலோ தண்ணியோ குடிச்சிட்டு அவன் வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். ஏன்னா உன் சிஸ்டம் தான் உனக்கு முக்கியம். இது கெட்டுருச்சுன்னா நீ பசின்னுங்கிறது கூட உன்னுடைய சூழல் மாறி போயிடும். ஸோ இது தவறுன்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்க அன்றைக்கி. இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு சில மாற்றங்கள் நம்ம உடம்புல வரும்பொழுது உணவு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து தெரியுது உண்மையாலுமே. அடியாக்கர் அந்த அன்னப்பிராசம், அது அன்னப்பிராசம் அதனால தான் ஒரு டிவைனாக வச்சுருக்கோம். அதனால தான் சொல்லுவோம் கடவுளுக்கு படைக்கணும். என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியன் சிஸ்டத்தில் அது சேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இலையை போட்டு ஒரு சாமிக்கு படைப்போம். ஆமாம். அப்போ சாமிக்கு வந்துட்டு இந்த பீஃபோ எதுவுமே நம்ம சமைக்க கிடையாது. சுத்தமான சைவ வெஜிடேரியன் ஃபுட்டு மட்டும்தான் வைப்போம் அதுக்காக. ஸோ இந்த நாமகரணம், ஜாதகர்மம், நாமகரணம், உபநயனம் வருது. உபநயனம்னா உப்பா நெட்டில் ஜிபிடி ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப நல்லது தான். உபநயனம், நயனம்னா கண்கள், உப்ப அப்படின்னா பக்கம், கண்களை பக்கமாக மையமாக வச்சு பண்ணக்கூடியவன். ஸோ பிராண வித்யா இவன் அபியசிக்கிறாங்க. நம்ம ஒரு ப்ரீவியஸ் யோகா எபிசோடில் இந்த விஷயம் பேச. இப்போ கண்களை மையமாக எப்படி கொண்டு வரணும், ப்ரூ மத்தியத்தில் கொண்டு வரணும். ப்ரூ மத்தியத்தில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி கண்கள் அங்கே மையப்படும். சம்பிரேட்சிய நாசிகாகிரம், பகவத்கீதையிலே ராஜயோக ஸ்லோக சங்கிரகத்தில் வருது, சம்பிரேட்சிய நாசிகாகிரம் ஸ்வம். அப்போ கண்கள் நாசிகாகிரம் பார்த்து கொண்டு வரணும். அப்போ கண்களை மையமாக கொண்டுறாங்க. மீன்ஸ் இடப்பிங்கள நாடி
சுஷும்னையும் சேர்த்து நீ உபநயனம் பூநூல் பண்ணலாம். அட் த ஏஜ் ஆஃப் 8, 11, 12, 16 அப்படி ஒவ்வொரு வச்சிருக்கோம். ம். இன்னைக்கு ஆச்சாரியாஸ் என்ன சொல்றேன், குழந்தை ஏபிளாக இருந்தால் நீ 5 வயசுலும் பண்ணிக்கோ, தப்பு இல்லை, ஆனால் பண்ணணும். ம். இது வந்துட்டு வர்ணமோ ஜாதியோ இதில் கிடையவே கிடையாது. கிடையாது. ஆ. இவன் வந்து பாடம் படிக்கிறதுக்கு இவனுக்கு அறிவு வந்துருச்சு, தகுதி வந்திருக்கு, அதனால இவனுக்கு இந்த பூநூல் போடுறோம். உபநயன சம்ஸ்காரம் வந்து ஒன்று இருக்கு. அது துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு பாரதத்தில் வந்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் பண்ணுறோம். அவங்க தான் பண்ணணும், அவங்க சொல்லல, ம். மிச்சம் இல்லை, இது எங்களுக்குள்ளது, இது அவங்களுக்கு அப்படின்னு ம். சொல்லி இவங்களே யாரும் ஒதுங்கிடுறாங்க. இவங்களே ஒதுங்கி இவங்க பண்ணுறது இல்லை. Correct. பட் எல்லாருமே அந்த உபநயன சம்ஸ்காரம் பண்ணும்போது ஓகே, எஜுகேஷனாக ப்ராப்பர் வேறு தான். சாதாரணமாக நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டிலும் விஜயதசமி அன்னைக்கு முதல் எழுத்து எழுதி பழகிறது. இன்னைக்கு பாருங்க, மேக்சிமம் ஸ்கூல்ஸு விஜயதசமி அன்னைக்கு லீவ் விட்டுடும். அதுக்கு முன்னாடி எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, ஓகே விஜயதசமி அன்னைக்கு வருது, ஃப்ரைடே அன்னைக்கு லீவ் விட்டு ஊருக்கு போகலாம். நம்ம புதன்கிழமே பூஜை முடிக்கிறது வேற ஏதோ ஒரு நட்சத்திரத்தில், அன்னைக்கு அதனோட சான்ஸே இல்லை. நவமியாக இருக்கலாம், தசமிக்கு தான் முடிக்கணும், அஷ்டமிக்கோ நவமிக்கோ சப்தமிக்கோ முடிச்சுட்டு இவன் பாட்டு போட்டுரு. ஸோ உபநயனம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்ச்சர். அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் கலாச்சாரம் அங்கே வருது, அம்மா அப்பா கலாச்சாரம் வருது. எல்லாம் வந்ததுக்கப்புறம் இவனை அந்த சிம்போலிக்காக இவனுக்கு பிராப்தமாகறான். இவன் இந்த பாடம் படிக்கிறதுக்கு இவனுக்கு தகுதியே இருக்கு. அதுக்குண்டான ஒரு ஐடென்டிட்டி கார்டு அவனுக்கு போட்டுவிடும் அந்த உபநயனம். அதுக்கப்புறம் தான் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமாவர்த்தனம் ஆண்டு வித்யாரம்பம். நீங்கள் கேட்ட கேள்வி, வித்தியை எப்படி ஆரம்பிக்கணும்? A+B*A-B அல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி இந்த ஹூ ஆம் ஐ, நான் யார், நான் யார், அப்போ என்னோடு சேர்ந்த அம்சங்கள். அப்போ அதனால் அவனோட மனசில் அந்த கர்ப்பதானம் வரணும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறோம். நான் யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த குழந்தை இந்த கர்ப்பதானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த கர்ப்பதானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஆதிசங்கரன் சான்ஸே இல்லை. வேத 8 வயசில் 4 வேதங்களும் படித்து 4 வேதங்களுக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கோம். அட் த ஏஜ் ஆஃப் 8 ரிக்கேஜூர் சாம அதர்வ வேதங்களை படித்து 108 உபனிஷத்தையும் படித்து இதிகாசங்களை படித்து 18 புராணங்களை அத்தனைக்கும் டிரான்ஸ்லேஷன் எழுதியிருக்கோம். 4 மடங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவோட 4 திக்கும் பிரயாணம் பண்ணியிருக்கோம். 4 மடங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 4 மடங்களும் ஆரம்பித்த சங்கரன் சன்னியாசத்துக்கு போகிறதுக்காக அம்மா கிட்டே பர்மிஷன் கேட்குறான். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத்து கவனிக்க வேண்டிய விஷயம். போமா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பேசும்போது குறைஞ்ச ஒரு 50 தடவாவது அம்மா அம்மா அம்மான்னு சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு அது நமக்குள்ளே ஊறி போயிடுச்சு. என்னோட அம்மாவுக்கு 98 இயர்ஸ். இன்னைக்கு என்ன கைடிங் மோட்டோ, அது அந்த 98 வயசு ரோடு இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். ஆனால் அந்த கைடிங் மோட்டோ, அந்த எனர்ஜி நமக்குள்ளே இருக்குது. அந்த அம்மா வந்து பேசும்போது நம்மள அறியாமலே அது உள்ளுக்குள்ளே வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை, பெஸ்டி தான் வரும் மனசில். இப்போ சங்கரன் 8 வயசில் வேதங்களுக்கு பாஷ்யம் எழுத சங்கரன் சன்னியாசத்துக்கு போகணும்னு பெர்மிஷன் கேட்குறாங்க அம்மாட்டு. ஆரியாம்பாள் பர்மிஷனே கொடுக்கல. ஓகே, கூலி பார்க்கணும், பையன் பர்மிஷன் கேட்குறாங்க, அம்மா பர்மிஷன் கொடுக்காத இருந்த மாதிரி. ஆரியாம்பாள் வேண்டாம், நீ சன்னியாசத்துக்கு போக வேண்டாம், நீ போனால் எனக்கு ஆறு. சங்கரன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சங்கரனோட ஜென்ம லட்சியமே சன்னியாசி ஆகணும். அம்மா பர்மிஷனே கொடுக்கல, அம்மாவை கன்வின்ஸ் பண்ண சான்ஸே இல்லை. அப்படி குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது திடீர்னு ஒரு முதல்ல வந்து சங்கரனை கடிக்கும். சங்கரன் பிராண வேதனையில் கடிச்சு சங்கரனை இழுத்துட்டு போகிறாங்க முதல்ல. இப்போ சங்கரன் அழுதுட்டு சொல்கிறாங்க, அம்மா நீ தான் எனக்கு வந்து சன்னியாசத்துக்கு அனுப்ப மாட்டான்னு சொல்லலாம். இதான் ஒருவேளை தெய்வ கோபமாக இருக்கலாம். ஒருவேளை நீ என்னை ஓகேன்னு சொன்னால் இவன் இந்த முதல்ல என்னை விடுவாங்க, இல்லைன்னா என்னோட உயிரே போயிடுவாம்மா, என்னை உயிர் பிச்சை கொடுமான்னு கேட்கும்போது ஆரியாம்பாள் வேற வழி இல்லாமல் சரி நான் உன்னை சன்னியாசத்துக்கு அனுப்புகிறேன். இது சங்கரனோட ஒரு சித்து. சரி சரி, வேற வழி இல்லை. அம்பாளை கன்வின்ஸும் பண்ண முடியல. இப்போ மகனுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லுவோம், அம்பாளை எல்லாம் மறந்தாச்சு, பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அப்போ ஆரியாம்பாள் கேட்குறாங்க, நீ சன்னியாசியா? ஓகே, நான் அனுமதி கொடுத்தாச்சு. நீ சன்னியாசியா போனா நீ என்ன எப்படி வந்து பார்ப்பேன்? என்னோட மரண காலம் நீ என் கூட இருப்பியா? எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது நீ எனக்கு இருப்பியான்னு கேட்க. சங்கர், நான் வந்துடுவோம்மா, நீ கவலைப்படாது, கால ஞானி. சங்கரன் சொல்லிட்டு சன்னியாசத்துக்கு போகிறாங்க, கிளம்பி போகிறாங்க. விஸ்வகுருன்னு ஒரு பட்டம் கிடைக்கிறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய தர்க்கங்கள் எல்லாம் தாண்டி சங்கரனோட அந்த வாழ்க்கை பெரிய விஷயம். சங்கரன் வந்து மித்து கிடையாது, சமீப காலத்தில் காலடியில் பிறந்து வளர்ந்தவர், அத்வைத வேதாந்த தரிசனம் கொடுத்தவர். அந்த சங்கரன் கடைசி காலம் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், மரண சமயம் நான் வந்துடுவான். ஆரியாம்பாளோட மரண சமயம் ஆயிடுச்சு, சங்கரன் வந்து சேர். ஒரு சில நிமிஷத்துக்குள்ளே ஆரியாம்பாள் டெத் ஆகிறேன். ஒரு சில கிரந்தத்தில் சமீப காலத்திலே எர்ணாகுளம் சங்கரன் பிறந்த அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இன்றைக்கி அங்கே வந்துட்டு சின்மயா யூனிவர்சிட்டி இருக்கும் காலடி பக்கத்தில்.
யார் வேணுனாலும் போகலாம். கேட்கக்கூடிய நேயர்கள் வேணும்னா கூட சங்கரனோட பிறந்த இடம், அந்த பிரசவம் நடந்த ரூம் எல்லாம் இன்னைக்கு வந்து பத்திரமா அவங்க சின்னியா மிஷன் பத்திரமா வச்சிருக்கோம். நல்ல வேளை கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணல. அதனால இது டிவைனா சேஃபா வச்சிருக்கோம். இருக்கு. அப்போ மரண சமயம் அம்மாகிட்ட வர்றாங்க. அம்மாவோட கையை எடுத்து மடியில் வச்சுட்டு சங்கரன் ஒரு 5 பாட்டு பாடுறான். ம். அந்த பாட்டோட பேரு மாத்ரு பஞ்சகம். அப்படி ஓகே. ம். கூகுள்ல அவைலபிள் தான். எல்லா குழந்தைகளும், எல்லா ஸ்டூடண்ட்ஸ் இத கேட்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அந்த மாத்ரு பஞ்சகம் ஒரு தடவாவது ம். ஒரு அம்மா கர்ப்பதான சம்ஸ்காரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது என்ன பெரிய விஷயமான்னு நினைக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்துக்கு சங்கரன் சன்னியாசி, சர்வஜ்ஞ பீடம் எல்லாம் இப்போ சன்னியாசியா போகும்போது நம்முடைய ஆச்சார பிரகாரம் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் பிண்டம் துறந்துட்டு தான். மரணத்துக்கு உண்டான எல்லா கர்மங்களும் பண்ணி தான் முடிச்சுட்டு அனுப்புவோம். போவோம். ம். பிண்ட பலியும் கொடுத்து தான் அனுப்புறது. அப்படி இருந்த பந்தங்களே இல்ல. கண்டிப்பா. ஆனா சர்வஜ்ஞ பீடம் ஏறின சங்கரன் தன்னோட அம்மாவோட மரணம் ஏத்துக்கவே முடியல. ம். அங்க இருந்து அழுதுட்டு அம்மாவோட கை எடுத்து கைக்குள்ள வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஆஸ்தாம் தாவதீயம் பிரசூதி சமயே துர்வார சூலவ்யதா நைருஜ்யம் மலமயி தனுஷோஷணம் சையாஜ சாம்பத்சரி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். தாவதீயம் பிரசூதி சமயே, பிரசூதின்னா பிரசவ நேரம், தாங்களுடைய பிரசவ நேரம். துர்வார சூலவ்யதம், எத்தனை விதமான நோய்களால நீ அவஸ்தைப்பட்டிருக்கும். சங்கரன் இதை ஞாபகப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சங்கரன் சர்வஜ்ஞ பீடம் ஏறி சொந்தവും பெந்தவும் பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு. சாதாரண ஒரு டெத்து இது அம்மா அல்ல அப்படின்னு உணர்ந்த சங்கரன். அம்மாவுக்கு டெத்தும் இல்லான்னு தெரிஞ்ச சங்கரன் திருப்பியும் சங்கரன் அந்த மகன் ஆகுறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பசங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. ஏதோ வெளிநாட்டில் போய் ஒரு டாலருக்காக போய் வேலை செய்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் தனியாக ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஓல்டேஜ் ஹோமிலோ இருக்கிறாங்க. என்னோட அம்மாவே எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கணுமே. பர்சனலாக தெரிஞ்ச ஒரு சில குழந்தைகள் பெரிய பெரிய வேலையில் செட்டிலாக இருக்கும். ஆனால் அம்மா ஃப்ரீ ஆகும்போது தன்னோட குழந்தை கூட பேசணுமேன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு கால் பண்ண, அம்மா நான் இப்போ பிஸியாக இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். அப்புறம் பேசணும்னு அம்மாவுக்கு ஆசையே கிடையாது. ம். எதுக்காக படிக்க வச்சோம்? எதுக்காக நல்லா இருக்கணும். ஆனால் இவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தன்னோட அம்மா கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது பேசணுமே. இன்னைக்கு எவ்வளோ கருவிகள் வந்திருக்கும். ம். வாட்ஸ்அப் கால் இருக்குது, அந்த கால் இருக்குது, ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம், பேசலாம். அப்படி பார்க்கும்போது பேசும்போது அந்த தாய்மார்களுக்கு மறுபடியும் வாழணும்னு ஒரு ஆசை. ம். கடுமையான இதில் இருக்கும், விதையில் இருக்கும், நோய்கள் இருக்கும். அதனால் என் பையன் பேசுகிறாங்க, என் புள்ள பேசுகிறான், ஹாப்பி பை. அந்த பேர குழந்தைய வந்து காமிக்கிறேன். பேர குழந்தை எதுக்கால இதுதான் பாட்டி, இல்லைன்னா இதுதான் தாத்தா கிடையாது. ஆனால் சங்கரன் கையை எடுத்து வச்சுட்டு அரியாம்பாலோட கையை எடுத்து வச்சு சொல்கிறாங்க, நீ எவ்வளோ கஷ்டம் சகிச்சிருக்கும் எனக்கு பிறவி கொடுக்கும்போது, நீ உன்னோட கர்ப்பகாலம். ம். துர்வார சூலேவியது நைருஜ்யம் மலமயித அனுசோஷனம். பழைய காலத்து குழந்தை பிறந்தன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் அம்மா கூட தான் படுப்போம். அந்த மலவும் மூத்திரத்தில் தான் அம்மாவும் படுக்கிறது, பையனும் படுக்கிறது. இன்னைக்கு தான் 24 hours வரக்கூடிய டைப்பர் போட்டு ஒட்டி வைக்கிறது. அந்த குழந்தைக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதா, ரெக்டம் இன்ஃபெக்ஷன் ஆகுது, எதுவுமே தாய்க்குது. ஏன்னா தாய் படிச்சிருக்கோம். பழைய காலத்து அப்படி இல்லை. ஒரு டெலிவரி நடந்த வீடு ரோடே கூட பார்த்தாலே தெரியும். 20 செகண்டுக்கு துணி மாறிட்டே இருக்கு. துணி அப்படியே தொங்க அலங்காரம் பண்ண மாதிரி அந்த குழந்தையோட துணி மாற்றி மாற்றி துவைச்சு போட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி அதே துணி புது கம்பெனி எங்கள் டைப்பர் யூஸ் பண்ணால் 1 மாதத்துக்கு நீங்கள் கழட்டவே வேண்டாம், ஓகே அதே வாங்கி மாட்டுவோம். ஆனால் இந்த குழந்தையோட கஷ்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாய் உணர்றது இல்லை. ஒருவேளை அதனாலே கூட இருக்கலாம் அந்த பையன் திருப்பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இது நான் ஒரு போஸ்ட்டில் பார்த்தேங்க மாஸ்டர். அந்த குழந்தை வந்து ஒரு அப்பா கிட்ட போய் கேட்க போகிறானா, அப்பா ஒன்று நாட் நவ் ஐ ஹேவ் டோன்ட் டைம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டே இருக்காரான். அந்த பையன் ஒரு ஸ்டேஜில் வர்றான். ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவன் ஒரு மாதிரி பொறுக்கி மாதிரி ஆயிடுறான். எல்லா வேண்டாத பழக்கமும் வந்துடுது. ஆனால் அப்பாவுக்கு வயசாயிருது. மகனேன்னு போகும்போது சாரி டேட் நோ டைம் அப்படின்ட்டு அவன் போகிறானா. நீங்கள் சொல்கிற அந்த இது ஒரு சும்மா ஒரு சாதாரண ஒரு இமேஜ் போஸ்ட்டில் பார்த்து காலகட்டம் தான். இது ஒரு சைக்கிள். அப்போது சங்கரன் அப்படி திங்க் பண்ணால் ஏன் நமக்கு திங்க் பண்ணக்கூடாது? சொல்லப்போனால் பழைய காலத்தில் இருந்த தாய்மார்கள் கஷ்டப்பட்டதோളം பெரிய அவஸ்தையில் தான் இன்றைக்கி தாய்மார்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் செட்டில் ஆகணும்னா பழைய காலத்து ஃபுட்டு மெனு கிடையாது. கரெக்ட். அம்மா செய்வோம், அப்பாவும் சாப்பிட்ணும், பையன் அப்பா எவ்வளோ கொடூரானா இதுதான் சாப்பாடு. அம்மா தான் அன்றைக்கி ஷெஃப். இன்றைக்கி அப்படி கிடையாது. 4 பேர் இருந்தால் அப்பாவுக்கு ஒரு ஃபுட்டு, பெரிய பையனுக்கு ஒரு ஃபுட்டு, சின்ன பையனுக்கு ஏதாவது மிச்சம் இருந்தால் இந்த அம்மாவுக்கு டிஷ் கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கும். பட் சங்கரனுக்கு எல்லாம் தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு பட் எது பேசணும் நிறைய எனக்கு பர்சனலாகவே தெரியும். நிறைய பேச அம்மா ஃபோன் சார்ஜ் இறங்கினப்போ அப்புறம் பேசுகிறேன். ஏன்னா அந்த பேச்சை கட் பண்ணோம். 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைகிட்ட பேசும்போது இந்த அம்மா வந்து உளறிட்டே இருக்கும். இவங்களுக்கு இதை வந்துட்டு உளர்ற மாதிரி தான் அறுக்கிறாங்க அம்மா. எப்போ இந்த வாய்ஸ் நிச்சலமாகுமோ அப்போ தான் இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ தெரியும் காலையிலே. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஃபீல் பண்ணுவோம்.
அது இந்த கர்ப்பதான சம்ஸ்காரத்தில் அந்தியேஷ்டின்னு ஒன்று வருது. அந்தியேஷ்டிக்கு முன்னாடி நான் ஏன் இந்த சப்ஜெக்ட் சொன்னேன்னா, அந்த சமாவர்த்தனம் வித்யாரம்பம் எல்லாம் வரும்போது இந்த குழந்தை நினைக்கணும், இந்த அம்மா எப்படி கஷ்டம். சங்கரன் நினைச்சோன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, சங்கரன் முன்னாடி யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கடைசியில் ஸ்லோகம் மலமயி தனி சோஷணம் ஷையாச்ச சாம்பல் சரி அப்படின்னு அம்மா முடிக்கிறாங்க. ஏன்னா வருஷக்காலம் இந்த மலத்திலும் மூத்திரத்திலும் நீ எங்க உடைய படுத்திருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் அந்த ஸ்லோகம் முடிக்கிறாங்க, அம்பேதி சாதேதி சிவேதி பக்தியா. நான் 5 ஸ்லோகங்கள் இருக்க, நேயர்கள் கூகுளில் போகலாம். சங்கரனோட மாத்ரு பஞ்சகம் டைப் பண்ணலாம், அந்த ஸ்லோகம் எடுக்கலாம், விளக்கத்தோடு கூடி ராகத்தோடு கூடி அந்த ஸ்லோகம் வரும். தயவு செஞ்சு ஒரு தடவை அது படி. அம்பேதி தாதேதி சிவேதி பக்தியா. அதுக்கு முன்னாடி முக்துவா மணிஸ்துவம் நயனம் மமேதி. எப்படி இல்லை சங்கரனை கூப்பிட்டுருக்கோம், ஏ முத்தே மணியே கண்ணே செல்லமே எல்லாம் நம்ம சொல்றதா தாய்மார். இன்னைக்குடைய தாய்மார்கள் ஏ கிஷோர் கம்மியார் அப்படின்னு சொல்லுவோம். கிஷோருக்கு ஒன்றும் புரியல, அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஏ தங்கம் வாடா தங்கம், என் செல்லம் வாடா தங்கம், என் கண்ணு எப்படி எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு இன்டிமசி இருக்குல்ல, ஒரு இன்டிமசி. இன்னைக்கே நீங்கள் அம்மாகிட்ட பற்றி பேசணும், நான் ஏதோ ஒரு டைமில் இது உள்ளுக்குள்ளே பிரிக்காக இருக்கும். அந்த சவுண்டு நம்மளை விட்டு போகலை, விட்டு போகவும் போகாது. இன்னைக்கு அந்த அட்டாச்மெண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லப்போனால், இது நான் படிச்சிருக்கேன் மாஸ்டர். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒவ்வொன்றையும் கோரிலேட் பண்ணிக்க முடியுது. கணவனும் மனைவியை பேர் சொல்லி அழைச்சது இல்லையா, மனைவியும் கணவனை பேர் சொல்லி அழைச்சது இல்லையா. 2 பேருமே வந்து அன்பே கண்ணே மணியேன்னு சொல்லியும் இவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் முறை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் முறை இருக்கும். இதே தான் குழந்தைகிட்டையும் வந்து 2 பேரும் காட்டுவாங்களாம். குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. எனக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா ரிலேட் ஆகிக்குது. அப்போ என்னென்னா, பேர் சொல்லும் பொழுது அகங்காரம் வந்துடுது, அதிகாரம் வந்துடுது. அது கூட இல்லாமல் அந்த அந்யோன்யமாகவே வந்து இவங்க 2 பேரும் வாழ்ந்து இவங்க உண்டாக்குன அந்த குழந்தையும் அப்படியே வளர்த்திருக்கு. எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கு இல்லையா. சினிமா ஆக்சுவலி பெரிய ஒரு விஷயத்தில் இந்த சினிமா வந்துட்டு இப்போ ஆகிருக்கும். பழைய கால சினிமா பாடல்கள் எல்லாம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படி போட்டு, இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு மலையாளம் பாட்டு நேயர்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இது வரும்போது, சப்தம் வரும்போது, மங்களம் நேருന്നു ഞാൻ മനസ്വിനി மங்களம் நேரு. ஒரு பிரேக்கப் ஆகனா இன்னைக்கு என்ன பண்ணும், ஆசிட் ஊற்றுவோம், இல்லைன்னா கத்தியில் ஊற்றி. இப்போ ஒரு ரீசெண்டாக கூட பேப்பர் அன்னைக்கு இருந்த ஒரு பிரேக்கப் முடிஞ்ச டைமில் அந்த ஹீரோ அந்த பொண்ணுக்கு சொல்கிறேன், மங்களம் நேருங்க, உனக்கு எல்லா விதமான மங்களங்களும் தான் நேரும். பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னை விட்டு போகிறாங்க, மனஸ்வினி என்னுடைய உடையவளே உனக்கு மங்களம் நேரும். அது மட்டும் அல்ல, இந்த ஜீவன் இந்த லைஃப்பை விட்டு நீ போகிறோம், அடுத்த லைஃப்பில் நீ என்ட்ரு ஆகிறோம், உனக்கு அங்கே 1000 குழந்தைகள் பிறக்கட்டும், எல்லாம் நல்லவனாக இருக்கட்டும். 1000 குழந்தைகளை பெற்று நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் அந்த பாட்டில் வரும். இது ஏதோ சங்க நூலில் இருந்ததுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு எனக்கு நூல் ஞாபகம் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆகும்பொழுது அந்த பொண்ணும் இப்படியே சொல்லுவாளாம், அந்த பையனும் இப்படியே சொல்லுவாளாம். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து அந்த மன வருத்தத்தோட என்ன காரணத்தினாலோ பிரிஞ்சாங்கனாலுமே, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்ததே தவிர, அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்கணும். இது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது உடல் அழகுல மயங்கின அன்பு கிடையாது, அது உள்ளத்தினால் வந்த ஒரு அன்பு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கு அம்மா பெரிய ஃபிலோசபர்னும் கிடையாது, ஆனால் வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சு வச்சிருக்கோம். மங்களம் நேருന്നു ഞാൻ മനസ്വിനി മംഗളം നേരുന്നു ഞാൻ പിരിഞ്ഞു പോയതിൻ ശേഷമൻ ജീവനെ. நீ பிரிஞ்சு போயாச்சு, ஆனால் என்னோட ரிமைனிங் லைஃப் ஹாப்பியாக இருப்போம். நீ வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும். உன்னோட அடுத்த கல்யாணம் ஆயிடுச்சு, நிறைய குழந்தைகளை பற்றி நீ சந்தோஷமாக வேணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் அது, சப்தம் அது. இப்போ சங்கரனோட சப்தம் அவன் எப்படி கேட்டு வளர்ந்து, முக்த்வா மணிஸ்துவம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவேதி ஸ்திரம் சுதத்வம். இப்படி முத்தே மணியே அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்தணும். என்னோட காதில் வந்து ஒரு தவறான வார்த்தை கூட நீ சொன்னதே கிடையாது, ஹார்ஷான ஒரு வார்த்தை கூட நான் கேட்டதே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நீ இன்னைக்கு தண்டுலமேவ சுஷ்கம், இப்படி சுஷ்கமாக படுத்துருவோம். சுஷ்கம் வந்தால் சுருங்கி போச்சு. ஆரியாம்பாள் மகனை பார்க்காமல், தேவையான உணவுகள் இல்லாமல், இந்த மனக்கவலையில் ஆரியாம்பாள் இறந்த டைமில் நம்ம ரொம்ப தெரியும். அந்த வறுமையிலெல்லாம் இருக்கும்போது அந்த தாயோட ஏக்கம் எப்படி இருந்தால் அந்த டெட் பாடி பார்த்தாலே தெரியும். அப்படி சங்கரன் பேசும்போது சங்கரனோட அந்த மனோவேதனை அந்த பாடல்களில் தெரியும். இது தெரிஞ்சுக்கணும்னா அந்த அம்மா வந்து ஒரு சங்கல்பத்தோடு கூடி இது படித்தா மட்டும்தான்
தெரியும். அம்பேதி தாதேதி சிவேதி பக்தியா. டெலிவரி நேரம் பெயின் வருது. இன்னைக்கு என்ன சொல்ற கர்மம் என்னாக்கு இந்த டெலிவரியே நான் அன்னைக்கே நினைச்சோம் எனக்கு வேண்டாம். ஓ! இதே வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன் நிறைய பெண்கள்ட்ட இருந்து. நான் காது கொண்டு கேட்டிருக்கேன் இந்த இத. என்னங்க உங்க குழந்தை தானே, அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தானே இதே வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆரியாம்பாள் சங்கரனே அந்த அளவுக்கு ஒரு சர்வஜ பீடம் ஏறின சங்கரன் இப்படி திங்க் பண்ணா ஆரியாம்பாளன்னு சொல்லக்கூடிய ஒரு தாயோட இன்ஃப்ளூயன்ஸ் கர்ப்பதானத்தில் இருந்து ஆரம்பிச்சோம். எப்படி அதுக்குள்ளே போயிருக்கும். முக்தாமணி நீ முத்தே மணியந்தல கூப்பிட்ட நீ இன்னைக்கு இப்படி கிடையாது என்னால தாங்க முடியலம்மா. சுகமும் துக்கமும் ஒன்றும் இல்லை எல்லாம் மாயா பிரபஞ்சம் சொன்ன சங்கரன் அந்த மாயையில் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும். இப்போ அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பரமசத்தியம். அம்பேதி தாதேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே யதவோ மமுச்சை கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே அஹோ ஜனன்யை ரெஜிதோய மஞ்சலி. கிருஷ்ணா கோவிந்தா பிரசவ நேரம் அதான் சொல்கிறோம். எனக்கு வலிக்குது கர்மம் பிடிச்சையோ எனக்கு தேவையில்லை அப்படியல்ல. பானே நீ எனக்கு பிறவி அந்த கடைசி லேபர் பெயின்னு அதனால தான் 206 போன் உடஞ்சா என்ன பெயின் அதான் லேபர் பெயின். எல்லாரும் சொல்லுவோம் ஜென்ஸுக்கு தான் எல்லா கெப்பாசிட்டி ஒரு மண்ணும் கிடையாது. ஃபிசிக்கலி ஃபிட்டு தாய்மார்கள் தான், மென்டலி ஃபிட்டு தாய்மார்கள், கல்ச்சர்லி எல்லாது. எமோஷனலி மட்டும் ஜென்ஸ் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு ஆகக்கூடாது. அந்த விஷயத்தில் தாய்மார்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டு யாருன்னு கேட்டால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் லேபர் பெயின். அதனால தான் பாரத தேசத்தில் பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு எடுத்து போகிறாங்க. ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோட நட்சத்திர பிரகாரம் தான் கர்ப்பகிரகம் கிச்சன் அமைக்கிறாங்க. நதிகள் கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து எல்லாம் பெண்கள் தான். எங்க மிஸ்டர் ராமசுவாமி ரிவர் மிஸ்டர் கருப்புசுவாமி ரிவர்னு வரவே இல்லை, அம்பாள் தானே. ஆனால் அங்கே வீரம் இருக்கக்கூடிய மலைகள் இமயன் துங்கன் சகியன் எல்லாம் ஆண்கள் தான். அப்போ பெண்மை நளினம் இருக்கக்கூடிய அத்தனையும் தாய்மார்கள். அந்த தாய்மார்கள் கூட தன்னோட குழந்தை எப்படி பறக்க வேண்டும், இப்படி தான் பறக்க வேண்டும். இப்படி பிறவி கொடுத்த நீ இன்னைக்கு இல்லை என் கூட, உனக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு சங்கரம் வைண்டப் பண்ணுறேன். சரி, அது இந்த நம்முடைய ஒரு செஷனில் ஏன் ஷோடச சம்ஸ்காரத்தில் வரக்கூடியதல்ல, பட் ஒரு கர்ப்பதானம் அம்மா அந்த எல்லாம் அது எல்லாமே அம்மா ஓரியன்டாக தான் வருது. அது எல்லாமே அப்பா ஒரு சாட்சி ஸ்வரூபனாக இருந்து வெளியே இருந்து எல்லாம் பார்க்குறதே தவிர அப்பாவுக்கு ரோல் இல்லைன்னல்ல. பீஜ சம்ஸ்காரம் அப்பாவோட வேறு தான். பட் அந்த விதையை பர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி மோல்டிங் உருவாக்கி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு கல்ச்சர் அம்மாவுக்கு தான். அதனால தான் நம்மளோட இதில் இந்த மாதா பிதா கொஞ்சம் சொல்லக்கூடிய வித்யாரம்பத்தில் அதோட சேர்ந்தது சமாவர்த்தன சம்ஸ்காரம். சமாவர்த்தன சம்ஸ்காரம் இன்றைக்கி ஏன் இல்லைன்னா, சமாவர்த்தனம் தான் எல்லாரும் நினச்சிடும் ஓகே காலேஜில் படித்தாச்சு சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே வந்தாச்சு. அல்ல, அங்கே தான் அவனோட கல்வி ஆரம்பிக்குது. அஸ்பேர் அவர் சாஸ்திரா சமாவர்த்தனத்தில் டிகிரி வாங்குகிறோம். டிகிரி வாங்கி நீங்கள் இந்த விஷயம் மட்டும் ஏதோ நம்ம முன்னாடி பேசும்போது சமாவர்த்தனத்தை பற்றி பேசியிருந்தோம். டிகிரி வெறும் டிகிரி மட்டும் வாங்குறதல்ல எஜுகேஷன். போன பாட்காஸ்ட்ல தான் பேசியிருக்கோமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் அல்ல எஜுகேஷன். வாங்கி வெளியே வருவேன் தட்சிணை கொடுத்து நான் படித்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வாங்குறதில்ல. நான் இனிமேல் தான் படிக்க போகிறோம். டிகிரி வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால தான் சாஸ்திரம் சொல்லு ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் ச பிரம்மச்சாரிப்பிய சேஷம் காலக்கிரமேணது. ஆச்சாரியாத் பாதமாதத்தே சிஷ்யன் குருவில்னா பாதம் கால் பங்கு மட்டும் தான் படிக்கிறோம். 4 பங்குல ஒரு மனிதன் படிக்கிறான். கேட்டல் இவன் சாஸ்திர ஞானம் ஒன்று, இவன் படிக்கிறதுனால ஒன்று, அப்புறம் ஆசிரியர் போதிக்கிறதுனால ஒன்று, பின்ன ஆராய்ச்சினால ஒன்று, இவன் உபதேசிக்கிறதுனால ஒன்று. இதெல்லாம் சேரும் பொழுது இவன் உபதேசிக்கும் போது ஒருத்தன் கேள்வி கேட்பான் பாருங்க, மறுபடியும் திருப்பியும் அவனோட கல்வி ஆரம்பிக்க. இன்னைக்கு கேள்வி பதில் கிடையாது. அதனால தான் நம்ம எல்லா எஜுகேஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லோகத்தோடு கூடி ஆரம்பிக்குவோம். சகனாவது சகனவு புனத்து சகவீரியம் கரவா சகா அனைவரும் ஓர் நாம் இருவரும். அப்போ அந்த சகா அப்படின்னு ஒரு போதம் இருக்கு. சகனாவது நாம் இணைந்து 2 பேரும் இணைந்து இல்லைன்னா நம்ம அனைவரும் இணைந்து பேசலாம். சகனவு புனத்து இணைந்து சாப்பிடலாம். சக வீரியம் கரவாவை வீரிய பாவத்தோடு கூடி தன்னம்பிக்கையோடு கரவாவகை கைகள் இணைக்கலாம். எதுக்கு? லட்சிய போதத்துக்கு. இந்த லட்சியத்துக்காக ஒரு கோல் இருக்குது, கோலை அச்சீவ் பண்ணோம். இந்த கோல் என்னால் தனியாக முடியாது. நம்ம குருவும் சிஷ்யம். அதனால தான் நம்மளுடைய எல்லா புராணங்கள் சாஸ்திரங்கள்லையும் மாணவன் கேட்க குரு பதில் சொல்லங்கிற ஒரு அமைப்புலேயே அப்படியே இருக்கு. இவன் கேட்டுக்கிட்டே இருக்கு, அவங்க பதில் சொல்லிட்டே 100 கேள்வி கேட்கும்போது ஒரணத்துக்கு ஆன்சர் கொடுப்போம். அந்த ஆன்சருக்கு அவனுக்கு அந்த 100 கேள்விக்கும் உண்டானது ஆயிடுச்சு.
இன்னைக்கு அந்த கேள்வி பதில் கிடையாது. ஃபிங்கர் ஆன் லிப்ஸ் ஆயிடுச்சு. ஃபிங்கர் ஆன் லிப்ஸ் ஆயிடுச்சு. இவனுக்கு கேள்வி வந்தாலும் இவன் கேட்க முடியும். அது மட்டும் இல்லை, இவன் கேட்குற கேள்வி அதே மாதிரியா இருக்கும். விவேகோட ஒரு பியூட்டிஃபுல்லான படத்தில் நைட்டு 12 மணிக்கு ஆசிரியர்கிட்ட எந்த சந்தேகம் வேணாலும் கேட்கல, நீங்கள் எந்த அந்த மைண்ட் செட்டில் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கும். ஸோ அது காமெடி ஆனால் கூட ஒரு சில காமெடியில் நல்ல மெசேஜும் வரும். டீச்சர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு இருக்கு இல்லையா, இருக்குல்ல, அது இல்லை. ஸோ இந்த வித்யாரம்பத்திலும் சமாவர்த்தனத்தில் அவன் ஆரம்பிச்சாச்சு, சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, சமுதாயத்தில் வரும்போது நான் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ ஆச்சாரியன்றது கால் பங்கு தான் எனக்கு கொடுத்துருக்கோம், மிச்சம் எல்லாம் பாதம் சிஷ்ய சுமேதையா. அவன் போகிற வாழ்க்கையில் அவன் படித்தது புஸ்தகத்துக்கும் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய சப்ஜெக்ட் எந்த விதமான சம்மந்தம் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சமாவர்த்தனம், விவாகம் எல்லாம் போயிட்டு கடைசியில் அந்தியேஷ்டி சம்ஸ்காரத்துக்கு. அதுக்கு முன்னாடி வானப்பிரஸ்த சம்ஸ்காரம் இருக்குது, கிரகஸ்தாசிரமம் இருக்குது. நம்ம வந்துட்டு பெருசாக வந்துட்டு அதுனே எக்ஸ்பிளைன் பண்ணுறதோളം இன்றைக்கி விவாக சம்ஸ்காரம் இல்லை. விவாகம் இருக்குது, விவாக சம்ஸ்காரம் இல்லை. 8 விதமான விவாகங்கள் இருக்குது, 8 விதம். அதில் இன்னைக்கு நடக்கிறது காந்தர்வம் மட்டும்தான். காந்தர்வ விவாகம். பொண்ணுக்கு பையனே பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணே பிடிச்சிருக்கு. எதில் பிடிச்சிருக்கு தெரியல. அஸ்ட்ராலஜி கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இவன் என்ன 12 பாவங்கள் பார்க்கும்போது இந்த பையன் என்ன கேட்டகரியில் இருக்கு, ஈவன் இவனோட பிறப்புறுப்புகள் சகிதம் வந்துட்டு ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். இவன் செக்ஷுவலி ஏபிளா, இவனால் ஒரு குடும்பம் ரன் பண்ண முடியுமா, இவனுக்கு பீஜ உட்பாதன சேஷி இருக்கா, இவனுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கா, எல்லாம் அஸ்ட்ராலஜியில். நல்ல அஸ்ட்ராலஜர் தான் சாஸ்திரத்தில் இருக்கும். இவன் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். பியூட்டி 12 பாவங்கள் ஒரு பையனோட ஒரு ஜாதகம் படிக்கணும்னா மினிமம் 3 hours ஆகும். ஒரு பொண்ணோட 12 பாவங்கள் படிக்கணும், அனதர் 3 hours. இந்த 3+3 சேரணும்னா அனதர் 1 hour. அப்போ ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கணும்னா மினிமம் 7 hours ஆகும். அந்த 7 hours அந்த அஸ்ட்ராலஜர் ஒர்க் பண்ணணும்னா மினிமம் ஒரு 5000 rupees ஃபீஸ் கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதே 100 ரூபா. அவர் என்ன பண்ணும், குத்து மதிப்பாக பார்த்து ஓகே இது ஃபைன். அதனால் அஸ்ட்ராலஜியோட ஃபெயிலியர் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், நாங்கள் அந்த அஸ்ட்ராலஜரை பார்த்தோம், அவர் எல்லா பொருத்தும் இருக்குன்னு சொன்னால், பட் எங்களோட லைஃப் இப்படி. சாஸ்திரம் கரெக்டாக இருக்கும், சாஸ்திரத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. நீங்கள் தான். ஆனால் ஒரு சில அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவோம், நீங்கள் ஜாதகம் வச்சுட்டு போங்க, நான் பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு சொல்கிறேன். அவர் அந்த 7 hours எடுத்து தெளிவாக படித்து இதுதான். பட் இதுக்கு ஏற்றுக்க இல்லைங்க, பையன் நல்ல வெல் செட்டில்டு. இப்போ நான் இந்த ஜோதிடம் படிச்சிருக்கேன். அப்போது என்னுடைய குருமார்கள் சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 4 நேரம், அவருக்கு 4 நேரம் குறிக்கிறதுக்கு போகவே மாட்டார். ஏன்னா அது ஒரு தலைவலி வந்தது காரணத்தினால. இந்த மாதிரி குறிக்கணுங்க ஐயா அப்படின்னோடனே, சரி வாங்கன்னு. ஐயா இந்த மாதிரி வியாழக்கிழமை 10 மணிக்கு வச்சுருக்கோம், இது பண்ணலாங்களான்னு. நீயே முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்த, எதுக்கு இங்கே வந்த இப்போ நீங்கள்? அப்போது இந்த பொண்ணு பையன் நாங்கள் இது ஜாதக பொருத்தம் பார்க்கணும். சரி நீங்கள் என்ன, இவர் அனுபவப்பட்டுட்டார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு இது சரியா? ஆமாங்க, அவங்க நல்லா காசு பணத்தில் நல்லா தான் இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, நல்லா பருந்து வருதுங்க, அப்புறம் எதுக்கு இப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்பேன். நீ முடிவு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அதான் அவர் ஒரு உத்தம ஆச்சாரியர். இப்போ நான் என்ன இப்போ நான் ஆகாதுன்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இல்லைங்க அவங்க 2 பேர் பார்த்துட்டாங்க, பிடிச்சி எடுத்துகிட்டு போ, அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, பார்க்கவே மாட்டார், எடுத்துகிட்டு போ அப்படின்றது. அப்படி தான் நாங்களும் இருக்கணும்னு தான் எங்களை சொல்லி வளர்த்துனார் அங்கே நாங்கள் பாடம் படிக்க போகும்பொழுது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியா சிந்தைக்கு கம்மி, குறை சொல்ல முடியாது. அவர் தொழில் வேறு, ஏன்னா இவங்க கேட்க போகிறதும் கிடையாது. அதில் என்ன பண்ணுறாங்க, அதிலும் அஸ்ட்ராலஜி நீங்கள் படித்ததுனால தெரியும். முகூர்த்தம் மட்டும் கரெக்டாக கிடைச்சா கூட போதும். அதுவும் 10:30 to 11:30 முகூர்த்தம். உத்தம முகூர்த்தம், மத்தியமம், அதமம். இவங்க எப்போ தாலி கட்டும் அதமத்தில் தான் போய் கட்டும். உத்தமம் தாண்டி விடும், ஏன்னா எங்கள் சொந்தக்காரர் வர வேண்டியிருக்கு, அதனால தாலி கட்டும். அப்போதுக்குள்ளே அதம முகூர்த்தத்தில் கொண்டு போய் தாலி கட்டும். முகூர்த்தம் இருக்குது, பட் அதமத்தில் தான் கொண்டு போய் கட்டுறாங்க. அப்போ என்ன, அந்த வேல்யூஸ் எல்லாம் டைம் எல்லாம் போயிடும். அப்போ இங்கே அஸ்ட்ராலஜி கர்ப்பதானம் கூட கனெக்டடா? ஆமாம். சாஸ்திரம் இருக்கா? சாஸ்திரம் இருக்கு, எல்லாமே கணக்கு. கடைசியில் இந்த அந்தியேஷ்டிக்கு வரும்போது கர்ப்பதானத்தில் ஆரம்பித்து 16வது சம்ஸ்காரம் அந்தியேஷ்டின்னு வரும்போது, கர்ப்பதானம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அவ்வளோ அந்தியேஷ்டிக்கும் ஆச்சாரியாஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் இறந்து போச்சு எப்படி விஷயம் அல்ல, ஒரு கர்ப்பத்தில் எப்படி அவனை உருவாக்கிறோம் அதே மாதிரி இது செட்டில் பண்ணும். இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக கல்யாணம் நடத்துறதுக்கு ஆச்சாரியாஸ் இருக்கு, பட் அந்தியேஷ்டி கர்மம் நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆச்சாரியாஸ். அது ஒவ்வொரு ஜாதி சம்பிரதாயம் എന്നല്ല, ஒவ்வொரு விஷயத்தில் இது இப்படி தான். கோழியாக இருக்கலாம் அறுத்தாச்சு, எலுமிச்சம்பழம் இருக்கலாம் அறுத்தாச்சு, பட் இதுக்கும் ஒரு நூல்கள் இருக்குது. ஏன் இந்த நூல் ரெஃபர் பண்ணுறது இல்லை? இந்த நூல் ரெஃபர் பண்ணணும் தெரிஞ்சாலும் உடனே அங்கே ஒரு 10 பேர் அப்படியா இல்லை இப்படி தான் பண்ணான், அங்கே காரியம் பேசுறதுக்கு ஒரு 10 பேர் வரும். ஏன்னா டெத் ஆன வீட்டில் இந்த குழந்தை அந்த அஃபெக்டட் ஃபேமிலிக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் அந்த டைமில் அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக சைலண்டாக இருக்கும். ஆனால் பண்ணக்கூடிய சாஸ்திரம் சாத்தனையும் தப்பு தப்பாக பண்ணும். அந்தியாஷ்டியில்
அந்த ஜடம் எப்படி சம்ஸ்காரம் பண்ணும், அந்த ஜடத்தினோட பூர்வ வாசனைகள் என்ன இருந்து, ம். அப்போ அந்த பூர்வ வாசனைகள் என்ன இருந்திருக்கு, அவ என்ன ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசைப்பட்ட மாதிரி அந்த சடங்கு நடக்கும். ம். அவர் ஒரு வேளை ஆசைப்பட்டிருக்கும் ஒரு 10 பேருக்கு உணவு கொடுக்கணும். இந்த டெத் ஆனதுக்கப்புறம் இந்த கிடா வெட்டாது, இந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் விட்டு அது லலிதமா பண்ணிட்டு, அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு 100 பேருக்கு உணவு கொடுக்கலாம். சாப்பாடு ஆசைப்படக்கூடிய தகுதி இல்லாத ஒரு 100 பேருக்கு ஆசை கொடுக்கலாம். இந்த ஜீவனுக்கு திருப்தி ஆயிடுச்சு. ம். இங்கேயும் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் ஹோட்டல் முறையில் ம். ஹனிமூன். இங்கே இந்த அந்தியஷ்டி முடிச்சு ஒரு ஃபியூ டேஸ் அங்கே தான் இருக்கும். இந்த டெத் முடிச்சதுக்கப்புறம் அங்கே சர்ச்சை நடக்குது. இந்த வீடு எனக்கு, இந்த வண்டி எனக்கு, இந்த இதெல்லாம் மௌனமாக இருந்து வாட்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் தான் இருக்கோம். இருக்காங்க. நம்ம என்ன தாத்தா தான் போயாச்சு அப்புறம் என்ன, ஆனால் தாத்தா அங்கே போகல. ம். இந்த தாத்தா அப்போ எவிடன்ஸ் காட்டு. ம். இன்னைக்கு உடனே நம்ம கேட்கக்கூடிய எவிடன்ஸ் எனக்கு வேணும். பேப்பரில் பிரிண்ட் ஆகி வந்தால் தான் அதுக்கு மாடர்ன் சயின்ஸு. இப்போ என்ன சொல்ல, ஹாஸ்பிட்டல் போகிறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகிறோம், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறேன், உங்கள் ஹார்ட் பக்கா ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்னைக்கு வீட்டில் போனால் அன்னைக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக் டெத் ஆகுறாங்க. அப்போ எங்கே ஆச்சு இந்த சயின்ஸு? ம். அப்போ மாடர்ன் சயின்ஸுக்கும் மிஸ்டேக் வரலாம். ம். வரலாம். வரலாம் வரலாம் Correct. அப்போது சாஸ்திரத்தில் மிஸ்டேக் வரலாம், கட்டாயமாக வரலாம். ஏன்னா அதனோட ஹேண்டிலிங் எப்படி ஒரு அஸ்ட்ராலஜர் ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஒரு இப்போது அதுக்கு இதில் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. மந்திரம் சொல்லும்போது கும்பகர்ணன் மந்திரம் வரம் கேட்குறோம், ம். நிர்தேவத்துவம் கேட்கறதுக்கு பதிலாக நித்ராவத்துவம் கேட்குறாங்க. ஆ. ஒரு டங்கு Slip-ஆ. ஸ்லிப் ஆனதுனாலே விதியே மாறிடுச்சு. அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது மலையாளத்தில் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறாங்க, எனக்கு நல்ல வண்ணம் வருத்தேனமே, நல்ல வண்ணம் வந்து எனக்கு நல்லது கொடுக்கணும், என்னோட லைஃப் நல்லபடியாக இருக்க வேண்டும். இனி ஒருத்தர் அங்கே வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தாச்சு, எனக்கு நல்ல வண்ணம் வருத்தேனமே. வண்ணம் வந்து உடம்பு வருது, உடம்பு வந்துருச்சு. ஆ. அப்போ சப்தத்திலோ மந்திரத்திலோ அல்ல பிரச்சனை, இவன் கொடுக்கக்கூடிய ரிதம் எங்கே அழுத்தம் கொடுக்குறாங்க. அது தெளிவாக அபு வந்துட்டு வர்மக்கலை பேசும்போது அழுத்தத்தை பற்றி சொல்கிறாங்க. உடலில் இருக்குது ம். இப்போ அழுத்தல் அமர்த்தல் அணுத்தல்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயத்தில் எங்கே அழுத்தம், அதனால தான் கிளாசிக்கல் ராகாஸில் ஏற்றி ஆரோகணம் அவரோகணத்தில் இது இங்கே ஏற்றணும் இங்கே இறக்கணும். Correct. தம்பிங்க வாடா வாடா ரெண்டு ஒரே சப்தம் தான். Correct. பட் அவனில் வரக்கூடிய எமோஷனல் சேஞ்சஸ். இப்போ அதே மாதிரி இந்த அந்திய கர்மங்கள் பண்ணும்போதும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம எப்படி பண்ணணும், அந்த உடலை எப்படி வைக்கணும், அட்லீஸ்ட் உடலை எப்படி வைக்கணும்னாவது இவங்க தெரிஞ்சுக்கணும். ம். கால் பாதவும் முகமும் மட்டும் வெளியே தெரியணும், ம். மிச்சம் எதுவுமே தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. கால் கட்டி இருக்கணும், அதெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, வாய்க்கு அரிசின்னு சொல்லி, அது நம்ம சம்பிரதாயத்தில் அது அரிசியே கிடையவே கிடையாது. ஓ. வைதிக முறையில் வேத முறையில் நம்மளோட ஒரு உடல் அடக்கம் பண்ணும்போது இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ம். சந்தனம் பூசலாம். எதுக்கு சந்தனம் பூசுறாங்கன்னா, பழைய காலத்து ஃப்ரீசர் ஃபெசிலிட்டி ஒன்றும் கிடையாது. கிடையாது. அப்போ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது. சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து பூசலாம். ம். ஒரு பொட்டு வைக்கலாம், சந்தனம் துளசி இலை வச்சு. ம். உடலுக்கு சரௌண்டிங்ஸ் கம்ப்ளீட்டு மஞ்சத்தூளும் ம். பொடி அரிசியும் ம். துளசி இலையும் போடலாம். எதுக்கு பொடி அரிசி, எறும்பு வந்து அந்த எறும்பை பொடி அரிசி சாப்பிட்டுட்டாவும் போயிடும், Correct. Correct. பாடி கிட்டே வராது. வராது. துளசி பெஸ்ட் ஆன்டிசெப்டிக், ம். மஞ்சள் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, சுத்தி இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு. ஆ. சானிடைசேஷன் வேண்டாம். இதெல்லாம் வச்சு தான் இந்த டெட் பாடியை நம்ம வந்து அந்தியஷ்டி கர்மம்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அக்னியில் எடுக்கிறோம். அக்னியில் தான் எடுக்கணும். ம். ஆனால் சித்தர்கள் சம்பிரதாயத்தில் அவங்க வந்து அக்னியில் தகனம் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் உண்டு. ம். அது சித்தர்களுக்கு மட்டும்தான். ம். ஏன்னா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த உடல் விட்டு போகிறது இல்லை, போறதில்ல. அங்கே தான் இருக்கும். அதான் ஜீவசமாதி இடத்துல எல்லாம் போய் பார்த்தா அந்த ஜீவசமாதியில் அந்த சித்தர்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். என்னோட குருநாதன் 2022 நவம்பர் மாதம் ஜீவசமாதியானோம். இன்றைக்கி அந்த சமாதி மண்டபத்தில் போன எபிசோடில் நீங்கள் வாசியோகத்தை பற்றி பண்ணோம், ரஞ்சித் ம். குரு அவர்கள். அந்த வாசியோகத்தை பற்றி அவர் அவ்வளோ தெளிவாக பேசுகிறோம். அந்த வாசியோகம் தெரிஞ்ச ஒருத்தரோட சமாதி போனால் அந்த வாசியோகம் அங்கே இருந்து, வாசியோகம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அங்கே இருந்து லிசன் பண்ண முடியும். கணவன் இறந்து போச்சு, மனைவி இறந்து போச்சு. கணவன் இறந்தா கூட அந்த மனைவிக்கு கணவனோட சப்தம் இயற்கையில் கேட்க முடியும். ஆமாம். ஆமாம். முடியுமில்ல, ம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு சித்தர் ஜீவசமாதியான ஒரு சித்தர், ஒரு குருநாதன், அவர் அந்த தேகம் விட்டு போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். அந்த தேகம் அங்கே தான் இருக்கும், நம்ம எரிக்கல. பட் ஏன் எரிக்கிறோம், சாமானியர்களுடைய தேகம் இல்லை எரிக்கிறோம். அது பல விஷயங்கள், ஒரு இன்ஃபெக்டடாக இருக்கலாம், திருப்பி அந்த லேண்ட் ஃபெசிலிட்டி அது கூட இருக்கலாம். அது தப்புன்னு சொல்லலாம். அப்போ அந்த அந்தியஷ்டிக்கு போகும்போது எப்படி எல்லாம் இந்த பாடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், அதிலிருந்து தான் மறுபிறவி. திரும்பி ஸ்கொயர் ஒன். எங்கே பெண்டிங் வச்சுட்டு போயிருக்கோம், நல்லபடியாக இது முடிக்கிறதுக்கு இவங்களே வழி அனுப்பணும். வழி அனுப்பி வைக்க வேண்டியது மகனோட டியூட்டி. அதனால தான் நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பையன்தான் பிறக்கும். இந்த குருமார்கள் சொல்லியிருக்கோம்,
இது ஒரு வேளை கேட்கலாம், எனக்கு பொண்ணு தானே பிறந்திருக்கு, ஒரு பொதுவாக ஒரு சோஷியல் மீடியாவில் பேசும்போது இல்லை அதெல்லாம் தப்பு. ஏன் மகன் தான் பிறக்கணும்? மகன் தான் பிறக்கும். அதனால தான் பழைய காலத்து ஏன் கல்யாணம் பண்ணுறேன்னு கேட்டேன்னா, கொல்லி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகன் பிறக்கணும். அப்படி தான் சொல்கிறதே தவிர, எனக்கு அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பணும், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணும். எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு மகன் பிறக்கணும். நான் அநாத பணமாக இருக்கக்கூடாது. அப்போ மகன் தான் பிறக்கும்னு என்ன கேரண்டி? ஆமாம், நீ சாஸ்திர விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணியிருக்கணும். சாஸ்திர விதி உண்டான கர்ப்பதாரணம் எல்லாம் இருந்துச்சு. உனக்குமா இல்லைங்க, எனக்கு பொண்ணு தான் பிறந்திருக்கும். ஒரு வேளை டெர்மினேட் ஆகிருக்கலாம், கன்சீவ் ஆகி டெர்மினேட் ஆகிருக்கலாம். இது உண்மை. நான் எங்கள் ஐயா சோதரத்தில் ஐயா சொல்லுவார், ஒரு அரசனுடைய மகன் எப்படி அரசனாகவே பிறந்தான்? அவன் அரசன், இவன் திருடனாக ஆயிருக்கலாம்ல. அவன் அரசனாக இருந்தாங்கிறதுக்காக இவன் அரசன் ஆகணும்னு இல்லை. அவன் வீரன், இவனும் வீரன். இவனுக்கு அடுத்து பிறந்த இவன் பேரனும் வீரன். எப்படி இது நடந்ததுன்னு கேட்டால், அந்த பெண் பார்க்கிற நேரத்திலிருந்து நாள் குறிப்பாங்களாம். அந்த நாள்லேருந்து அப்படியே செக் வச்சுட்டே வருவாங்க. இதுக்கப்புறம் இதுதான். அப்போ அந்த சோதிடர் முடிவு பண்ண வரும். அங்கே முடிவு பண்ணுனா, இந்த பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய இறப்பு வரைக்கும் பெண் பார்க்கறதுலேயே அவர் முடிவு பண்ணிட முடியும். அப்போ நீ அங்கே என்ன பார்க்குறியோ அதுதான் என்டையர் லைஃபு. இந்த நேரத்தில் இது பண்ணு, இந்த நேரத்தில் இது பண்ணு, இந்த நேரத்தில் இது பண்ணு, நான் சொன்னது தான் அங்கே நடக்கணும். அது பையன் தான் பிறக்கும். சந்தேகம் இல்லை. திட்டம், பிளான் ஆஃப் ஆக்ஷன். இன்னைக்கு சொல்லக்கூடிய பிளான் ஆஃப் ஆக்ஷன். இன்னைக்கு ஆக்ஷனும் கிடையாது, பிளானும் கிடையாது, எல்லாம் ஆக்சிடென்ட் தான். ஆக்ஷன் இல்லை, ஆக்சிடென்ட். அதனால தான் இந்த அந்தியாட்சியில் முடிவு பண்ணுறாங்க. நல்லபடியாக எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கருட புராணத்தில் சொல்லக்கூடியது இல்லைங்களா? அந்த மேலே வந்து பித்ருலோகத்தில் அவர்கள் காத்திருப்பாங்க, என்னுடைய வம்சாவளி எப்போ என்னை திருப்பியும் கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடி அமாவாசையில் நம்ம இந்த அந்தியஷ்டிக்காக ஆக்சுவலி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட, இந்த அந்தியஷ்டி கர்மம்னு ஒன்று இருக்குது. அது மண் மறைஞ்சிட்டு இருக்கோம், தரகுறவாக பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த ஆடி அமாவாசைக்கு ஒரு பெரிய அளவில் நல்ல முறையாக வைதிக முறையில் அந்த அந்தியஷ்டி பூஜைகள், பித்ரு தர்ப்பணமும் பித்ரு கர்மமும் பண்ணுறது உண்டு. அது ஒரு செட் ஆஃப் மந்த்ராஸ் படித்து அதனோட கர்மங்கள். நம்ம அதை கேட்கக்கூடிய நேயர்களுக்கு யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் கூட அந்த கோர்ஸ் வந்து இலவசமாக மினிமம் ஒரு 10 பேர் இருக்கணும். அந்த 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு எங்கே இருந்தால் கூட, ஈவன் வெளியூரில் இருக்கோம், அவங்க ஒரு 10 பேரை செட் பண்ணிட்டு கூப்பிட்டோன்னா ஒரு 6 மணி நேரம் போதும். அந்த 6 மணி நேரம் இருந்தால் அந்த அந்தியஷ்டி கர்மம் எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தியஷ்டி கர்மம் ப்ளஸ் மரணானந்தர கர்மம், அந்த 1 வருஷம் முடிச்சு 6 மாதம் முடிச்சு டைமாக அந்த ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணம், சிவராத்திரி பித்ரு பூஜா, ரெண்டும் ஒரு மனுஷன் அவனோட லைஃப் பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முன்னோர்கள் பார்த்துட்டே இருப்போம், எப்படா இவன் என்ன கூப்பிடுவான். ஆடி அமாவாசைக்கு அவன் எதிர்பார்க்க, ஏன்னா எல்லா பித்திருக்களும் பூலோகத்தை பார்த்து வரக்கூடிய நேரம். அப்போ என்னை வந்துட்டு என்னோட பேர குழந்தைகள் கூப்பிட்டுருக்கா, எல்லாருக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சாஸ்திர சம்பிரதாயம் இன்றைக்கி பண்ணுறாங்க, நிறைய புரோகிதர்கள் பண்ணுறாங்க. அவங்களால பண்ண முடியாத அளவுக்கு ஜனசஞ்சயம் இருக்கிறதுனாலே பொதுமக்கள் இது படித்து நல்லபடியாக ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணலாம். இல்லையா ஃபீஸ் சார்ஜ் பண்ணி கூட அவங்க பண்ணலாம். இது அப்சல்யூட்லி அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம என்டி டாக்ஸ் மூலமாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிட்டா கட்டாயமாக பொதுமக்கள் இந்த விஷயம் படிக்கிறது. ஸோ அந்தியஷ்டின்னு சொல்லக்கூடிய வெறும் ஒரு பணத்தை அடக்கம் பண்ணுறதால் வந்த கிளம்புனேங்கிறதுக்கு வேலை இல்லைங்க. ஒரு இன்னைக்கு மரணம் முடிச்சு ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே அவங்க ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கு அவங்க சொல்ல ரியலைஸ் ஆகிடும். இல்லை, அவங்க ரியலைஸ் ஆகவே ஆகலை, பாண்டேஜே இல்லை. பாண்டேஜ் இல்லாதனால தான் அவங்க வந்துட்டு ரியலைஸ் ஆகிட்டோம், நாங்கள் மரணத்தை ஏற்றுக்கிட்டோன்னு ஏற்றுக்கவே முடியாது. அந்த ப்ரிக்கிங் பெயின் எப்படி சங்கரனுக்கு அந்த ப்ரிக்கிங் பெயின் இருந்தது. அதனால தான் அந்த விஷயம், அந்த அந்தியஷ்டி விஷயத்துக்காகத்தான், இதனோட இம்பார்ட்டன்ஸுக்காகத்தான் இந்த மாதுரு பஞ்சகம் படிக்கிறது. சங்கரன் அந்த அளவுக்கு ப்ரிக்கிங் பெயினோடு கூடி கண்ணில் தண்ணி வரணும்னா கட்டாயமாக ஒவ்வொரு விஷயமும் இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் மாதிரி அந்தியஷ்டி சம்ஸ்காரமும். ஸோ ஷோடச சம்ஸ்காரத்திலே ஃபஸ்ட் கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காமன் பேசியாச்சு. நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம்னு மட்டும் சொல்லி எங்கிட்ட ஆரம்பிச்சிங்க. இப்போ கூட எனக்கு எங்கேயோ ஒரு பற்றாக்குறை இருக்கும்னு ஒரு பயம். ஏன்னா நம்ம 16 டிஸ்கஸ் பண்ணல. ஒரு சில முக்கியமான எல்லாமே முக்கியம்தான், ஆனாலும் எது ஏன்னா ஒரு சில விஷயம் சூடாகரமாக எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். முடி எடுக்கிறாங்க, எப்போ எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. அது விஷயம் 11 மாசத்துக்குள்ள எடுக்கணும். அதுதான் எப்படி அது ஏதோ நடந்துட்டு இருக்கும், எல்லாமே நடந்துட்டு இருக்கும். வளகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கும். எப்போ நடக்கிறோம், ஏதோ யாரோ சொல்லிட்டோம், ஓகே நடந்துட்டு, ஓகே சம்திங் இஸ் பெட்டர் தான். அதே மாதிரி நடக்கும். பட் இனி கொஞ்சம் கூட சாஸ்திரத்தில் உட்பட்டு, சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கலந்துரையாடல் கேட்கலாம், ஆச்சாரியாஸ்கிட்ட கேட்கலாம். இத்தனை மாசமாக இருக்குது, வீட்டில் ஒரு பூஜை வைக்கலாமா? வைக்கணும்.
കട്ടായ്മ വെക്കണം. എവരി മന്ത് ഒരു ലളിതാ സഹസ്രനാമം വയ്ക്കലാം, ഗണപതി ഹോമം വയ്ക്കലാം, വിഷ്ണു സഹസ്രനാമ അർച്ചന, സ്പെസിഫിക്കലി അതും அந்தியஷ்டி டைமில் கட்டாயமாக அந்த டெட் பாடி அதாவது சிதைக்கு எடுக்கிறது முன்னாடி வரைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ராமநாமமும் சொல்ல. இது வந்து ரிலீஜியஸாக எடுக்க வேண்டாம். அவங்கவுங்க ரிலீஜியஸ் நாம சங்கீர்த்தனங்கள் இருக்கணும். மாஸ்டர் இப்போ போன பாட்காஸ்ட் பார்க்காம ஒருவேளை இப்போ இந்த பாட்காஸ்ட் இவ்வளோ தூரம் பார்க்குறாங்கன்னா, போன இதில் வந்து ஸ்ரீவித்யா உபாசகர் தான் வந்தார். காசியில் வந்து மரிக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அவர் இதை அழுத்தியே சொன்னார். மனுஷன் இல்லை, எல்லா உயிர்களையும் தாயார் வந்து தன்னுடைய மடியில் கிடத்திக்குவாளாம். ஈசனார் வந்து அந்த உயிரினுடைய காதில் ராம அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ ராமநாமம் சொன்னால் முக்திங்கிறது. சொல்கிறது யாரு? சிவன். கிடத்துறது யாரு? சக்தி. சொல்கிறது ராமநாமம். ஏங்க அதை சொன்னார் அப்படின்னா, அவர் அந்த ராமநாமங்கிறது 2 எழுத்து கொண்டது. ராங்கிற ஒரு பீஜமும் மாங்கிற ஒரு பீஜமும். ராங்கிறது அக்னி பீஜமா, மாங்கிறது வந்து ஆனந்த பீஜமா. இந்த ராங்கிறது மூலாதாரத்தோட தொடர்பு கொண்டதான், மாங்கிறது சஹசிராரத்தோட தொடர்பு. இப்போ இந்த அமிர்தமும் இந்த மூலாதாரமும் இணைஞ்சிருச்சுன்னா முக்தி. இதை கொடுக்கறது வந்து சிவபெருமான், அதுக்கு உதவி செய்யறது சக்தி. அப்போ இந்த ராமங்கிறதுக்கும் மதத்துக்கும் அது இல்லை, அது உனக்கும் இதுதான் சம்பந்தம்னு அவர் ரொம்ப அழகாக அதை வந்து சொன்னார். ஸோ அப்போது இப்போ இது வீட்டில் ராமநாமம் சொல்கிறது இப்போ யாருக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. அதனால தான் ரமே ராமே மனோரமே ராமநாம தத்துல்யம். ராமநாமத்தில் தத்துல்யமாக ஒரு நாமமே இல்லைன்னு உமைக்கு மகேஸ்வரன் சொல்கிறாரு. இது எவ்வளோ பியூட்டி இது பாருங்க மாஸ்டர். வைணவத்தில் முதிர்ந்த பெரியவர்கள் சிவனை பாராட்டவும், சைவத்தில் முதிர்ந்த பெரியவர்கள் இது வைணவத்தை பாரு. என்ன ஒரு அழகான ஒரு இது இல்லை? அத்வைதம். அத்வைதம் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வர்றாங்க இல்லையா? பெரியவங்களோட அந்த நூல் படித்து அதனுடைய பொருள் புரிஞ்சுக்கும் பொழுது எவ்வளோ ஆனந்தமாக. இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது தயார் இல்லை, படிக்கிறது டைம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் இ-புக்ஸ். சரி, இ-புக்ஸாவது படி. அதுவும் இல்லை. எங்கள் ஒரு திருப்பு நான் அங்கேயே தான் வரேன்ல ஐயா, அவர் சொல்லுவார், ஒரு சோதரர் குரு, ஒரு நூல்னா அந்த நூலை வாங்கி நீ கையில் வச்சுருக்கணும் அப்படிம்பார். இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறேன், இந்த பிடிஎஃப் டவுன்லோட் நீ பண்ணலாம்ப்பா. ஜெராக்ஸ் எடுத்து நீ ஸ்பைரல் போட்டு அட்டாலியில் வைப்ப, அது ஆயுசுக்கும் அங்கே தான் கிடக்கும், நீ தொடவே மாட்டேன். பிடிஎஃப் வைப்ப, அது வைப்ப ஒரு 10 பக்கம் படிப்ப, அதுவும் அப்படி கிடக்கும். நூல் வாங்கி படிக்கும் பொழுது தான் உன் மண்டைக்குள்ள அது ஏறும் அப்படிம்பாரு. ஆனால் அதை நான் நிஜமாலுமே அனுபவப்பட்டிருக்கேன். அந்த கையில் இருந்த அந்த எஃபோர்ட் எடுக்கணும், அந்த புஸ்தகம் வாங்கணுமேன்னு ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். இன்றைக்கி இந்த நாம சங்கீர்த்தனம் ஒரு சில இடத்துல இருக்குது. இந்த ப்ரேயரு, டெட் பாடி எடுக்கும்போது ஒரு ப்ரேயரு, பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா 2 விஷயத்தில் அது எமோஷனலி அந்த மரணம் ஒரு சில ஆத்மாக்களை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த கடவுள் நாமங்கள் கேட்கும்போது அவங்க அந்த சடன் ஷாக்கில் இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. அதேப்போ டெட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண எடுக்கிற வரைக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம் போயிட்டே இருக்கணும். நடுவில் காஃபி வந்தாச்சா? இப்போ நிறைய ஃபேஷன் என்னன்னா, டெத் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகும்போது இங்கே காஃபி குடிச்சிட்டு உள்ளே போங்க. ஆக்சுவலி டெத்தான வீட்டு யாருமே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆமாம். பட் கிராமத்தில் அந்த சிஸ்டம் இருக்குது. ஒரு வீட்டில் டெத் ஆனால் அந்த பக்கத்து கிராமத்துக்கு அவங்க அந்த பொறுப்பு எடுத்து. இன்னைக்கு ஃப்ளாட்டு 305 ரூமில் டெத் ஆகிருக்கு, 304காரனுக்கு தெரியாது பக்கத்து ரூமில் டெத்து நடந்ததே தெரியல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஒரு வீடு வந்து ஒரு இறப்பு வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீடு மீண்டு வருவதற்கு மாதக்கணக்கு பிடிக்கும். அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து குமிவாங்க கடந்து. எனக்கு தெரிஞ்ச நம்மளுடைய கலாச்சாரம் நண்பர்கள் வந்து அதிகப்படியான இல்லை, சொந்த பந்தத்துக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம். இன்னைக்கு நிறைய ஆப்போசிட் ஆயிடுச்சு. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். அப்போது அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இல்லாத நாளே வந்து இருக்காது. ஏன்னா வீட்டில் இருக்கவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், வருத்தத்தில் இருப்பான். இவங்க அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க. இவங்க சமைச்சு கொடுப்பாங்க. சரி என் கூட சாப்பிடு அப்படின்னு, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறதில்ல. சொன்னால் கேட்க மாட்டேன். இப்போ நான் சாப்பிட்டா எனக்காக நீ சாப்பிடுவே இல்லை. அப்போ ஊட்டி விடுறது இது வந்து நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறது இல்லைங்க மாஸ்டர். ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே இந்த உலகம் மாறின ஒரு மாற்றம் வந்து டைம் இல்லை. முடிச்சுட்டு தான் என்ன சீக்கிரம் எப்போ ஏன் லேட் ஆகுறாங்க? லேட்டாக முடிச்சுட்டு தான் போனோம். அது ஆறுதல் சொல்கிறது கூட டைம் இல்லை. நான் பேசுகிறேன், ஃபோனில் பேசிட்டு என் ஆறுதல் கொடுக்குறேன். இன்றைக்கி அப்படி கிடையாது, பேச்சு கிடையாது, ஹேக் பண்ணுறதுல அதிலே முடிச்சிடும். ஆமாம், அந்த ஐ டு ஐ கான்டாக்டில் இவன் புரிஞ்சுக்கோ, ஓகே இதுதான். அந்த ஃபுல் மரணத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால தான் அந்த வழி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் இந்த சொந்தக்காரோட சாப்பாடு, இவரோட ட்ரெஸ்ஸு. ஆமாம். பட் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கும் கோயம்புத்தூரில் அது இருக்குது. கோயம்புத்தூர் இல்லை, தமிழ்நாட்டில்
ஒரு சில பகுதியில் இன்னைக்கும் அது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அந்த கை இது பிடிக்கிறது, அந்த கட்டி பிடிக்கிறது. அப்ப என்னன்னா, அந்த ஃபீலிங் அப்படியே மேல வரும்போது இது இவங்கள்ட்ட பாஸ் ஒரு பண்ணியிருப்பாங்க. ஆறுதல் வருது. கரெக்ட். இன்னைக்கு நெறைய பேத்துக்கு அந்த சைக்காலஜி புரிய மாட்டேங்குது இல்லைங்களா? எல்லாமே ஃபிசிக்கலா பார்த்தே பழகிட்டோம். எல்லாரும் படிச்சிருக்கு. ஆனா என்ன படிச்சோங்கிறது தெரியல. கரெக்ட். ஆனா என்ன படிச்சாலும் கடைசியில அந்த பணத்தை எடுத்தாச்சான்னு தான் கேட்கறதே தவிர, அந்த ப்ரொஃபஸரே எடுத்தாச்சா, டாக்டரே எடுத்தாச்சான்னு கேட்கறது கேட்கறது இல்ல. இல்ல. அங்க வருமும் சமமாயிடுச்சு. ஆயிடுச்சு. நீ சுத்தி ஆகுறதுக்கு முன்னாடி எல்லா ஆட பந்தங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. ம். ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தானே போகும். ம். இது இவருக்கு பட்டினத்தாருக்கு சொன்ன மாரி தான். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கேன்னு. அந்த ஊசியினுடைய கொண்ட உடைஞ்சிருச்சுன்னா, அந்த ஊசிய பயன்படுத்த மாட்டோம். அது கூட உனக்கு கடைசிக்கு வராதுன்னு அந்த வார்த்தைய சொல்லும்பொழுது, பெரிய பணக்காரரு. அவரு எல்லாத்தையும் விட்டு போட்டு, வெறும் ஒரு 3/4 காலுக்கு ஒரு வேட்டி மட்டும் கட்டிட்டு வெளிய வருவாரு. அது வந்து சிவனே வந்து அவருக்கு மகனா பிறப்பாங்க. அப்ப கடைசி அவர் வந்து வெளியூருக்கு வணிகம் போயிட்டு, ராஜாக்கே கடன் குடுக்குற அளவுக்கு இவங்க பெரிய பணக்காரங்க. அப்ப இந்த பையன் வந்து போயிட்டு வரும்போது, சாக்கா நெறைய வரட்டி கொண்டு வந்தோன்னே, இவரு திட்டிருவாரு. "என்ன உன்னை போய் இதுன்னு நெனச்சு நான் இது பண்ணனே, வெறும் வரட்டியவா வாங்கிட்டு வந்தேன். உன்னை புத்திசாலின்னு நெனச்சேனேன்னு" சொல்லி, சரி அப்படின்னு அந்த பையன் சிரிச்சுட்டே வீட்டுக்கு போயிரும். இவர் அந்த வரட்டி எடுத்துச்சா, இதுவான்னு இப்படி கீழ போட்டா வரட்டிக்குள்ள பூரா நவரத்தினங்களா இருக்கும். ஐய்யய்யோ! இப்படி தெரியாம பையன திட்டிட்டேன்னு வீட்டுக்கு ஓடும்பொழுது, ஒய்ஃப கூப்பிட்டு "பையன் எங்க? பையன் எங்கன்னோன்னே, "பையன் தெர்ல. இங்க தான் இருந்தான். இந்த பெட்டி உங்கள்ட்ட குடுக்க சொன்னான்னா" பெட்டி ஓப்பன் பண்ணா ஒரு ஓலை இருக்கும். ஒரு காது உடைஞ்ச ஊசி அதில இருக்கும். ஓலை எடுத்து படிச்சா இருக்கும். "காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னு" இருக்கும். அவ்வளோதான். அப்படியே அத போட்டோனே அவருக்கு படபடன்னு உடைஞ்சிருவாரு ஒரு செகண்டு. எல்லாத்தையும் கழட்டி போட்டு அந்த ஒரு 3/4 கால் வேட்டி மட்டும். ஒரு கட்டத்தில பத்திரகிரியார்ன்னு அவருக்கு ஒரு ஸ்டூடண்ட் வருவாரு. அவர்ட்ட சொல்லுவார், "இந்த 3/4 கால் வேட்டி எனக்கு துன்பமா இருக்கு. என்கிட்ட நீ என்னத்த எதிர்பார்க்கிறேன்னு" ஒரு கேள்வி வரும். அப்படி வரும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மேடை பேச்சாளர்கள் சொன்னாங்க. ஆசிரியர்ன்னு சொன்னார். "காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே" பட்டினத்தாருக்கு நல்லா இருந்தது. நான் ஒரு 1000 தடவ சொல்லியிருக்கேன். எனக்கு ஒண்ணும் வரல. ஏன்னா, என்னுடைய ட்ரிகர் வேற எங்கேயோ இருக்கு. அது என்னைக்கு நடக்கணுமோ அது "திருவருளே குருவருளாக வரும்" அப்படின்னு சொல்லி ஒரு அதுல எழுதி வச்சிருக்கோம். எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. இப்ப வெறும் நம்ம எதிர்பார்க்கறதும் இல்ல. கரெக்ட். அன்னைக்கு ஏங்குனாங்க இல்லைங்க மாஸ்டர் அந்த ஒரு இதுக்காக. ஞான சம்பாதனத்தின்னு அன்னைக்கு ஒரு குரு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களும் அபுவும் இங்கிருந்து நான் போன மாதிரி எத்தனை நாள் சிற்றூர் போய் களரி அபியாசம் பண்றது எத்தனை நாள்? இன்னைக்கு என்ன பஸ் ஃபெசிலிட்டியா இருந்தோம்? அப்போ எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை யாத்திரைகள், எத்தனை மழை, எத்தனை வெயில் தாண்டி சாதாரண விஷயமா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அல்லையே. கண்டிப்பா. அந்த ஞானத்துக்காக அவ்வளோ ஒரு தாகத்தோடு கூடி போனோம். ஸோ அதனால தான் கண்டிப்பா. டைமா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நேரம் ரொம்ப நல்ல விஷயம். அதாவது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேஷுவலான ஒரு டாக்லயே வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்கனால எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து அதுபோல எனக்கு இந்த விஷயம் நம்ம சும்மா கேஷுவலா பேசணும். யோக சாஸ்திரம் எல்லாமே பேசுறது தான். இந்த ஷோடச சம்ஸ்காரம் எல்லாரும் பேசியிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் யாரும் இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் கொண்டு வரல. எப்படி சமுதாயத்தில் இது மாற்றத்தை கொடுக்க போகுது? கேட்டிருக்கக்கூடியவங்க இதனோட ஒரு அம்சம் எடுத்தனால் அடுத்த ஜெனரேஷன் தப்பிச்சு. கரெக்ட். ஒரு பிரார்த்தனையோடு கூடி ஒரு மகன் இல்லைன்னா ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு ஒரு கப்பிள்ஸ் முடிவு பண்ணா அவங்க ஜெனரேஷன் தப்பிச்சு. கரெக்ட். அப்படி 10 ஜெனரேஷன் ஆகும்போது இந்த நாடு சுபிட்சமான ஒரு நாடா மாறி. இங்கே போலீஸ் சிக்னலும் வேண்டாம், ஜெயிலும் வேண்டாம், சேனோ ட்ரக்ஸ் வேண்டாம், அவேர்னஸ் செல் வேண்டாம், அவேர்னஸ் கேம்ப்ஸ் வேண்டாம். கட்டாயமா முன்னோர்கள் கொடுத்து அந்த பொக்கிஷத்தை இவங்க அனுபவிச்சா மட்டும் போதும். கரெக்ட். ரொம்ப சந்தோஷங்க மாஸ்டர். நிறைய செய்திகள் சொன்னி நம்மளுடைய மக்களுக்கு வந்து நிறைய நல்ல செய்திகள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வெற்றிவேல்!